வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரியா. இது மலர்ந்த சிரிப்பை மூடிய நிழல் பகுதி 1. வாங்க கதைக்குள்ள போலாம். நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி இல்லை. அம்மாவின் அன்பு இல்லை, அப்பாவின் பாசம் இல்லை, இருந்தது பணம் மட்டும். அர்ஜுனின் வார்த்தைகள் அந்த மனநல மருத்துவரின் அறை முழுவதையும் நிறைத்தன. அவன் வயது 32. வெளியில் பார்க்கும்போது ஒரு சீரிய பளிச்சென வாழும் பிசினஸ்மேன். அவன் உள்ளுக்குள் சிதைந்த ஆன்மா. சிறு வயதில் நடந்த ஒன்று அவனது வாழ்வின் சாயலையே மாற்றியது. அவனுக்கு 5 வயது இருக்கும்போது தாயின் வாழ்க்கை சிதறியது. தந்தை வேறொரு பெண்ணை தொடர்பு கொண்டது தெரிந்ததும் தாயின் கோபம் தந்தையின் மீது மட்டும் இல்லை, அந்த தந்தையின் முகத்தை ஒட்டியிருந்த மகனின் மீதும் விழுந்தது. இந்த குழந்தை அவன் சாயலில் இருக்கிறது என்று அவள் கூறிய அந்த நாள் அர்ஜுனை விடுதிக்கு மாற்றிவிட்டது. அம்மா ஹாஸ்டலில் போட்டுவிட்டு ஒருபோதும் திரும்பி பார்க்கவில்லை. மாதம் மாதம் பணம் அனுப்பினாள். ஆனால் தாயின் அன்பு, தந்தையின் கரம் அவனது வாழ்வில் இல்லை. மற்ற குழந்தைகள் பெற்றோர்களோடு வந்ததால் அவன் கண்களில் பொறாமை பளிச்சென்றது. எனக்கென யாரும் இல்லை என்ற கேள்வி அவனது உள்ளத்தில் வலித்தது. அந்த வலியை மறைக்க அவன் செய்தது வேதனைக்கும் வேதனை கொடுப்பதே. ஹாஸ்டலில் மாணவர்களை கேலி செய்து அடக்கினான். அவனது சிரிப்பு மற்றவர்களின் துன்பத்தில்தான் மலர்ந்தது. ஹாஸ்டல் டைனிங் ஹாலில் அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அர்ஜுன் அருகில் அமர்ந்திருந்த மாணவனின் தட்டில் பூச்சிகளை பிடித்து சோற்றின் மீது போட்டுவிட்டான். சாப்பிடு, இல்லைனா இன்னும் மோசமா நடக்கும் என்றான் பற்களை கடித்தபடி. அந்த மாணவன் அழுது கொண்டே வெறுப்பு கலந்த முகத்துடன் அச்சோற்றை வாயில் போட்டான். மற்றவர்கள் பயத்தில் தலை குனிந்தனர். அர்ஜுன் சிரித்தான். அந்த சிரிப்பை ஒரு வகை பழிவாங்கல். அந்த வேளையில் வார்டன் மேடம் வந்துவிட்டாள். அர்ஜுன், உனக்கு இவ்வளவு திமிரா என்று அவனை 2 அறை விட்டாள். அடுத்த நாள் காலை வார்டன் பெண் குளித்து கொண்டிருந்த பாத்ரூமின் கதவை வெளியில் இருந்து பூட்டிவிட்டான் அர்ஜுன். அவள் கத்தும் சத்தம் அவனது காதுகளில் இசை போலிருந்தது. வாசலுக்கு வெளியே நின்று சிரித்து ரசித்தான். மாலை ஹாஸ்டல் மாணவர்கள் கதவை திறந்தனர். அனைவருக்கும் தெரியும், இந்த தவறை ஒரே ஒருவன்தான் செய்வான், அர்ஜுன். அவனை அழைத்து கொண்டு வந்து விசாரித்தார்கள். அவன் கல் போல நின்றான், எந்த குற்ற உணர்வும் இல்லாமல். அம்மாவிடம் போன், உங்கள் மகன் இப்படி செய்திருக்கிறான் என்று வார்டன் சொல்ல, அவள் அனுப்பியது பணம் மட்டும். அன்போ கண்டிப்போ எதுவும் இல்லை. அந்த நாளில் அர்ஜுனின் மனதில் இன்னொரு குரல் பதிந்தது. என்ன தவறு செய்தாலும் பரவாயில்லை, பணம் இருந்தால் போதும். அவனுக்கும் தாய்க்கும் உரையாடல் இல்லை, பணம் அனுப்புவது மட்டுமே இருந்தது. அந்த நிலையில் அர்ஜுன் முரட்டுத்தனமும் கபட சிரிப்பும் பணத்தை கவசமாக கொண்டு வளர்ந்தான். காலம் நகர்ந்தது. அர்ஜுன் இப்பொழுது வயது 31. வெளியில் பெருமை மிக்க தொழிலதிபர், மக்கள் பாராட்டும் வெற்றிகரமான முகம். ஆனால் உள்ளுக்குள் மனம் சிதைந்த பாழடைந்த வீடு. அந்த நாளில் அவனது கண்களில் ஒருத்தி முதலாக நுழைந்தாள். அவள் அழகு கண்களை கவரும் தன்மை. ஆனால் அதை காட்டிலும் வலிமையானது அவளது மென்மை. அவளது பயந்த சாயல், தாழ்ந்த பார்வை, அந்த அழகு முகம்தான் அர்ஜுனின் மனதை கவர்ந்தது. ஒரு பெரிய ஹோட்டலின் வாசலில் அவள் வந்தாள். கையில் பைகள் நிறைய காய்கறிகள், முருங்கைக்காய், தக்காளி, கத்தரிக்காய். அவை அனைத்தும் சிறிய வயலில் வளர்ந்தவை. விவசாயியின் மகள் காயத்ரி. அவள் வயது 18. அவள் இளமைதான் அவளுக்கு மேலும் அழகு கொடுத்தது. ஆனால் அதோடு சேர்ந்திருந்த மென்மையும் சுத்தமும் அவளை தேவதை போல காட்டியது. அவள் யார் முகத்தையும் நேராக பார்க்கவில்லை. பணம் வாங்கிய ஒரே நேரம் ஹோட்டல் மேனேஜர் அவளிடம் பணம் கொடுத்த போது, அது கூட அவசியம் என்பதற்காக. அந்த ஹோட்டலில் சாப்பிட வந்த இளைஞர்கள் அவளை பார்த்து கிசுகிசுத்தனர். மச்சான், இப்படிப்பட்ட பொண்ணு கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணணும். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அர்ஜுனின் காதில் விழுந்தது. சரிதான், இப்படிப்பட்ட பெண்கள் தான் வித்தியாசம். பணம் பார்க்காதவர்கள். மனம் குரல் கொடுத்தது. அர்ஜுன் இதுவரை எத்தனையோ பெண்களை பார்த்திருந்தான். பலர் அவனிடம் பணத்திற்காக வந்தனர். அவர்களை பக்கத்தில் கூட அனுமதிக்காதவன். பெண்களை வெறுத்து வாழ்ந்தவன். ஆனால் அந்த நாள் காயத்ரியை பார்த்தபோது அவனுடைய உள்ளம் அவனுக்கு புதியதாக இருந்தது. காயத்ரி கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அம்மா அப்பா இல்லை. அவளது அண்ணன் குமார் ஒரு விவசாயி. தனது தங்கையை கல்லூரியில் சேர்த்ததற்கே மனைவியிடம் அடிக்கடி திட்டு வாங்குவான். தங்கையிடம் பேசினால் மனைவிக்கு அது பிடிக்காது. அதனால் காயத்ரியிடம் மெதுவாகவே எப்பொழுதாவது மட்டுமே பேசுவான். அவளது அண்ணி வரலட்சுமி. அவளது குரலில் எப்பொழுதும் கட்டளைதான் இருக்கும். இதை செய், அதை செய் என்றுதான் அவள் பேச்சு. அந்த வீட்டில் உள்ள வேலைகளில் பெரும்பகுதி காயத்ரியின் தோள் மீது விழுந்துவிடும். அன்றைய மாலை வரலட்சுமி கோபமாக, எங்கே போய் ஊர் சுத்திட்டு வர என்று கத்தினாள். அண்ணி, வீட்டு தோட்டத்தில் காய்கறிகளை பறிச்சேன், வித்துட்டு வந்துட்டேன் என்று மெலிதாக சொன்னாள். காயத்ரி அமைதியாக காய்கறிகளை விற்று வந்த பணத்தை அவளிடம் கொடுத்தாள். வரலட்சுமி அதை பார்த்ததும், உள்ளே போய் காஃபி போடு என்று கடுமையாக கட்டளையிட்டாள்.
காயத்ரி எதுவும் சொல்லாமல் சமையலறைக்குள் சென்றாள். குமார் பக்கத்திலேயே இருந்தாலும் அவனது உதடுகளில் சொற்கள் வரவில்லை. அந்த அனைத்தையும் தூரத்தில் நின்று கவனித்தான் அர்ஜுன். அவன் அவளை வீடு வரை பின்தொடர்ந்து வந்தான். அவன் மனதில் வேகமாக ஒரு முடிவு பிறந்தது. இவள்தான். அடுத்த நாள் காலை அர்ஜுன் நேராக அவளது வீட்டு வாசலில் நின்றான். பெண் கேட்டு வந்திருக்கிறேன். அந்த குரல் அந்த வீட்டையே அதிர வைத்தது. காயத்ரியின் வாழ்க்கை மாறப்போகும் அந்த தருணம் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. அர்ஜுன் காயத்ரியின் அண்ணன் அண்ணியுடன் முன் அமர்ந்திருந்தான். அண்ணன் சற்று கடினமான முகத்தோடு, அவள் இன்னும் சின்ன பெண்தான், 18 வயசுதான் ஆச்சு. நீங்க சொல்றது உங்களுக்கு 31 என்றான். அந்த குரலில் ஒரு அச்சம் இருந்தது. அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்த அவன் மனைவி விரைவாக குரல் கொடுத்தாள். வயசு எல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்க பணக்காரர், நாங்க ஏழை. நாங்கள் கல்யாணத்துக்கு பணம் போட முடியாது, நகை கூட போட முடியாது. அந்த வார்த்தைகளுக்கு பிறகு சில நொடிகள் அமைதி நிலவியது. அந்த அமைதியை உடைத்தது அர்ஜுனின் உறுதியான குரல். நீங்க எந்த செலவும் பண்ண வேண்டாம், கல்யாணத்திற்கு செலவு நானே பார்த்துக்கிறேன், பொண்ணுக்கு நகையும் நானே தாரேன். இந்த வசனத்தை கேட்டவுடன் இருவரும் திடுக்கிட்டு பார்த்தார்கள். இப்படி யாராவது சொல்வார்களா என்று அவர்களுக்கு நம்பவே முடியவில்லை. அடுத்த கணம் அர்ஜுன் தனது பையை திறந்தான். பணக்கட்டுகளை எடுத்து மேஜை மேல் வைத்தான். இந்த பணத்தை எடுத்துக்கோங்க, பத்தலைனா வாங்கிக்கோங்க என்று அமைதியாக சொன்னான். ஜன்னல் வழியே அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த காயத்ரிக்கு உள்ளம் சுருங்கியது. காசு கொடுத்து பெண்ணை விலைக்கு வாங்குவது போல் தோன்றியது. அண்ணன் கண்டிப்பாக மறுப்பார் என்று மனதில் நம்பிக்கை வைத்திருந்தாள். ஆனால் குமார் இது வேண்டாம் என்று சொல்ல வாயில் வந்ததும் வரலட்சுமியின் கண்கள் ஏற்கனவே அந்த பணத்தின் மீது விழுந்து விட்டிருந்தன. அவள் கையை நீட்டி பணத்தை எடுத்தாள். அவளது முகத்தில் தெரிந்த புன்னகை. அது பேராசையா நிம்மதியா யாராலும் சொல்ல முடியவில்லை. ஆனால் அர்ஜுனுக்கு தெரிந்தது ஒன்றுதான், அவன் வெற்றி பெற்று விட்டான். காயத்ரியின் உள்ளம் எரிந்தது. என்னோட அண்ணனும் அண்ணியும் பணத்துக்கு முன்னால் இப்படி தாழ்ந்து விடுவார்களா என்ற கோபம் அவளை தின்று கொண்டிருந்தது. அர்ஜுனின் அடுத்த வார்த்தை அந்த குடும்பத்தையே அதிர வைத்தன. 2 நாட்களில் கல்யாணம் முடிச்சுக்கலாம் என்றான். 2 நாட்களில் எப்படி சாத்தியம் என்று திகைத்தான் குமார். ஆனால் வரலட்சுமி உடனே பதிலளித்தாள். நம்மள மாதிரி ஏழைகளுக்கு தான் சிரமம். அவர் பணக்காரர், அவர் ஆசைப்பட்டால் நாளைக்கே கல்யாணம் நடக்கும். மனைவியின் குரலில் இருந்த நிச்சயம். சரி என்று அவன் மெல்லிய குரலில் சொன்னான். அதே நேரத்தில் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த காயத்ரியின் பார்வை அர்ஜுனின் கூர்மையான கண்களோடு சங்கமித்தன. அவன் லேசாக கண்ணடித்தான். காயத்ரியின் உடல் முழுவதும் நடுங்கியது. அவள் உடனே திரும்பி ஜன்னல் ஸ்கிரீனை இறக்கிவிட்டாள். ஆனால் அவள் உள்ளம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அர்ஜுன் சிரித்தபடி திரும்பி நடந்தான். அவன் அடிகள் ஒவ்வொன்றும் அந்த வீட்டில் இன்னொரு புயலை கொண்டு வந்தது போல் இருந்தது. வீட்டுக்குள் பரபரப்பு ஆரம்பித்தது. அர்ஜுன் பணத்தை வைத்து சென்ற அந்த நொடியில் இருந்து வரலட்சுமி கல்யாண வேலைகளில் முழுமையாக மூழ்கிவிட்டாள். பெரிய மண்டபம் வேண்டும் என்று சொல்லி மண்டபத்திற்கு முன்பணம் கொடுத்தாள். சமையலுக்கு ஆட்கள், அலங்காரத்திற்கு வியாபாரிகள், சாப்பாட்டுக்காரர்கள் எல்லாம் ஒரே மூச்சில் ஏற்பாடு செய்யப்பட்டன. 2 நாட்களில் அந்த வீடு ஏழைகளின் வீடல்ல, செல்வந்தர்களின் வீடு போல் மாறிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த வீட்டு சத்தங்களிலும் சிரிப்புகளிலும் கலந்து கொள்ளாதவள் ஒருத்தி காயத்ரி. அவளது உள்ளத்தில் எழுந்த புயல் 2 நாட்களில் கல்யாணமா என்றே சத்தமாக கேட்டது. அண்ணன் குமார் வந்து இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பமா என்று ஒருமுறை கேட்பாரோ என்று அவள் காத்திருந்தாள். கேட்டிருந்தால் மறுத்திருப்பேன் என்பதில் அவளுக்கு சந்தேகமில்லை. ஒருவேளை அர்ஜுன் நேராக வந்து உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள விருப்பமா என்று கேட்டாலும் மறுத்து விடுவேன் என்ற எண்ணம் அவளுக்குள் எழுந்தது. அவளது வாழ்வில் விருப்பமாயிருந்த ஒன்றே ஒன்று, சுயமரியாதையோடு வாழ வேண்டும். ஆனால் அண்ணனையும் அண்ணியையும் எதிர்த்து நிற்க அவளால் முடியவில்லை. தந்தை தாய் இறந்த பிறகு இவர்கள்தான் அவளுக்கு குடும்பம். இன்னும் 18 வயசுதான். வாழ்க்கையை பார்த்து அறியாதவள். ஆனால் படிக்க வேண்டும் என்ற கனவு நிறைய. தன் காலில் நின்று தனக்கென ஒரு அடையாளம் வேண்டும் என்ற தீவிர ஆசை. அதற்காக தான் வீட்டு பக்கத்தில் சிறிய நிலங்களில் கத்தரிக்காய், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், தக்காளி இவற்றை நட்டு சிறு சிறு வருமானம் சேர்த்தாள். அவளது கைகளில் இன்னும் மண்ணின் மனம் தங்கியிருந்தது. ஆனால் அந்த கனவுகளை அனைத்தையும் யாரோ கைக்கட்டுகளால் பூட்டிவிட்டது போல தோன்றியது. அவளது கனவுகளும் அவளை சூழ்ந்திருந்த கைக்கட்டுகளும் இரண்டும் மோத தொடங்கிய தருணம் அது. அந்த பயத்தை முதலில் உணர்ந்தவர்கள் அவளது தோழிகள். சிலர் பள்ளிக்கால தோழிகள், சிலர் கல்லூரி தோழிகள். அவர்கள் வீட்டிற்கு வந்து ஆச்சரியமாக கேட்டார்கள், இப்படி எங்கேயும் நடந்தது நாங்க கேள்விப்பட்டதே இல்லை. மாப்பிள்ளை பணம் கொடுத்து கல்யாணம் பண்றாரா? நகையெல்லாம் அவர் வீட்டில இருந்தே வருதா? அவர்களின் முகத்தில் ஆச்சரியமும் சற்றே பொறாமையும் தெரிந்தது. அடடா, இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்று ஒருத்தி சொன்னார். மற்றொரு தோழி விரைவாக ஒரு வார இதழை எடுத்து வந்தாள். அதன் முதல் பக்கத்தில் அர்ஜுனின் புகைப்படம். இதோ பாரு, உன் மாப்பிள்ளை பெரிய பிசினஸ்மேன், அனாதை இல்லங்களுக்கு நிறைய உதவுவாராம். வாங்கி வாசிக்கும் போது காயத்ரியின் கண்களில் ஒளி பரவியது. உன்கிட்ட அவரோட நம்பர் இருக்கா, பேசினியா என்று தோழிகள் கேட்டார்கள். என்கிட்ட போனே கிடையாது என்று வெக்கத்துடன் சொன்னாள் காயத்ரி. மொபைல் தேவைப்பட்டால் அவள் அண்ணி வரலட்சுமியிடம் வாங்கி கொண்டு பேசுவாள். அதுவும் விரைவாக முடித்து மீண்டும் கொடுத்து விடுவாள். கிட்ட போன் இருக்கு, நம்பரை சொல்லு, இப்பவே போன் பண்ணலாம் என்றார்கள் தோழிகள். எனக்கு அவரோட நம்பர் தெரியாது என்று காயத்ரி மெதுவாக சொன்னாள்.
அதை கேட்டவுடன் எல்லோரும் இன்னும் ஆச்சரியப்பட்டார்கள். எதுவும் பேசாமல் 2 நாட்களில் கல்யாணமா? முதலிரவில் தான் எல்லாம் பேசி முடிக்கப் போறீங்களா என்று கிண்டல் செய்தார்கள். காயத்ரியின் உள்ளம் துடித்தது. அவள் மனதை ஆறுதல் படுத்தி கொண்டாள். அவரோட உலகமே வித்தியாசமானது. அவர் பெரிய பணக்காரர். என்ன மாதிரி பொண்ணோட பேசுவதற்கு நேரம் வைக்க மாட்டாங்க போல. அதன் பின் நண்பர்கள் வீடு திரும்பினார்கள். அதே நேரம் ஒரு முறை மட்டும் அர்ஜுன் வரலட்சுமிக்கு தானாகவே ஃபோன் செய்தான். கல்யாண வேலைகள் நன்றாக போய்கிட்டு இருக்கா என்று கேட்டான். பிறகு சற்றே குளிர்ந்த குரலில், என் வீட்டு சார்பாக யாரும் வரமாட்டாங்க, உங்கள் வீட்டிலிருந்து மட்டும் கூப்பிடுங்க என்றான். அப்போது வரலட்சுமி ஆச்சரியமாக கேட்டாள், உங்களுக்கு அம்மா இருக்காங்கன்னு சொன்னீங்க, கல்யாணத்துக்கு வரமாட்டாங்களா? அர்ஜுன் சற்று கடினமான குரலில், என் அம்மா ரொம்ப பிஸியாக இருக்காங்களாம், அவர்களுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம். அவன் சொன்னது பாதி உண்மைதான். உண்மையில் அவன் அம்மாவை அழைக்கவே இல்லை. 5வது வயதில் அவனை ஹாஸ்டலுக்கு கொடுத்துவிட்டு திரும்பி பார்க்காத அந்த தாயின் முகம் அவனுடைய மனதில் இன்னும் ஒரு ஆழமான காயமாகவே இருந்தது. நண்பர்கள் வந்து சென்ற பிறகு காயத்ரி அவனை நல்லவனாகவே நினைத்தாள். அவன் தன்னை பணம் கொடுத்து வாங்கவில்லை, தனக்காகவே பிறந்தவன் போல தன்னை தேடி வந்து சேர்ந்திருக்கிறான் என்று. அர்ஜுன் சொந்த கடையிலிருந்து வந்த விலை உயர்ந்த பட்டுகள், கையால் நெய்யப்பட்ட கற்கள், மேனியில் ஒளி வீசும் நிறங்கள், அவளது கைகளில் சோதிக்க கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு துணியும் அவள் இதுவரை அணிந்தவற்றை விட 1000 மடங்கு விலை மதிப்புடையவை. அவளுக்கு மட்டும் அல்ல, அண்ணனுக்கும் அன்னிக்கும் கூட இதேபோல் விலை உயர்ந்த துணிகள் வந்து சேர்ந்தன. பிறகு ஜுவல்லரி கடையிலிருந்து வந்தது தங்கம், வைரம், ரத்தினங்கள், காதுகளில் தொங்கும் குண்டலங்கள், கழுத்துகளில் கனமாக விழுந்த செயின்கள், அவளை ஒரே பார்வையில் தேவதை மாதிரி காட்டக்கூடிய ஆடம்பரம். ஆனால் யாருக்கும் தெரியாமல் அந்த வைரத்தின் ஒளியிலும் தங்கத்தின் பொலிவிலும் மறைந்திருந்த உண்மை ஒன்றுதான். அர்ஜுன் தனது பணத்தால் ஒரு பெண்ணை வாங்கி கொண்டிருந்தான். காயத்ரி மட்டும் அதை உணரவில்லை. அவள் மனதில் இன்னும் கனவு மட்டுமே. அவன் தன்னை வாங்கவில்லை, தேடி கண்டுபிடித்தான் என்று. திருமண நாள் வந்தது. கோயிலில் பெரிய மணி முழங்க அந்த நகரமெல்லாம் ஒருவித உற்சாகத்தில் மூழ்கியது. மண்டபம் அர்ஜுனின் செல்வாக்குக்கு ஏற்ப பெரிய அரண்மனை போல. 1000 விளக்குகள் ஒளி வீச பகல் போல பிரகாசமாக இருந்தது. மாப்பிள்ளை அர்ஜுன் வெள்ளை சிலம்பு போல கம்பீரமாக நின்றான். அவன் கம்பீரமும் தலையை உயர்த்திய நடை கூட்டத்தில் வந்தவர்களின் பார்வையை ஈர்த்தது. மணமகள் காயத்ரி சிவப்பு நிற காஞ்சிபுர புடவையில் வைர நகைகளால் ஒளிர்ந்தாள். முகத்தில் 18 வயது இளமைத்தன்மை பளிச்சென தெரிந்தது. சிறிய பயமும் நாணமும் கலந்த சிரிப்பு அவளை தேவதை போல காட்டியது. நடந்து வந்த காட்சி மண்டபத்தையே மெய்மறக்க வைத்தது. மணமாலை போடும் தருணம் வந்தது. காயத்ரி முகத்தை தாழ்த்தி கொண்டு நின்றாள். அர்ஜுன் சிரித்தபடி காயத்ரியை நேராக கண்ணில் பார்த்தான். அந்த சிரிப்பில் நீ எனக்கு சொந்தம் என்ற உரிமை இருந்தது. மணமாலை அவளது கழுத்தில் விழுந்ததும் மண்டபம் முழுவதும் கூச்சல் எழுந்தது. அர்ஜுனின் கையில் தங்கச் செயின் மஞ்சள் நிற கயிறுடன் இருந்தது. ஒரு முடிச்சு கட்டப்பட்டதும் காயத்ரியின் வாழ்வு முழுவதும் மாறிப்போனது. திருமணம் முடிந்தவுடன் அர்ஜுன் காயத்ரியை தன் பக்கம் இழுத்து கொண்டான். மெல்லிய சிரிப்புடன் அவள் காதில் சொன்னான், இனி உன் உலகம் நான் தான். அந்த ஒரு வரி காயத்ரியின் இதயத்தில் கலந்த பயத்தையும் புதிதாய் பிறந்த பாசத்தையும் ஒன்றாக குலுக்கி வைத்தது. முதல் இரவு அறையில் காயத்ரி அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளது உள்ளத்தில் ஒரு அலை போல பயம் ஓடிக்கொண்டிருந்தது. என்ன நடக்கும்? நான் தயாராயில்லையே. 2 நாட்களில் தான் திருமணம் நடந்தேறிவிட்டது என்று தன்னைத்தானே கேள்வி கேட்டு மனதை வாட்டி கொண்டிருந்தாள். அவனுடன் இதுவரை அவள் பேசவே இல்லை. அவனுடைய குரல் கூட அவளுக்கு புதிது. அவன் இதுவரை ஒருபோதும் பெயர் சொல்லி கூட அழைத்தது இல்லை. அந்த உண்மையே அவளது இதயத்தை இன்னும் குத்தி கொண்டிருந்தது. இன்றுதான் பேசவே செய்யணும். ஆனால் அதற்கு முன் முதலிரவா? நான் என் மனதை திறக்க நேரம் வேண்டும் என்று கேட்டால் அவன் புரிந்து கொள்வானா என்று காயத்ரி மனதில் பேசி கொண்டிருந்தாள். சினிமாவில் பார்த்த காட்சிகள் அவளது நினைவில் வந்தன. முதலிரவில் ஹீரோயின் நாணத்துடன் ஹீரோவிடம், எனக்கு இன்னும் டைம் வேணும், உங்களை முழுவதும் புரிந்து கொள்ளணும் என்று சொல்வது நினைவில் வந்தது. இதான் நானும் சொல்லிக் கொள்ளலாம் என்று காயத்ரி மனதில் யோசித்தாள். ஆனால் அந்த யோசனைக்கே அவளுக்கு வெட்கம் வந்தது. அவன் எப்படி எடுத்துக்கொள்வான்? அவன் முகம் சுருங்கி போகுமோ? அவன் கோபப்படுவானோ என்ற பயம் பீறிட்டது. அவள் இன்னும் சிறுமியாகவே இருந்தாள். அவள் வாழ்க்கை இப்பொழுது மாறிவிட்டது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவளுக்கு தெரியாது. அவன் ஒருபோதும் அவளுக்கு பிடிக்காததை வற்புறுத்தியே செய்வான் என்பதே. அந்த இரவு காயத்ரி படுக்கையில் தேவதை போல படுத்திருந்தாள். அவள் கண்களை மூடிக்கொண்டிருந்தாள். அவனோ இன்னும் வரவில்லை. சரி, தூங்கிவிடலாம் என்று தன்னைத்தானே நிம்மதிப்படுத்தி கொண்டாள். என்று கண்களை மூடி தூங்க ஆரம்பித்தாள். அர்ஜுன் முழு போதையில் தள்ளாடியபடியே முதலிரவு அறைக்குள் வந்தான். அறையில் தேவதை போல படுத்திருந்தவளை பின்னால் இருந்து அணைத்தான். காயத்ரிக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அதற்குள் அவன் பின்கழுத்தில் முத்தமிட ஆரம்பித்தான். பயத்தில் நடுங்கினான். இருட்டில் யார் என்று தெரியவில்லை. அதிலும் காயத்ரிக்கு தூக்கம் வேறு. அவனை தள்ளிவிட்டு, காயத்ரி, யார் நீ என்றாள்.
கணவன் அர்ஜுன் என்றான். கோபமாக வாயோடு வாய் சேர்த்து முத்தமிட்டான். பயத்தில் திகைத்தவள் ஆல்கஹால் வாசத்தோடு கூடிய தன்னுடைய முதல் முத்தத்தை பெற்றாள். முதல் நாளிலேயே என்ன நடக்கிறது என்று கண்களில் நீர் கசைந்தது. அர்ஜுன் வன்மையாக முத்தமிட ஆரம்பித்தான். காயத்ரி ப்ளீஸ் விடுங்க என்று அவனை தள்ளிவிட்டு எழுந்திருக்க முயற்சித்தாள். அவனை தடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தாலும் முடியவில்லை. முற்றிலுமாக அவனது கட்டுப்பாட்டுக்குள் வந்திருந்தாள். காயத்ரியின் கண்களில் இப்பொழுது கண்ணீர் கொட்டியது. அதை பார்த்தவன் அவளது உதடுகளை கடித்து காயப்படுத்தினான். பெரும் மூச்சுடன் பற்களை கடித்து பதட்டத்தோடும் பயத்தோடும் கண்களை மூடி பொறுத்து கொண்டாள். அதை பார்த்த அர்ஜுன் தன்னை உணர்ந்தவனாக கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் குறைய தேன் சிந்தும் உதட்டில் மெல்ல முத்தமிட்டு அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். இதற்கு மேல் எதிர்ப்பை காட்டினால் கொடூரன் போல் நடப்பான் என்று அமைதியாக கண்களை மூடி பயத்தோடும் பதட்டத்தோடும் படுத்திருந்தாள். அந்த இரவு ஒவ்வொரு நொடியும் அவளுக்கு ரணமாக இருக்க தடுக்க முடியாமல் திணறினாள். அவன் கல்யாணம் என்ற பெயரில் படுக்கையில் தன்னை விருந்தாக்கி கொண்டிருந்தான். காயத்ரியின் நெற்றியில் இருந்த வேர்வை மீது முத்தமிட்டான். அந்த இரவு அவர்கள் கூடலில் காதல் இல்லை, அவனிடம் இருந்தது காமம், அவளிடம் இருந்தது பயமும் பதற்றமும். அடுத்த நாள் காலை காயத்ரி உடல் சோர்வோடு லேட்டாக எழுந்தாள். பக்கத்தில் அர்ஜுன் இல்லை. அவள் எழுந்து பாத்ரூம் சென்று குளித்துவிட்டு வெளியே வந்தாள். ஒரு அழகான சேலையை எடுத்துக்கொண்டு அணிந்தாள். மாடியில் இருந்து கீழே இறங்கி சென்றாள். அவள் கண்களில் ஆச்சரியம் பிறந்தது. கீழே கிச்சனில் அர்ஜுன் சமைத்து கொண்டிருந்தான். இவருக்கு சமைக்க தெரியுமா என்று காயத்ரி வியப்புடன் பார்த்தாள். சைவ உணவுகளை சமைத்து கொண்டிருந்தான். காயத்ரி மென்மையான குரலில் உங்களுக்கு அசைவம் தானே பிடிக்கும் இல்லையா என்று கேட்டாள். அர்ஜுன் சற்றே சிரித்தவாறு ஆமாம் எனக்கு அசைவம்தான் பிடிக்கும், ஆனால் என் பொண்டாட்டிக்கு சைவம் பிடிக்குமே என்றான். அதற்குள் அவளை அவன் பக்கமாக இழுத்து அணைத்தபடி சமையல் வேலைகளை செய்தான். அவன் பக்கத்தில் அவள் சின்ன பெண் போல் தெரிந்தாள். அவன் உயரமும் அவள் வயதின் காரணமாக. அர்ஜுன் அவளது காதுக்கு அருகே குனிந்து எனக்கு அசைவம் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் என்று மெதுவாக கேட்டான். வார இதழில் பார்த்தேன் என்றாள். என்னை பற்றி அதிலெல்லாம் தேடியிருக்கியா என்று அவன் சிரித்து கொண்டே கேட்டான். காயத்ரி சற்றே சிவந்த முகத்தோடு என் தோழி நம்ம இருவருக்கும் கல்யாணம் நிச்சயமானதால கொண்டு வந்து தந்தாள் என்றாள். சரி என்று சொன்னவாறு இருவரும் சேர்த்து டேபிளில் அனைத்தையும் அடுக்கினார்கள். அர்ஜுன் அவளை பார்த்து இன்று நான் சமைத்து விட்டேன், தினமும் சமைப்பேன் என்று நினைக்காதே, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எனக்கு விடுமுறை, அதனால் சமைப்பேன், மற்ற நாட்களில் நீதான் பண்ணணும் என்று கடுமையான குரலில் அவன் தொடர்ந்தான். காலையிலேயே எந்திக்கணும். அவள் தலை குனிந்து சரி என்று மெதுவாக தலையாட்டினாள். சில நேரங்களில் அவன் சிரித்து பேசும்போது மிக அழகாகவே தோன்றினான். ஆனால் கண்டிக்கும் போது அவளுக்கு பயமாக இருந்தது. இருவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அர்ஜுன் அவளை பார்த்து நீ ரொம்ப குட்டையா இருக்க என் பக்கத்துல இருக்கும்போது என்றான். அவள் அவனிடம் இல்ல எனக்கு வயசு இருக்கு, எனக்கு வயசு 18 தான் இப்ப, அதனால 21 வயசு வரைக்கும் நான் வளருவேன், ஒருவேளை உங்களை விட கூட என்று சொல்ல வந்தவள் நாக்கை கடித்து கொண்டாள். அர்ஜுன் அவளை பார்த்து சிரித்து கொண்டு அப்படி அதுக்கு ஒரு வழி இருக்கு, 18 வயசுக்கு அப்புறம் வளர்றவங்க மண்டையில கொட்டுனா அவங்க வளர மாட்டாங்களாம் என்றான். அவள் பயத்தோடு அவனை பார்த்தாள். ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த அவன் பின் சிரித்து கொண்டே சாப்பிட ஆரம்பித்தான். தான் வளர்வது அவனுக்கு பிடிக்கவில்லையா என்று அவள் மனதில் எண்ணிக்கொண்டிருந்த போது அவன் சொன்னான் நீ வளரு, ஆனா என்னை விட வளர்ந்துடாத. அப்பொழுதுதான் காயத்ரி உணர்ந்தது அவன் என்னை விட உயர்ந்து வளர்ந்துவிடக் கூடாதுன்னு சொல்ல வாரானா என்று. காலை உணவை இருவரும் சேர்ந்து முடித்தனர். மேசையை சுத்தம் செய்யும் முன்பே அர்ஜுனுக்கு ஒரு போன் வந்தது. அழைப்பை எடுத்து 2 வார்த்தைகள் பேசியதும் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அவன் எழுந்து மேசையில் இருந்த சாவியை எடுத்து கொண்டு வெளியே சென்று விட்டான். காயத்ரி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். எதுவும் பேசாமல் இப்படியே போய்விட்டாரா என்று மனதில் கேள்வி எழுந்தது. ஆனால் அவள் எதையும் கேட்கவில்லை. அர்ஜுன் இயல்பு அவனது முகத்திலேயே தெரிந்தது. அவன் யாரிடமும் சொல்லாமல் தனக்கு பிடித்ததையே செய்பவன். அவனுக்கு அது வழக்கம். ஆனால் காயத்ரியே அது புண்படுத்தியது. நான் அவனுடைய மனைவிதானே, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போவதை எப்படி நினைக்க முடிகிறது என்று மனதில். நேற்று இரவு மதுபோதையில் அவன் காட்டிய வன்முறை இன்னும் மனதில் சுமையாய் இருந்தது. அதற்காக கூட மன்னிப்பு கேட்கவில்லை. இந்த வீட்டில் எனக்கு அன்பு இல்லை போலிருக்கு என்று அவள் மனதில் புலம்பினாள். பிறந்தவுடன் தாயை இழந்தாள். தந்தையின் அரவணைப்பு தேவைப்படும் நேரத்தில் அவர் இல்லை. கல்யாணமான பிறகு குறைந்தது என் வாழ்க்கை துணையாவது என்னை நேசிப்பார் என்று நினைத்தாள். ஆனால் அர்ஜுனின் பேச்சும் செயலும் ஒன்றாக சொன்னது. அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைக்காது. நான் தருவது ஆண் கர்வமும் திமிரு மட்டும். அவள் உள்ளுக்குள் அவனை திட்டிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று கதவு திறந்தது. கையில் ஒரு பை, முகத்தில் ஒரு சிரிப்பு. அவன் உள்ளே வந்தான். காயத்ரிக்கு ஆச்சரியம். இது என்ன? அவன் பையை அவளிடம் கொடுத்தான். அதை அவள் திறந்த போது கண்கள் பெரியதாயின. அதில் இருந்தது ஒரு சிறிய அளவிலான மிக குறுகிய ஆடை. காயத்ரி அவன் முகத்தை கண்டாள். இது நான் போட்டு பார்த்தது கிடையாது, நான் சேலை சுடிதார் மட்டும்தான் போட்டிருக்கேன் என்று வெக்கத்தோடும் பயத்தோடும் சொன்னாள். அர்ஜுன் சிரித்தான். இது நம்ம கடைக்கே வந்த புது டிசைன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்காக எத்தனை பேர் காத்திருக்காங்க தெரியுமா
அவள் எதையும் சொல்லவில்லை. தன் மனதில் மட்டும் இது என்னால் முடியாது என்று. அவன் அவளது கண்களில் தெரிந்த அந்த மறுப்பை புரிந்து கொண்டான். சொல்வதை கேப்பியா மாட்டியா என்று திமிராக கேட்டான். தலை குனிந்து இல்லை, இதெல்லாம் முடியாது என்று பயத்தோடு மெதுவாக சொன்னாள். சரி என்று அவன் திடீரென்று அவளை தூக்கி கொண்டு பாத்ரூமுக்குள் சென்றான். அவள் பயந்து போய் என்ன செய்றீங்க என்று கத்தினாள். அவன் காதில் குனிந்து சிரிப்புடன் சொன்னான், நானே மாத்தி விடுறேன். காயத்ரி சிவந்த முகத்தோடு வேண்டாம், நானே மாத்திக்கிறேன் என்று அவசரமாக சொல்லி அவன் கட்டுப்பாட்டிலிருந்து தன்னை விடுவிக்க முயன்றாள். அவனது கர்வம் அவளது பயம் அந்த சிறிய அறையில் இரண்டும் மோதிக்கொண்டன. காயத்ரி அந்த ஆடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள். அந்த ஆடையோ அவளது மென்மையையும் அழகையும் இன்னும் நுணுக்கமாக வெளிப்படுத்தின. அவள் கூச்சத்தாலும் பயத்தாலும் கைகளால் தன்னை காத்து கொள்வது போல் நிற்க அவளது ஒவ்வொரு அசைவும் அர்ஜுனின் கண்களில் ஓவியமாய் பதிந்தது. அதே நேரத்தில் அர்ஜுன் ஏற்கனவே ஒரு பென்சிலையும் ஓவிய பலகையும் எடுத்துக்கொண்டு அமர்ந்திருந்தான். காயத்ரி என்று அவன் மெதுவாக கூப்பிட்டான். அவள் தலை குனிந்து நின்றாள். அவன் அருகே வந்து அவளது காதடியை சாய்ந்து சிரிப்புடன் மெதுவாக சொன்னான், உன்னை பார்க்கும்போது என்னென்னவோ செய்ய தோணுது. ஆனால் நீ ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு கூட மாற்ற மாட்டேங்கிற. எவ்வளவு பிடிவாதம். சிரிப்பில் ஒரு சவால் இருந்தது. காயத்ரி முகம் சிவந்து மெதுவாக, நீங்க வரைய போறீங்களா இந்த ட்ரெஸ்லையா? வேண்டாம் என்று குரல் தள்ளாடினாள். அர்ஜுன் ஒரு நிமிடம் அவளை பார்த்து பின் சிரித்தான். சரி, உன்னை இந்த ஆடையில் பார்த்ததுக்கு அப்புறம் வரையணும்னு இருந்த ஆசை போயிடுச்சு என்றான். அவள் மூச்சு விடும் முன்பே அவன் திடீரென்று அருகில் வந்து அவளது உதடுகளில் முத்தமிட்டான். முகத்தில் ஒரு ஆண் கர்வம், ஒரு கட்டாயம். அவளது கைகளை பிடித்து அவளது ஆடைகளை மெதுவாக களைய முயற்சி செய்தான். ப்ளீஸ் என்று காயத்ரி அவனை தடுத்தாள். நான் வரைய ஒத்துக்கிறேன் என்று அவள் திணறிக்கொண்டே சொன்னாள். அந்த சொற்கள் அவனது காதில் விழுந்ததும் அவன் சிரித்து கொண்டே அவளை விடுவித்தான். அப்படியா, அப்போ சரி. அவன் சரி செய்து விட்டு சென்றான். அர்ஜுன் அவளைப் போலவே அழகாக வரைந்து முடித்தான். காயத்ரி அந்த ஓவியத்தை பார்த்த தருணம் கண்களில் ஆச்சரியம் மிளிர்ந்தது. அவ்வளவு அழகாக அர்ஜுனுக்கு வரைய தெரியுமா என்று அவள் மனதில் எண்ணிக்கொண்டாள். ஓவியம் நிறைவேறிய பிறகு அர்ஜுன் பாராட்டும் விதமாக, ரொம்ப அழகா இருக்கே என்று சொன்னான். இந்த படத்தை நமது படுக்கை அறையில் மாட்டிவிடலாம் என்று அவன் பரிந்துரைத்தான். பதட்டத்தோடு ப்ளீஸ் வேண்டாம். அர்ஜுன் சிரித்து கொண்டு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்காக எனது கடையில் துணி வாங்க வருபவர்களுக்கு இந்த ஓவியத்தை பையில் ஒட்டி கொடுத்து விடலாம் என்றான். அதிர்ச்சியோடு கெஞ்சும் குரலில், ப்ளீஸ் வேண்டாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க என்று சொன்னாள். அர்ஜுன் அவள் பிள்ளை போல் கெஞ்சும் அந்த நிமிடத்தை பார்த்து சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பு காயத்ரியை சற்று வருத்தத்துடனும் மனதில் சற்று கோபத்துடனும் நிறுத்தியது. அவன் அருகே வந்து குரல் மென்மையுடனும் உறுதியுடனும் சொன்னான், அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த படம் எனக்கு மட்டுமே சொந்தம். சரி, நீ சேலை அணிந்த புகைப்படத்தை கூட யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று அர்ஜுன் உறுதியுடன் சொன்னான். காயத்ரி அவனது உறுதியையும் தனிப்பட்ட மனநிலையும் பார்த்து சின்ன சிரிப்புடன் அவனை நோக்கினாள். மனதில் சிறிது நிம்மதி மலர்ந்தாலும் அவன் சிரிப்பில் தோன்றும் மென்மையான விளையாட்டு அவளை சற்று வருத்தமடைய செய்தது. இங்கேதான் நண்பர்களே இந்த கதையின் முதல் பகுதி முடிகிறது. இந்த பகுதியில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரியா. மலர்ந்த சிரிப்பை மூடிய நிழல். வாங்க கதைக்குள்ள போலாம். அதன் இரண்டாம் பகுதியை உங்களுக்காக இன்று கொண்டு வந்திருக்கிறேன். அர்ஜுன் திடீரென, காயத்ரி வெளியே போவோமா, மூவிக்கு போகலாம் என்று கேட்டான். காயத்ரியின் முகத்தில் ஒரு சிறிய மலர் போல சிரிப்பு விரிந்தது. அவள் விரைவாக புடவை அணிந்து கூந்தலை காற்றில் அசைய விட்டபடி அர்ஜுனின் அருகே வந்தாள். ஆனாலும் கூட்ட நெரிசலில் மெதுவாக நடந்தாள். அவள் மென்மையான அடி, கொஞ்சம் சேர்ந்து கொண்ட புடவையின் அழகு கூட்டத்தில் அவளை தனியாக தெரியும்படியாக்கியது. அதே நேரத்தில் அர்ஜுனின் முகத்தில் கோபம் மிளிர்ந்தது. ஏய், நீ என்ன மகாராணியா? இப்படி மெதுவா வந்தா கூட்டத்தில் உனக்காக தனியா கியூ போடுவாங்களா? வேகமா வா என்று அவன் கையால் இழுத்து கொண்டான். அந்த சொல் மகாராணியா காயத்ரியின் காதில் பட்டு அவளது இதயம் உடைந்தது போல் இருந்தது. அவள் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அமைதியாக நடந்தாள். திரை அரங்குக்குள் சென்றதும் அவள் எதிர்பார்த்த ரொமான்டிக் படம் இல்லை. திரையில் சண்டை காட்சிகள், துப்பாக்கி சத்தம், குருதி சிந்தும் வன்முறை. அவள் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தாள். அவன் பக்கம் பார்க்க கூட இல்லை. வீடு திரும்பும் தருணம். மூவி முடிந்து இருவரும் வீடு வந்தார்கள். அர்ஜுன் சோபாவில் சாய்ந்து படம் எவ்வளவு நல்லதென்று பேசி கொண்டிருந்தான். ஆனால் காயத்ரி தன் அறைக்கு போய் மெதுவாக உட்கார்ந்தாள். அவளது கண்களில் சிறிய துளி நீர் பட்டு மிளிர்ந்தது. அவளின் மனம் மட்டும் அர்ஜுன் சொன்ன அந்த சொற்களை மீண்டும் மீண்டும் ஒலிக்க செய்தது. நீ என்ன மகாராணியா? அதே நேரத்தில் அர்ஜுன் அறைக்குள் வந்து அவன் வழக்கம் போல் ஆடைகளை மாற்றி அர்ஜுன் அந்த இரவு காயத்ரி அருகே நெருங்கினான். அவன் கண்களில் இருந்த தாகம் ஆனால் இன்று வேறுபட்டது. மது போதை இல்லாததால் அவன் மென்மையாக தழுவினான். அவன் முகம் அருகே வந்து மெல்ல அவளது உதட்டில் முத்தமிட்டான். முந்தைய தினத்தை போல் கடுமை இல்லை. இன்று அவன் தொடுதலிலேயே ஒரு இனிமையும் ஒரு ஆணின் பாசமும் இருந்தது. காயத்ரியின் உள்ளம் இன்னும் சஞ்சலப்பட்டிருந்தது. இது அவன் மது போதையில் இல்லாததாலா அல்லது நான் ஒத்துழைத்ததாலா அவனை இப்படி மென்மையாக நடக்க வைக்கிறது என்று அவள் எண்ணிக்கொண்டிருந்தாள். அந்த ஞாயிற்றுக்கிழமையை நினைத்தாள். காலையில் அவளுக்காக சமைத்து கொடுத்த அவன் பேசும் வார்த்தைகள் கசப்பாக இருந்தாலும் அவளை வெளியே கூட்டி சென்ற அவன் உடல் அருகே வந்த போது கூட அவளை மென்மையாக பார்த்து கொண்டிருப்பது, இவை எல்லாம் அவளது மனதை நிதானமாக்கியது.
அவள் தன் மனதுக்குள் ஒரு மனிதனை ஒரே நாளில் மாற்ற முடியாது. அவனது கரங்கள் அவளை அணைத்த போது அவள் எதிர்க்கவில்லை. மெல்ல அவளும் உதடுகளை அவன் அருகே கொண்டு சென்றாள். முத்தம், தழுவல், உடல் அருகாமை இவை அனைத்திலும் அவன் காட்டிய மென்மை அவளை வியக்க வைத்தது. அந்த இரவு காதலும் விருப்பமும் கலந்த ஒரு மென்மையான குடலாக மாறியது. காயத்ரியின் மனதில் ஒரு சிறிய நிம்மதி. இந்த மனிதன் ஒரு நாள் என்னை முழுவதும் புரிந்து கொள்வான் என்ற நம்பிக்கை முளைத்தது. அந்த நெருக்கத்திற்கு பின் இருவரும் சோர்வோடு படுக்கையில் சாய்ந்திருந்தார்கள். முதலில் காயத்ரி அவனை நோக்கி படுத்திருந்தாள். சில நிமிடங்களில் மெதுவாக திரும்பி மறுபக்கம் சாய்ந்தாள். அப்பொழுது அர்ஜுனின் கைகள் மெதுவாக அவளது இடுப்பை தொட்டு அவளை தன்னிடம் இழுத்து கொண்டது. மெல்லிய குரலில் அவன் சொன்னான், இந்த பக்கம் திரும்பி படு. காயத்ரி தயக்கத்தோடு திரும்பினாள். அவனது மார்பில் முகத்தை சாய்த்து கொண்டாள். அவன் கரத்தில் அடைக்கலம் கண்டது போல அவள் கண்களை மூடினாள். அடுத்த நாள் காலை காயத்ரி மெதுவான அடியுடன் சமையலறைக்குள் நுழைந்தாள். அவளது விரல்கள் மாவை மென்மையான சப்பாத்திகளாக உருட்டின. சுட்ட சப்பாத்தியின் மனமும் பக்கத்தில் கொதித்து கொண்டிருந்த குருமாவின் வாசனையோடு கலந்தது. அர்ஜுனுக்காக என்ற எண்ணம் அவள் மனதில் ஒரு சிறிய புன்னகையை உண்டாக்கியது. அன்போடு ஒரு காபி குவளையை தயாரித்தாள். காஃபியை கையில் எடுத்தவள் மேல் தளத்திற்கு போனாள். அங்கே அர்ஜுன் குளித்து முடித்து டவலை இடுப்பில் கட்டி கொண்டு உடை மாற்றிக் கொண்டிருந்தான். அந்த காட்சியை பார்த்ததும் காயத்ரியின் முகம் தானாகவே சிவந்து விட்டது. கூச்சமாய் அவன் முன் குவளையை நீட்டினாள். இது உங்களுக்கு என்று அவளது குரல் மென்மையாய் ஒலித்தது. இத்தனை நாட்களாக தனிமையில் வாழ்ந்து பழகியவன் இப்பொழுது தனது மனைவி தனக்காக காஃபி தயாரித்து தருகிறாள். அந்த உணர்வு அவனுக்குள் இனிமையான அலைகளை உண்டாக்கியது. காஃபியை குடித்து கீழே இறங்கினான். அங்கே மேசையில் இன்னும் புகையுடன் காத்திருந்த சப்பாத்தியும் குருமாவும் அவனுக்காகவே அக்கறையோடு சமைக்கப்பட்டவை. அர்ஜுனின் முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது. நீயே சமைச்சியா என்றான் மகிழ்ச்சியோடு. இந்த வார்த்தைகள் காயத்ரியின் இதயத்தில் மலராக பூத்தன. ஆனால் அடுத்த நொடியே அந்த மலரை மிதித்து விட்டது போல் அவனின் பழைய பழக்கம். காய்கறியை நல்லா வாஷ் பண்ணி தானே சமைச்ச என்று சந்தேகத்தோடு கேட்டான். காயத்ரி சற்று திகைத்தாள். ஆமா, சுத்தமா பண்ணினேன் என்றால் மெதுவாக. ஆனால் அவன் விடவில்லை. எத்தனை தடவை கழுவுன? நான் சொல்லியிருக்கேன் 5 தடவை கழுவணும் இல்லையா? அவன் ஓயாமல் கேட்டு கொண்டிருக்க காயத்ரியின் மனதில் ஒரு சிந்தனை. அட, இப்படி ஓயாம கேட்டு கேட்டு தொல்லை பண்றதால தான் யாரும் இங்க வேலைக்கு வரமாட்டாங்க போல சமையலுக்கு. அவள் அமைதியாக சொன்னாள், 5 தடவை கழுவினேன். சரி என்று சொல்லிவிட்டு அவன் சாப்பிட ஆரம்பித்தான். சில நொடிகள் கழிந்து வாயில் சாப்பாட்டை வைத்தபடியே சொன்னான், எனக்கு சுவையெல்லாம் அவ்வளவாக பொருட்டில்லை, சுத்தம்தான் முக்கியம். ஒவ்வொரு சப்பாத்தியும் மென்மையாய் இருக்கணும், குருமா சுவையோடு இருக்கணும் என்று பார்த்து பார்த்து செய்தேன். ஆனால் இவனுக்கு சுத்தம் மட்டும்தான் முக்கியம். என் அக்கறையையும் சுவையையும் பாராட்ட ஒரு வார்த்தை கூட இல்லை. அர்ஜுன் சாப்பாட்டு முடிந்ததும் எழுந்து எதுவும் சொல்லாமல் வழக்கம் போல் கார் சாவியை எடுத்துக்கொண்டு சென்றான். அவள் அங்கே மேசையில் அமைதியாக அமர்ந்து சாப்பிட தொடங்கினாள். அதே நேரத்தில் திடீரென ஒரு எண்ணம் அவளது மனதில் மின்னியது. அடடா, காலேஜ் பற்றி நம்ம பேசவே இல்லை. இனி செமஸ்டர் எக்ஸாம் வேறு வரும், அதுக்காக படிக்கணும். நாளையிலிருந்தே காலேஜ் போவது நல்லது. ஒரு சின்ன சுவாசம் அவளது உதடுகளில் விழுந்தது. இன்று இரவு அவர் வந்த பிறகு எப்படி கேட்பது என்று அவள் யோசித்தாள். இரவு 8 மணிக்கு தான் அர்ஜுன் வீடு திரும்பினான். சோர்வோடு இருந்தாலும் அவனது முகத்தில் வழக்கமான கம்பீரம் குறையவில்லை. காயத்ரி உடனே அவனுக்காக சாப்பாடு எடுத்து வைத்தாள். உணவு எடுத்து வைக்கும் போது அவள் மெதுவாக தயக்கத்துடன், நான் காலேஜுக்கு போலாம்னு நினைக்கிறேன் என்று ஆரம்பித்தாள். அர்ஜுன் ஒரு கணம் அவளை பார்த்தான். அப்புறம் எதுவும் பேசாமல் சாப்பிட தொடங்கினான். காயத்ரி அவன் பதிலை எதிர்பார்த்து நிற்க சாப்பாடு முடிவில்தான் அவன் அமைதியை உடைத்தான். எதுக்கு படிக்கணும்னு ஆசை? அந்த ஒரு கேள்வி காயத்ரியின் உள்ளத்தை குத்தியது. அவள் மனதில் ஒரு பயம் தோன்றியது. வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா இவன் அனுமதிக்க மாட்டானோ என்ற பயம். தயக்கத்துடன், படித்த படிப்பு பாதியில் நிற்கிறது. 2வது வருடம் பாதி வரை முடிச்சு இருந்தேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதோடு கல்யாணம் நடந்துருச்சு, அதுதான் என்று சொல்லி முடித்தாள். அர்ஜுன் சிரிப்புடன், சும்மா பேருக்கு பின்னால பிஎஸ்சின்னு போடுறதுக்காக காலேஜ் போகணுமா என்று நக்கலாக கேட்டான். அந்த வார்த்தை காயத்ரியின் மனதை சற்று புண்படுத்தியது. பேருக்கு பின்னாடி போடுறதுக்காக படித்தாலும் தவறில்லை என்று நினைத்தாலும் வெளியே சொல்ல தயங்கினாள். சில நிமிடங்கள் அமைதி நிலவிய போது அர்ஜுன் தான் மீண்டும் பேச தொடங்கினான். உங்க வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திய காய்கறிகள் எல்லாம் வீட்டிலேயே விளைய வைத்த காய்கறி தானே? அந்த மாதிரி இங்கேயும் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு பின்புறம் நிறைய இடம் இருக்கு, அங்கே காய்கறி விளையவை, நம்ம 2 பேருக்கு மட்டும். அப்படியும் உனக்கு இந்த வீட்டில் பொழுது போகலைன்னா பரவாயில்லை, வேலையை கூட்டிக்கோ. சுத்தம் செய்ய வரவங்களை வராதிங்கன்னு சொல்லிடலாம். கல்யாணம் ஆயிடுச்சு, நீ போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றத கேள். எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு எனக்கு தேவையானதை நீ செஞ்சா போதும். நீ படிக்க போக வேண்டாம்
என்று கட்டளையாக சொன்னான். அந்த வார்த்தைகள் காயத்ரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவள் மனதுக்குள், இதல்ல, இவன் பெண்களுக்காக கல்வி உதவி பண்ணியதை கூட படிச்சேன், அவர்களை படிக்க வைக்கணும் என்று பேசியவன் என்னை ஏன் தடுக்கிறான் என்ற ஒரு கேள்வி எரிந்தது. அடக்க முடியாமல் மெதுவாக, ஆனால் நீங்க பெண்கள் படிக்கணும் அப்படின்னு அந்த இதழில் பேசியிருந்தீர்களே என்று கேட்டுவிட்டாள். அர்ஜுனின் முகத்தில் ஒரு நொடி சினமும் பின்பு சிரிப்பும் தெரிந்தது. ஆமா, அவங்க எல்லாம் படிச்சா அவர்களோட வாழ்க்கை மாறும், அதனால் தான் உதவி செஞ்சேன். ஆனால் உனக்கு அப்படி கிடையாது. என்ன கல்யாணம் பண்ண புண்ணியத்தாலேயே உன் வாழ்க்கை மாறிடுச்சு. நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு. எதிர்க்க நினைத்தாலும் வாயை திறக்க முடியவில்லை. முகம் சோர்ந்து போய் அமைதியாக தலையை தாழ்த்தினாள். அடுத்த நொடியே காயத்ரியின் கண்கள் நேராக அர்ஜுனின் கண்களை தாக்கின. அவள் குரல் நடுக்கத்தோடு இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் கூர்மையாய் பாய்ந்தது. நான் ஒன்றும் உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல, நடந்தது ஒரு கட்டாய கல்யாணம்தான். அவன் புருவங்கள் கூர்மையாக வளைந்தன. முகத்தில் கோபம் பளிச்சிட தொடங்கியது. கட்டாய கல்யாணமா? அவன் குரல் கோபமாக எழுந்தது. அப்படின்னா என் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆம், அண்ணனும் அண்ணியும் பணத்தை பார்த்த போதுதான் கல்யாணத்திற்கு ஒப்புக்கொண்டனர். அது உண்மைதான். ஆனால் அதை வாயால் சொல்ல அவளால் முடியவில்லை. அது அவளுக்கு அவமானம். அவள் ஒரு மூச்சு கூட விட முடியாமல் பின் திரும்பினாள். தனது அறைக்குள் ஓடிச் சென்றாள். படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தாள். அவளது மனதில் மின்னியது. நான் நல்லா படிக்கணும், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு எம்எஸ்சி பண்ணணும், பிறகு ஒரு நல்ல வேலை, என் காலில் நின்று சுயமரியாதையோடு வாழணும், அதன் பிறகுதான் திருமணம் பற்றி யோசிக்கணும். எவ்வளவு அழகான கனவு! ஆனால் இன்றோ அது எல்லாம் ஒரு கணத்தில் தலைகீழாக மாறிவிட்டது. திருமணம் நான் விரும்பியது கிடையாது, நான் எதிர்பார்த்தது கிடையாது. அவரே வந்தார். வீட்டு பெரியவர்களிடம் பேசிட்டு போயிட்டார். என் கனவுகளை கேட்காம என்னை ஒரு விளையாட்டு பாவையாய் இழுத்து போட்டுட்டாங்க. அவர் சொல்றார் என் வாழ்க்கை மாறிவிட்டது என்று. ஆமாம், உண்மைதான். என் வாழ்க்கை மாறிவிட்டது. நான் நினைத்த மாதிரி இல்லை, மோசமாக தான் மாறிவிட்டது. அவளது கண்களில் கண்ணீர் பெருகி கனவுகளின் சாம்பலாக வழிந்தது. அதே நேரத்தில் காயத்ரியின் காதில் அவனது காலடி சத்தம் நெருங்கி கேட்டது. கண்களை மூடி போர்வையை இழுத்து கொண்டு தூங்கிறாள் என்ற பாவனையை செய்தாள். அர்ஜுன் மெதுவாக கதவை திறந்தான். அவளை ஒரு கணம் நீண்ட நேரம் பார்த்தான். அவளது சுவாசத்தின் தாளத்தை பார்த்த உடனே இது பாவனை என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் எதையும் சொல்லவில்லை. அவனுடைய உள்ளத்தில் போராட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. கட்டாய கல்யாணமா? அவள் சொன்ன அந்த சொல் இன்னும் காதில் ஒலித்தது. அவள் மீது கோபம் இருந்தது, அதே நேரத்தில் குற்ற உணர்வும். பிற பெண்களுக்கு படிப்புக்காக உதவி செய்தவன்தான். ஆனால் தனது மனைவி படிப்பது மட்டும் அவனுக்கு விருப்பமில்லை. அவளுக்கு வேறொரு உலகம் இருக்கக்கூடாது. அவள் பார்வையில் அவன் மட்டும் இருக்க வேண்டும். அப்படித்தான் அவனுடைய சுயநல எண்ணம் மெதுவாக பேசியது. அவன் மறந்து விட்டான். அன்பு என்றால் அடைத்து வைப்பது அல்ல, அன்பு என்றால் விடுதலை. ஒரு பக்கம் காயத்ரி அழுது கொண்டே படுத்திருந்தாள். மற்றொரு பக்கம் அர்ஜுன். அவனுக்கு தூக்கம் வரவில்லை. ஒரு நிமிடம் கழித்து மெதுவாக அவள் அருகே நெருங்கினான். லேசாக அவள் மீது கையை போட்டுக்கொண்டான். அதன் பின்னர் தான் அவனுக்கு தூக்கம் வர தொடங்கி. அந்த கணத்தில் உள்ளுக்குள் ஆச்சரியப்பட்டான். எத்தனை நாட்களாக தனிமையில் தூங்கிக் கொண்டிருந்தவன், ஆனால் இப்பொழுது தனியாக தூங்க முடியவில்லை. அவளை நெருங்கி வந்தால்தான் அவனுக்கும் தூக்கம் வருகிறது. அந்த பாசத்தையும் அந்த மாற்றத்தையும் அவனால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்த நாள் காலை எத்தனையோ வழிகள் இதயத்தில் சுமையாய் படிந்தும் காயத்ரி பழக்கப்பட்டது போலவே விரைவாக எழுந்தாள். சிறிய சிறிய வேலையை முடித்த பின் அவள் அர்ஜுனுக்காக சட்டையை அயன் செய்தாள். சட்டையை மடித்து கையில் பிடித்து கொண்டே அறைக்குள் வந்தான். அப்பொழுதுதான் அர்ஜுன் குளித்து வெளியே வந்தான். அவன் முகத்தில் காயத்ரியை பார்த்ததும் சிரிப்பு விரிந்தது. ஒரு வார்த்தையும் இல்லாமல் அவளை அருகே இழுத்து தழுவி கொண்டான். அவளது கன்னத்தில் அவனது உதடு பதிந்தது. திடீரென வந்த அந்த நெருக்கம் காயத்ரியை சற்று தயக்கத்தில் ஆழ்த்தியது. அதே நேரத்தில் அவள் கையில் இருந்த சட்டையை கவனித்து கொண்டு மென்மையான குரலில், உங்க சட்டை இன்னும் சுருங்குது என்று சொன்னாள். அவளை தழுவி கொண்ட அந்த கணமே சட்டை மீண்டும் லேசாக கசங்கியிருந்தது. பரவாயில்லை, நீயே போட்டுவிடு என்று அவன் சட்டையை அவளது கையில் இருந்து எடுத்து அவளுக்கே மீண்டும் தந்தான். காயத்ரி அமைதியாக அவனுக்கு சட்டையை அணிவித்து பட்டன்களை ஒன்று ஒன்றாக பூட்டினாள். அவளது விரல்கள் அவனது மார்பை வருடிச் செல்லும் ஒவ்வொரு தருணமும் அர்ஜுனின் கண்கள் அவளை விட்டு விலகாமல் நெருங்கி பார்க்க தொடங்கின. அவன் அடுத்ததாக ஒரு டையை எடுத்து காட்டி, இது போடணும் என்றான். ஆனா காயத்ரி, எனக்கு சரியா கட்ட தெரியாது என்றாள். உடனே அர்ஜுன் மொபைலை திறந்து யூடியூப்பை ஓபன் செய்து டை கட்டுவது எப்படி என்று தேடி காட்டினான். பார், இப்படிதான் கட்டணும், நீயும் பண்ணு என்றான். அவள் வீடியோவை பார்த்து கொண்டு மெதுவாக அவனுக்கு டையை கட்ட தொடங்கினாள். அவளது கை அவனது மார்பின் மேல் வருடிய போது அர்ஜுனின் பார்வை இன்னும் கூர்மையாய் திரும்பி அவளை மட்டும் சுவாசிக்க தொடங்கியது. சரியா இருக்கு இல்லையா என்றாள்.
அர்ஜுன் அவளை பார்த்து கொண்டு சரிதான், ஆனால் நீ கட்டியதால் இன்னும் நன்றாக இருக்கு என்றான். காயத்ரியின் மனதில் இதையெல்லாம் பாராட்டா, நான் இஸ்திரி பண்ணி டை கட்டி கொடுப்பதற்கு தான் அவனுக்கு தேவையா? வழக்கம் போல சாப்பாடு முடிந்ததும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கார் சாவியை எடுத்து அலுவலகத்திற்கு கிளம்பி விட்டான் அர்ஜுன். அவன் கிளம்பியதும் காயத்ரி வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்திற்கு சென்றாள். மரங்களின் அடியில் பறவைகள் கூட்டமாக கீச்சென்று குரல் கொடுத்து கொண்டிருந்தன. அவற்றின் சத்தம் அவளுக்கு இனிமையாக தோன்றியது. மரத்தடியில் அமர்ந்திருந்தாள். திடீரென்று வாட்ச்மேன் ஓடி வந்து, அம்மா வீட்டுக்குள்ள ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கு, ரொம்ப நேரமா என்றான். சரி என்று சொல்லிக்கொண்டு அவள் உள்ளே சென்று ஃபோனை எடுத்தாள். மறுபக்கத்தில் இருந்து அர்ஜுனின் குரல் கோபமாக ஒலித்தது. நீ ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? பைத்தியம் மாதிரி இருக்க. அவள் மெதுவாக, நான் பின்னாடி தோட்டத்துல இருந்தேன் என்றாள். அதனாலதான் பைத்தியம்னு சொன்னேன் என்றான் மீண்டும் சத்தமாக. அவன் அடுத்த நிமிடம் ப்ளூ கலர் ஃபைல் பேக்ல வைக்கலையா என்றான். நேத்து அந்த ஃபைலை கொண்டு வரவே இல்லை என்றாள். அவன் சத்தம் மீண்டும் கூடியது. காயத்ரி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த ஃபைலை உன்கிட்ட தான் கொடுத்தேன், ரொம்ப முக்கியமான ஃபைல். ஆனால் உடனே அவள் ஆஃபீஸ் அறைக்கு ஓடி அங்கெல்லாம் தேடினாள். ஆனால் அந்த ஃபைல் எங்கும் இல்லை. மறுபடியும் ஃபோன் செய்து, அந்த ஃபைல் இல்லைங்க. அர்ஜுனின் குரல் இன்னும் கடுமையடைந்தது. அந்த ஃபைல் எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? 10 நிமிஷத்துல டிரைவர் மணி வருவான், அவனிடம் கொடுத்து விடு. மீண்டும் முழு வீட்டையும் தேடினாள். ஆனால் அந்த ஃபைல் எங்கும் கிடைக்கவில்லை. டிரைவர் மணி வாசலில் வந்தான். அம்மா, சார் சொன்ன ஃபைல் என்று கேட்டான் அவன். ஃபைல் இல்லையே, என்னால் கொடுக்க முடியாது என்று மெதுவாக சொன்னாள். அந்த இரவு அர்ஜுன் முழு போதையில் வீடு திரும்பினான். கதவை திறந்த உடனே தள்ளாடியபடியே உள்ளே வந்தான். கண்களில் போதையின் சிவப்பு. ஃபைல் கூட உன்னால் பத்திரமா வைக்க முடியல. இது உன் தவறு இல்லை, நீ வேணுமென்று தான் பண்ண. நான் உன்னை காலேஜுக்கு விடலைன்னு என் மேலே கோபம், அதனால் என் ஃபைலை ஒளிச்சு வச்சுட்டேன். காயத்ரி வியந்து, இல்லை நான் அப்படி செய்யவே இல்லை என்று சொன்னாள். கோபத்தில் அவன் கழுத்தில் இருந்த டையை பிடுங்கி எறிந்தான். காலையில் நீ பாசமாக டை கட்டின போதே நான் நினைச்சிருக்கணும், நீ கட்டின டை என் கழுத்தை நெரிக்கிறதுக்கு தான். அந்த குரல் வாசலை தாண்டி வெளியே ஒலித்தது. வாட்ச்மேன், பக்கத்து வீட்டார் அனைவரும் வாசலில் திரண்டு நின்றார்கள். காயத்ரி அவசரமாக அவனது கையை பிடித்து, ப்ளீஸ் உள்ளே போங்க என்றாள். ஆனால் அவனது கண்களில் கோபம். அவளை வேகமாக தள்ளிவிட்டான். காயத்ரி தரையில் விழுந்தாள். கையில் இருந்த வளையல் உடைந்து சிதறியது. கையில் ஆழமாக கீறி ரத்தம் சொட்டியது. அவன் வீட்டிற்குள் நுழைந்து சாப்பாட்டு மேசையில் இருந்த உணவை கோபத்தில் தள்ளி வீசினான். அவளை முறைத்து விட்டு படுக்கைக்குள் சென்று விழுந்தான். அந்த இரவு காயத்ரிக்கு தூக்கம் வரவில்லை. ஃபைல் எங்கே போச்சு என்ற கேள்வி அவளை பைத்தியமாக துரத்தியது. இரவும் வீடு முழுக்க தேடினாள். அந்த ஃபைல் காணாமல் போன மர்மம் அவள் மனதை இன்னும் அதிகமாக கொதிக்க வைத்தது. அடுத்த நாள் காலை காயத்ரி அயன் செய்த சட்டையை எடுத்து பார்க்கவே இல்லை. அவள் சமைத்த உணவை அவன் தொடவே இல்லை. அர்ஜுனின் பார்வை நேற்று இரவு அவளை தள்ளிவிட்ட போது உடைந்த வளையலின் தடம் இன்னும் அவளது கையில் இருந்தது. அந்த காயம் அவன் கண்களில் பளபளப்பாக பதிந்தது. அவள் கையை பிடித்தான். காயத்ரி தடுக்க முயன்றாலும் அர்ஜுன் விடவில்லை. மருந்து பெட்டியை எடுத்து வந்து அவளது கையில் காயம் இருந்த இடத்தில் மருந்தை தடவினான். நீ எனக்கு கொடுத்த வலியை விட இந்த வலி கம்மிதான் என்று சொன்னான். அதற்கு மேலே ஒரு வார்த்தையும் கூறாமல் கோப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு அவசரமாக ஆபீஸுக்கு கிளம்பி போனான். ஆபீஸுக்கு வந்து அமர்ந்த அர்ஜுனின் கண்களில் மேசையில் கிடந்த அந்த நீல நிற ஃபைலை பார்த்ததும் அவன் கண்களில் அதிர்ச்சி பாய்ந்தது. இந்த ஃபைலை யார் இங்கே வைத்தது என்று அவன் குரல் கூச்சலிட்டது. சார், பிரிண்டர் அருகே கிடந்தது, நான் தான் எடுத்து வந்தேன். உதவியாளர் விளக்கமளித்தான். ஒரு நொடி அர்ஜுனின் மனம் குழப்பமடைந்தது. உண்மையில் நாமே அன்று இரவு ஜெராக்ஸ் எடுக்கும் போது மறந்துவிட்டோம் என்று உணர்ந்தான். காயத்ரியிடம் கொடுத்ததாக தவறாக நினைத்திருக்கிறோம் என்று உணர்ந்தான். நேற்று நடந்ததை நினைத்து காயத்ரியிடம் மன்னிப்பு கேட்கும் மனம் அவனிடம் இல்லை. அந்த நாளை அவன் நேராக ஜுவல்லரி கடைக்கு சென்று ஒரு வைர நெக்லஸை வாங்கினான். அதை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினான். அவளிடம் அர்ஜுன் வைர நெக்லஸை கொடுத்தான். காயத்ரியின் மனதில் ஒரு சிறிய ஆறுதல். இன்று அவன் கோபத்தோடு மது அருந்தி வந்து சண்டை போடுவான் என்று முன்னரே எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆனால் எதிர்பாராத விதமாக அவன் நெக்லஸை அவளது கையில் வைத்ததும் அந்த நகையின் அழகு அவளை சில நொடிகள் மயக்கத்தில் ஆழ்த்தியது. அவள் அதை பார்த்து கொண்டிருந்த போது அர்ஜுன் மெதுவாக அவளது கையில் இருந்து எடுத்து, நானே போட்டு விடுறேன் என்று கிசுகிசுத்தான். நெக்லஸை அவளது கழுத்தில் அணிவித்ததும் காயத்ரியின் நெஞ்சில் ஒரு வெப்பம் எழுந்தது. அந்த உணர்ச்சியை உணர்ந்தவனாக அவளது கழுத்தில் மென்மையாக முத்தமிட்டான். சற்றே வெட்கத்தோடு திரும்பி சிரித்தபடி ஆபீஸ் பேக்கை எடுத்து அதிலிருந்த ஆவணங்களை ஒழுங்குபடுத்தி பொருத்தமான இடத்தில் வைக்க சென்றபோது அந்த நீல நிற ஃபைல் அவள் கண்களில் விழுந்தது. அந்த கணத்தில் ஃபைல் ஆபீஸில் தான் இருந்தது என்பது காயத்ரிக்கு புரிந்தது. ஒரு சின்ன சந்தேகம் அவளது மனதை நெரித்தது. இந்த நெக்லஸ் உண்மையான பரிசா அல்லது நேற்று நடந்த தவறை மறைக்க ஒரு போர்வையா என்ற எண்ணம் அவள் உள்ளத்தில் எழுந்தது. எனக்கு இந்த வைர நகை தேவையில்லை. அவனிடமிருந்து ஒரே ஒரு வார்த்தை, மன்னிச்சுக்கு காயத்ரி. அந்த பரிசு அவளுக்கு அசிங்கமாகவே தோன்றியது. ஒவ்வொரு கணவன் தன் மனைவிக்கு ஒரு சிறப்பு நாளில் பரிசளிப்பான்.
கல்யாண நாள், பிறந்த நாள். ஆனால் என் கணவன் செய்த தவறை மறைக்க ஒரு நகை வாங்கி வந்திருக்கிறான் என்ற சிந்தனை அவளை வாட்டியது. அர்ஜுனிடம் சென்று, அந்த ஃபைல் ஆபீஸ்ல தான் இருந்துச்சா என்று சற்று கோபத்தோடு கேட்டாள். அவளது கண்களில் தெரிந்த கேள்வியை புறக்கணித்தவனாக அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. சில நொடிகள் அமைதியாக பார்த்த பின், எனக்கு பசிக்குது, சாப்பாடு வை என்றான். அவள் சாப்பாடு வைக்க தொடங்கினாள். அந்த வேளை சாப்பிடும் நேரத்தில் கேள்வி கேட்டால் பிடிக்காது, பதிலும் சொல்ல மாட்டான். ஆகையால் காயத்ரி ஒன்றும் பேசாமல் முகத்தில் கலக்கத்துடன் சாப்பாட்டை வைத்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. அர்ஜுன் காயத்ரியை வீட்டிலிருந்து வெளியே அழைத்து செல்லும் நாள். ஏனெனில் அந்த நாள் மட்டும்தான் அர்ஜுன் அவளுக்காக சமைத்து கொடுப்பான். மேலும் முழு நேரமும் அவளுக்காக மட்டும் செலவிடுவான். அந்த நாள் காயத்ரிக்கு விருப்பமானதாக இருந்தது. அன்று இருவரும் கடற்கரையில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தனர். அப்போது எதிரே ஒரு மனிதர் வந்தார். தொழில் வழக்கில் அறிமுகமானவர். ஹாய் அர்ஜுன் என்றான் சுரேஷ். மது போதையில் அவனது குரலில் தடுமாற்றம் தெரிந்தது. அர்ஜுன் அவனிடம் தலையசைத்து பதிலளித்தான். ஆனால் அடுத்த கணம் சுரேஷ் காயத்ரியின் பக்கம் திரும்பி கையை நீட்டி ஹாய் என்றான். காயத்ரி மரியாதையுடன் பதிலளிக்க கையை நீட்டினாள். ஆனால் அவள் கையை பிடித்த சுரேஷ் அதை விடவே இல்லை. சுரேஷின் மனதில் இவனுக்கு கல்யாணம் ஆனதே தெரியலையே, இந்த பெண் யார் என்று அவன் மனதில் தவறான எண்ணங்கள் ஓடியது. அர்ஜுனின் தொழில் வட்டாரத்தில் அவன் தனது தனிப்பட்ட விஷயங்களை எப்பொழுதும் பேசுவதில்லை. அதுவே சுரேஷின் சந்தேகத்திற்கு காரணமாகியது. கையை பின்வாங்க முயன்றாள். ஆனால் சுரேஷின் பிடி வலுவாக பிணைந்திருந்தது. அந்த நேரத்தில் அர்ஜுனின் பொறுமை கரைந்தது. அவன் சுரேஷின் கையை வலுவாக தட்டி முகத்தில் கடுமையாக குத்தினான். சுரேஷ் தடுமாறி கீழே விழுந்தான். உடனே காயத்ரியின் கையை பிடித்து கொண்டு கோபமாக அவளை இழுத்தபடி வீட்டை நோக்கி நடந்தான். வீட்டிற்குள் வந்ததும் அர்ஜுனின் குரல் சத்தமாக எழுந்தது. யார் கை கேட்டாலும் கொடுத்துடுவியா? அந்த சுரேஷ் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியுமா? அவன் பெண்களை பார்த்தாலே வலிவான். காயத்ரி மெதுவா சொன்னாள். அவர் உங்கள் நண்பன் என்று சொன்னார், அதனால் தான் மரியாதையா கை கொடுத்தேன். அவளது பதிலுக்கு அர்ஜுனின் கோபம் மேலும் தீவிரமாயிற்று. என் நண்பன்னு சொன்னாலே போதுமா? அப்போ என் நண்பன் சொன்னா என்னனாலும் கொடுத்துடுவியா என்று அவளின் முகத்தை நெருங்கி கத்தினான். அவன் வார்த்தையின் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டதும் மனம் கசந்தது. எதுவும் சொல்லாமல் அவள் அறைக்குள் சென்று கதவை பூட்டிவிட்டு தனியாக அமர்ந்து அழத் தொடங்கினாள். இங்கேதான் இந்த பகுதி முடிகிறது நண்பர்களே. உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பகுதியில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரியா. பகுதி 3. வாங்க கதைக்குள்ள போலாம். அடுத்த நாள் காலை. வீட்டில் வழக்கம் போல் அமைதியான சூழல். காயத்ரி சமையலறையில் நின்று அர்ஜுனுக்காக சாப்பாடு செய்து கொண்டிருந்தாள். அவள் வழக்கமான அக்கறையோடு ஒவ்வொரு பணியையும் செய்தாள். அவள் வைத்திருந்த உணவை பார்த்ததும் அர்ஜுன் அமைதியாக மேசையில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தான். அந்த நிமிட அமைதியை உடைத்தது திடீரென்று ஒலித்த மொபைல் ரிங். அவன் கையை துடைத்து போனை எடுத்து காதில் வைத்தான். ஹலோ. மறுபுறம் ஒரு ஆழமான குரல். அர்ஜுன் அண்ணா, நான் அருண் பேசுகிறேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. கடைசியாக உங்களை ஒரு முறை பார்க்கணும், அவர் கேட்டிருக்கிறார். அந்த ஒரு வரி அர்ஜுனின் உள்ளத்தை பிளந்தது போல் இருந்தது. அருண் அந்த பெயரை கேட்டவுடன் அவன் நினைவில் பழைய காயங்கள் துளைத்தது. அவன் அப்பா 2ஆம் திருமணம் செய்த பிறகு பிறந்த பையன். இதுவரை ஒரு முறையும் அவன் முகத்தை பார்த்ததே இல்லை. இப்போது அண்ணா என்று கூப்பிடுவது அர்ஜுனின் உள்ளத்தில் எரியும் சினத்தை கிளப்பியது. அவன் கண்களில் ஒரு கடும் தீ. எனக்கு அப்பாவே கிடையாது. நான் 5 வயதிலேயே அப்பா இறந்துட்டார். அதன் பிறகு என் வாழ்க்கையில் அந்த மனிதரை நினைவுபடுத்தாதே என்று அவன் சத்தமாக கூறினான். ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த அருண் தனது மூச்சை அடக்கி நிதானமாக பேசினான். அண்ணா, கோபம் காட்டுற நேரம் இது இல்ல. இது அவரோட கடைசி நேரம். அவர் விருப்பம் உங்களை ஒரு முறை பார்ப்பதுதான். அந்த வார்த்தைகள் இன்னும் முடிவடையாத போதே அர்ஜுனின் விரல்கள் மொபைல் ஸ்கிரீனை அழுத்தின. அர்ஜுனின் மனம் இன்னும் கலங்கி கொண்டிருந்தது. சாப்பாடு பாதியிலேயே நிலைத்திருந்தது. அவன் நாற்காலியில் இருந்து திடீரென எழுந்து கையை கழுவி கொண்டான். அந்த சத்தம் காயத்ரியின் செவியிலும் அடைந்தது. அவள் மென்மையான குரலில் கேட்டாள், என்ன ஆச்சு அர்ஜுன்? என் அப்பா இறக்குற மாதிரி இருக்காராம். ஆனால் எனக்கு அவரை சென்று பார்க்க எந்த விருப்பமும் இல்லை என்று அவன் சத்தமாக சொன்னான். அர்ஜுன், இது அவரோட கடைசி நேரம். நீங்கள் அவர் பக்கத்தில் இருந்தால் அவருக்கு நிம்மதி கிடைக்கும். இதுதான் ஒரு மகனின் கடமை என்று அவள் மென்மையாக கூறினாள். அவன் கண்களை நேராக காயத்ரியின் கண்களில் நிறுத்தி சத்தமாக சொன்னான், உன் கழுத்தில் தாலி கட்டியதுக்காக நீ சொல்வதை நான் செய்யணும்னு நினைக்காத. உன் வேலையை மட்டும் பாரு. அவள் அங்கேயே அமைதியாக நின்றாள், ஒன்றும் சொல்லாமல். அர்ஜுன் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கோபமாக தனது கோட்டை எடுத்துக்கொண்டு கதவை திறந்து வெளியேறினான். அன்று அலுவலகம் சென்ற போதிலும் அர்ஜுனின் மனம் வேலையில் கவனம் செலுத்தவில்லை. கம்ப்யூட்டர் முன் உட்கார்ந்திருந்தாலும் அவனது கண்கள் வெறும் திரையை மட்டும் பார்த்தன. அப்பா என்று சொல்லும் அந்த சொல்லே அவனுக்கு கசப்பாக இருந்தது. 5 வயதில் இருந்த அவன் சிறுவன் கதறி கொண்டிருந்த நினைவுகள், தந்தை திரும்பி பார்க்காமல் வேறொரு பெண்ணின் கையை பிடித்து கொண்டு சென்றுவிட்ட நிகழ்வு. அந்த நாட்களுக்கு பிறகு அப்பா என்ற மனிதரை அவனது வாழ்க்கையில் இருந்து நீக்கிவிட்டான். இப்போது அவரை பார்த்தாலும் எனக்கு கோபம்தான் வரும். எப்படியும் மன்னிக்க முடியாது. அதே நேரத்தில் மனதில் ஓரத்தில் ஒரு சிறிய குரல், அவரோட கடைசி நேரம், ஒரு முறை போய் பார்க்கணும். இரு உணர்வுகளுக்கிடையே சிக்கிக்கொண்ட அர்ஜுனால் எந்த பணியையும் செய்ய முடியவில்லை.
கோபமும் குழப்பமும் கலந்த நிலையில் இறுதியில் அவன் அலுவலகத்தை விட்டு வீட்டிற்கு உடனே திரும்பி வந்தான். வீட்டிற்கு வந்ததும் காயத்ரி அதிர்ச்சியுடன் நிற்கிறாள். காலையில் போகிறாரே தவிர இரவோடுதான் திரும்பி வருவார். இப்படி நடுவில் வீட்டிற்கு வருவது எப்படி என்ற எண்ணம் அவள் மனதில். வீட்டில் நுழைந்ததும் கைகள் நேராக மது குடுவையை தேடின. கண்ணாடி நிறைய நிரப்பி வேதனையில் விழுங்கத் தொடங்கினான். காயத்ரி அமைதியாக கவனித்தாள். அவள் நன்றாக அறிந்தாள், மது அருந்தும் போது அருகில் நின்று பேசுவது முட்டாள்தனம். அப்போது அவன் பேசும் வார்த்தைகள் எல்லாம் மனதில் காயமாகவே நிற்கும். ஆனால் அவள் அமைதியாக அவனது பக்கத்தில் நின்றாள். ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தாலும் அவனது வேதனையை முழுமையாக உணர்ந்தவளாய். அடுத்த நாள் மதியம் அர்ஜுன் இன்னும் அலுவலகம் செல்லவில்லை. நேற்றிரவு அருந்திய மதுவின் மந்தம் இன்னும் உடலில் நின்றிருந்தது. திடீரென அவன் மொபைல் ஒலித்தது. திரையை பார்த்தான். அதில் தெரிந்த பெயர் அருண். ஒரு நிமிடம் அவன் தயங்கினான். ஆனாலும் மெதுவாக போனை காதில் வைத்தான். ஹலோ. அவன் சொல்லி முடிப்பதற்குள் மறுபுறம் ஒரு சுருக்கமான நிதானமான குரல் கேட்டது. அர்ஜுன் அண்ணா, நம்ம அப்பா இறந்துட்டாங்க. அந்த நொடி உலகமே ஒரு கணம் நிற்பது போல் ஆனது. மறுபக்கம் எதுவும் சொல்லாமல் அருண் அழைப்பை முடித்து விட்டான். அர்ஜுன் சோபாவில் சோர்ந்து அமர்ந்தான். முகத்தில் கோபத்தையும் தாண்டிய வலி. காயத்ரி மெதுவாக கேட்டாள், அர்ஜுன் என்ன ஆச்சு? என் அப்பா இறந்துட்டாராம் என்றான். ஒரு நொடி கழித்து அவன் அருகே வந்து மெதுவாக அவனை அணைத்தாள். அவன் கை அவள் இடையில் சுற்றி இருந்தது. மௌனம் இருவருக்கும் இடையில் நிம்மதியாய் நின்றது. காயத்ரி மெதுவாக சொன்னாள், இப்போ அவருக்கு உங்கள் கோபம் தெரியாது அர்ஜுன். ஆனா அந்த கோபம் உங்க மனசுல இருந்தா உங்க வாழ்க்கையே தின்னும். விட்டுடுங்க அந்த கோபத்தை. அவள் குரல் மென்மையாக. அப்பா இறக்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உங்களை பார்க்கணும்னு சொல்லி இருந்தாரு. நீங்க போகல. ஆனா இப்ப அவர் இல்லை. நீங்க போய் பாருங்க. இல்லைன்னா ஒரு நாள் இதுக்காக நீங்க தான் வருத்தப்படுவீங்க. அர்ஜுன் திடீரென எழுந்தான். அவன் கண்களில் தாங்க முடியாத துன்பம், மனதில் பல வருடங்களாக அடக்கி வைத்த கோபம். என்னடி உளறிக்கிட்டு இருக்க? அவர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா உனக்கு? நான் 5 வயசு இருந்தப்ப அவர் என்னைய விட்டுட்டு போயிட்டாரு. 25 வருஷமா அவர் முகமே நான் பார்க்கல. திடீர்னு சாக போறேன், பார்க்கணும்னு சொல்றாரு. அதுக்கு நான் போய் ஏன் பார்க்கணும்? அவர் உயிரோடு இருக்கும்போது எனக்கு பாசம் காட்டல. ஆனா நான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாசம் காட்டணுமா? அவர் உயிரோடு இருந்தா நீங்க கோபப்படலாம் அர்ஜுன். ஆனா அவர் இப்ப இல்லை. நீங்கள் கோபம் காட்டினாலும் அவருக்கு அது தெரியாது. ஆனால் அந்த கோபம் உங்கள் மனசுக்குள்ளே மட்டும் இருக்கும். அது உங்கள் சுமையாக மாறிடும். அர்ஜுன் காயத்ரியின் சொற்களை இதுவரை ஒருபோதும் இப்படி பொறுமையுடன் கேட்டு பார்த்ததில்லை. சுவாசம் எடுத்து மனதில் எழுந்த குழப்பங்களை அடக்கி கொண்டான். பின்னர் மெதுவாக, சரி, நான் என் அப்பாவை போய் பார்க்கிறேன் என்றான். காயத்ரி மெதுவாக கேட்டால், நானும் வாரேன் அர்ஜுன். அர்ஜுனின் குரல் திடீரென கடுமையாயிற்று. நீ எதுக்குடி வரணும்? இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனது என் குடும்பத்துக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. நான் சொல்லவும் விரும்பலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது அர்ஜுன். ஆனால் நான் யாரோ மாதிரி அமைதியாக நின்றுட்டு வார். யாரிடமும் பேச மாட்டேன் ப்ளீஸ் என்றாள். அவளது குரலில் இருந்த மெல்லிய தாழ்மையும் அன்பும். சரி என்றான் எளிதாக. நிமிடங்களில் இருவரும் வீட்டின் வாசலை விட்டு வெளியே வந்தனர். அந்த மாலை கார் மெதுவாக நகர்ந்தது. சென்னையில் இருந்து மும்பைக்கான விமானத்தை பிடிக்க. மும்பையின் இரவு. ஒரு துளி அமைதி, 1000 நினைவுகள். கார் மெதுவாக நகர்ந்தது. சில நிமிடங்களில் கார் ஒரு பெரிய சாலையை தாண்டி வலப்புறத்தில் திரும்பியது. பக்கம் ஒரு உயரமான கருப்பு இரும்பு கதவு தென்பட்டது. அந்த கதவின் மீது பொன்மயமாக பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்கள், திவாகர் மாளிகை. அதுதான் அவன் சிறுவயது வீடு. அவன் 5 வயதில் கடைசியாக பார்த்த அந்த மாளிகை. மாளிகை இன்னும் முன்பு போலவே பிரம்மாண்டமாகவே இருந்தது. இது உங்க வீடா? காயத்ரி மெதுவாக கேட்டாள். 5 வயது வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் தான் என் வீடு. அந்த நேரத்தில் மாளிகையின் கதவு மெதுவாக திறந்தது. உள்ளே இருந்து வந்த ஒரு வயதான மனிதர், வெள்ளை முடியுடன், நடுங்கும் கைகளுடன், கண்களில் நீர் மிதந்தபடி. அர்ஜுன் தம்பி, நீங்களா வந்தது என்றார். தலை குனிந்து ஒரு சொல்லும் பேசாமல் வாசலை கடந்து உள்ளே சென்றான். 5 வயதில் தாய் தந்தையை காணவில்லை. தந்தை திவாகர் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்து விட்டார். அதற்கு பிறகு அவன் தாய் கவிதா அந்த அரண்மனையை விட்டு வெளியே சென்றார். 5 வயது வரை அவன் தாய் தந்தையுடன் சந்தோஷமாக இருந்த அரண்மனை இது. திவாகர் இறக்கும் முன் மனதில் குற்ற உணர்வு கொண்டு இருந்தார். அதனால்தான் அருண் மூலம் அர்ஜுனை கூப்பிட்டார். திவாகர் தன் கல்லூரி தோழியான ஆனந்தியை 2ஆம் திருமணம் செய்து கொண்டார். ஆனந்திக்கு திவாகர் ஏற்கனவே திருமணமானது தெரியாது. ஆனந்தி அருணை பெற்றெடுத்தார். ஆனந்தி நல்ல மனப்பான்மை உடையவள். அருணுக்கு இப்போது 27 வயது. வழக்கறிஞராக படித்து ஏழைகளின் நீதிக்காக போராடுவதில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. அவன் தாயின் பாசத்தையும் தந்தையின் பாசத்தையும் மதிக்க தெரிந்தவன். அருண் தற்போது தந்தை திவாகரின் பிசினஸையும் கவனித்து வருகிறார். அவனுக்கு 3 வயது மகளும் இருக்கிறாள். பெயர் அபிராமி. மனைவி உடல்நலம் சரியில்லாமல் 1 வருடத்திற்கு முன்பு இறந்தார். அர்ஜுன் தன் தந்தையின் பிசினஸில் தலையிடாமல் தனக்கே சென்னையில் தனியாக ஒரு பிசினஸை உருவாக்கி வாழ்ந்தான். காயத்ரி வெளியே நின்றாள். அர்ஜுன் மட்டும் உள்ளே நுழைந்தான். அர்ஜுனின் முகம் தந்தை திவாகரின் முகத்தை போல் இருந்ததால் கூட்டம் தானாகவே வழிவிட்டது. தந்தையின் உடலின் அருகே சென்றான். வெள்ளை துணியால் மூடப்பட்ட அந்த முகம். ஒரு நொடி நின்றான். எந்த உணர்வும் வெளிப்படவில்லை. சமயத்தில் மென்மையான நடை போட்டு அருண் அர்ஜுனின் முன் வந்தான். அவன் மெதுவாக கையை நீட்டி அமைதியான குரலில் சொன்னான்,
நான் அருண், நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி. அர்ஜுன் திடீரென தலையை தூக்கி அவனை பார்த்தான். கையை உயர்த்தி அருணை தடுத்தான். என்ன சொல்ற? அண்ணன் தம்பி? அண்ணன் தம்பினா யாருன்னு தெரியுமா? ஒன்னா வளர்ந்துருக்கணும், ஒரே வயிற்றில் பிறந்திருக்கணும், ஒரே தட்டில் சாப்பிட்டு இருக்கணும். ஆனா நம்ம வாழ்க்கை அப்படி இல்லை. என் அம்மாவும் அப்பாவும் என்னை 5 வயசுல ஹாஸ்டல்ல விட்டுட்டு போயிட்டாங்க. அதிலிருந்து நான் எந்த உறவுகளையும் நம்புறதே கிடையாது. எந்த சொந்தமும் எனக்கு கிடையாது. மெதுவாக சொன்னான். ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இனிமே மாற்றிக்கலாமே. உங்க அம்மாவும் இங்க இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட பேச ஆசைப்படுறாங்க. இந்த சொல்லை கேட்டதும் அர்ஜுனின் முகம் சற்று கடினமானது. அவன் சிரித்து விட்டான். என் அம்மாவா? அவங்க தான் என்னை ஹாஸ்டல்ல விட்டவங்க. உங்க அப்பா மாதிரி இருக்கேன்னு சொல்லி என் முகத்தையே பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னை பார்க்க ஆசைப்படுறாங்களா? எப்படி முடியும்? ஹெல்மெட், மாஸ்க் ஏதாவது போட்டு தானே வரணும். இப்போ என் அப்பா இறந்ததுக்கு பிறகு என் அம்மா இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்கிற. அவங்களால எப்படி முடியும் உன் அப்பா முகத்தையும் என் முகத்தையும் பார்க்க? அவனது குரல் மண்டபத்தை நிரப்பியது. அந்த சத்தம் கேட்டு கூட்டத்தில் சிலர் பின்வாங்கினர். அந்த நேரத்தில் மண்டபத்தின் ஓரத்தில் நின்றிருந்த கவிதா, அர்ஜுனின் தாய், கண்ணீரை துடைத்து கொண்டாள். அவளது கையில் நடுக்கம். ஆனால் அவளது பார்வை முழுவதும் மகனின் மீதுதான். அர்ஜுன் கவிதாவை பார்த்ததும் முகத்தை திருப்பி கொண்டான். நான் என் அப்பாவை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டேன். பிஸ்னஸ்மேன் திவாகரை பார்க்க வந்திருக்கேன், அவ்வளவுதான். அடுத்த நாள் காலை மாளிகை முழுவதும் ஒரு அமைதியில் மூழ்கி இருந்தது. திவாகரின் இறுதிச் சடங்குகள் முடிந்துவிட்டன. அந்த மாளிகையில் அர்ஜுனின் உறவினர்கள் மட்டும் நின்றிருந்தனர். அர்ஜுன் தனியாக ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தான். யாரும் அவன் அருகே வரவில்லை. வீட்டின் உள்ளே அர்ஜுன் முன் அருண் மெதுவாக வந்து நின்றான். அருண் முகத்தில் ஒரு தயக்கம். அண்ணா, இங்க பாருங்க என்று ஆரம்பித்தான் அவன் மெதுவாக. அப்பா இந்த வீட்டை முழுவதையும் உங்கள் பேரில் எழுதியிருக்காங்க. பிஸ்னஸில் கூட பெரிய பங்கு உங்களுக்கு தான் தந்திருக்காங்க. உங்களுக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. அர்ஜுன் சென்னையில் தங்குவது திவாகருக்கு விருப்பம் இல்லை. அர்ஜுனை தனியாக விட்ட குற்ற உணர்வு. அதற்காக மெல்லிய மன்னிப்பு போல அரண்மனையை மகனின் பெயரில் எழுதியிருந்தார். அர்ஜுன் திடீரென குரலை உயர்த்தினான். அருண், எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? இந்த வீடு, இந்த சொத்து எதுவும் எனக்கு வேண்டாம். உங்கள் உறவுகளும் வேண்டாம். அருண் மென்மையான குரலில், அண்ணா சரி, இந்த வீட்டோட சாவியை நான் கவிதா ஆண்டி கிட்ட கொடுக்குறேன். எனக்கும் உங்க பொருள் எதுவும் தேவையில்லை. மண்டபம் முழுவதும் சில நொடிகள் அமைதியில் மூழ்கியது. அப்பொழுது மேல்தளத்தில் இருந்து மெதுவாக படிகளை இறங்கியவள் 3 வயது அபிராமி, அருணின் மகள். இன்னும் தூக்கத்தின் மயக்கத்தில் இருந்த அவள் மெல்ல அர்ஜுனை நோக்கி நடந்தாள். சிறிய குரலில் அப்பா என்றாள். அர்ஜுனும் அருணும் ஒரே உயரம், ஒரே உடலமைப்பில் இருந்தார்கள். இருவரின் முகத்திலும் வேறுபாடு இருந்தது. சிறுமி முகத்தை பார்க்கவில்லை. அவனை நோக்கி வந்து சிறிய கைகளை நீட்டினாள். குழந்தையின் முகத்தில் தூக்கத்துடன் கலந்திருந்த சிரிப்பு, சிரிப்பில் இருந்த நம்பிக்கை. அப்பா என்னை தூக்குவார். வீட்டில் இருந்தவர்கள் அந்த காட்சியை பார்த்தபோது அவர்கள் மனதில் ஒரே எண்ணம், அர்ஜுன் அந்த குழந்தையை தூக்கினால் எவ்வளவு அழகாக இருக்கும். அர்ஜுன் ஒரு அடி கூட முன்னே எடுக்காமல் திடமாக சொன்னான், நான் உன் அப்பா இல்லை. அர்ஜுன் தன் அருகே வந்திருந்த சிறுமியை மெதுவாக தள்ளி வைத்து திரும்பி செல்ல முயன்றான். அபிராமியின் கண்கள் ஈரமாயின. அவள் உதடுகள் நடுங்கின. மெல்ல அவள் அழத் தொடங்கினாள். அதே சமயம் அருண் விரைந்து வந்து அவளை தழுவி கொண்டான். அவளது முகத்தை தன் தோளில் சாய்த்தபடி மெதுவாக சொன்னான், அப்பா இங்க இருக்கேன் அபி குட்டி, அழாதே. இந்த வார்த்தையை கேட்ட அபிராமி நிம்மதியடைந்தாள். காயத்ரி மணியை பார்த்து கொண்டு நீச்சல் குளத்தின் அருகே அமைதியாக அமர்ந்திருந்தாள். அது சாதாரண நீச்சல் குளம் அல்ல. 3 மீட்டர் ஆழமுள்ள மாளிகையின் பெருமையை பிரதிபலிக்கும் நீல கண்ணாடி போல் இருந்தது. அந்த இடத்தில் அபிராமி பந்தை கையில் வைத்துக்கொண்டு தன்னுடைய சிறிய உலகத்தில் மூழ்கி விளையாடி கொண்டிருந்தாள். பந்து உருண்டு குளத்தின் அருகே சென்றது. அபிராமி அதை எடுக்க ஓடி ஒரு அடி கூட நின்று சிந்திக்கவில்லை. ஒரு தவறான நகர்வில் அவள் குளத்தின் உள்ளே விழுந்து விட்டாள். அம்மா என்று ஒரு திடீர் குரல் குளத்தின் அடியில் இருந்து எழுந்தது. காயத்ரியின் கைகள் நடுங்கின. அவள் எழுந்து ஓடினாள். அவளுக்கு நீச்சல் தெரியாது. ஆனால் குழந்தை மூழ்கி கொண்டிருக்கிறது. யாரை கூப்பிடுவது என்று அவள் உள்ளத்தில் கேள்வி எழுந்தது. பொழுது காப்பாற்றாவிட்டால் குழந்தைக்கு என்ற எண்ணமே காயத்ரியை நடுங்க வைத்தது. காயத்ரி நீச்சல் குளத்தில் குதித்தாள். ஆனால் மனதில் ஒரே எண்ணம் ஓடியது, அபிராமியை காப்பாற்றணும். குளத்தின் நடுவில் சிறிய உடல் தத்தளித்து கொண்டிருந்தது. காயத்ரி அவளை தன் மார்பில் சேர்த்தாள். அம்மா அம்மா என்று அபிராமி அழுதபோது, அம்மா இருக்கேன், பயப்படாதே. காயத்ரி குழந்தையை மார்பில் பிடித்தபடி கரையை நோக்கி செல்ல முயன்றாள். ஆனால் உடல் கனமானது. நீர் அவளது கால்களை இழுத்தது. மூச்சு திணறியது. காயத்ரி குழந்தையை தன் தோளுக்கு மேல் தூக்கி வைத்து, மூச்சு விடு பாப்பா என்றாள். அருண் முக்கிய நீதிமன்ற வேலையை முடித்து வீடு திரும்பியதும் காரை நிறுத்தி நடந்து வந்தபோது ஒருவேளை அமைதியை உடைத்த ஒரு பெண்ணின் கூச்சல் நீச்சல் குளத்தில் இருந்து கேட்கப்பட்டது. குரலில் பயமும் அச்சமும் கலந்திருந்தது. அருண் உடனே விரைந்தான். நீச்சல் குளத்தின் அருகே சென்றபோது மனதில் யோசிக்காமல் அருண் குதித்து குளத்தின் உள்ளே சென்றான். முதலில் சிறுமி அபிராமியை கவனமாக கையில் பிடித்து வெளியே கொண்டு வந்தான். பிறகு மீண்டும் குதித்து சோர்வாக மூச்சு திணறியபடி இருந்த காயத்ரியை கவனமாக கையில் தூக்கி கொண்டு வெளியே வந்தான். அரண்மனையில் உள்ள அனைவரும் நீச்சல் குளத்தின் முன் வரிசையாக நின்றனர்.
அருண் காயத்ரியை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்ததும் அந்த நேரத்தில் அர்ஜுன் வெளியே வந்து அந்த காட்சியை பார்த்தான். காயத்ரியை பார்த்ததும் கோபம் அவனது உள்ளத்தை நிரப்பியது. இந்த வீட்டில் யாரிடமும் அறிமுகம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவளை இங்கு கொண்டு வந்தேன். நீச்சல் தெரியாதவள் குழந்தையை காப்பாற்றுவது எப்படி? நான் இருக்கும்போது அவள் ஏன் காப்பாற்ற வேண்டும்? அதே நேரத்தில் காயத்ரி வெள்ளை சேலை அணிந்து நீச்சல் குளத்தில் குதித்தாள். நீரில் இருந்து வெளியே வந்தவுடன் சேலை தண்ணீரால் ஈரமாகி அவளின் இயல்பான உருவங்களை காட்சிப்படுத்தியது. காயத்ரி உடனே அதை பார்த்து கைகளை கொண்டு முன்னிலையில் உடலை மறைக்க முயன்றாள். அதை கவனித்த அருண் உடனே தன்னுடைய கருப்பு நிற கோட்டை கழற்றி காயத்ரியிடம் வழங்கினான். காயத்ரி அதை சேலைக்கு மேல் அணிந்தாள். காயத்ரி அருணை பார்த்து தேங்க்ஸ் என்றாள். அருண் அமைதியான குரலில் அபிராமியை கையில் தூக்கி கொண்டு காயத்ரியிடம் நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் என்றான். இது என் பொண்ணு அபிராமி என்று அறிமுகம் செய்தான். பின்னர் மெதுவாக கூறினான், என் பெயர் அருண், நான் வக்கீலா இருக்கேன். வீட்டில் உள்ள உறவினர்கள் மட்டும் அந்த இடத்தில் இருந்தன. வெளியே ஆட்கள் யாரும் இல்லை. திவாகரின் உறவுமுறை பெண். நீ யாருமா? திவாகரை எப்படி தெரியும் என்று கேட்டாள். அதன் பிறகு மற்றவர்களும் காயத்ரியை பார்த்து இந்த பெண் யாரு என்று விசாரித்தனர். காயத்ரி தயங்கியவாறு நின்றாள். மனதில் குழப்பமும் பதற்றமும் இருந்தது. அர்ஜுனின் மனைவி என்று யாரிடமும் அறிமுகப்படுத்தக்கூடாது என்ற உறுதியில் அவள் நின்றாள். அருண் காயத்ரியின் அமைதியையும் உறவினர்களின் உரையாடலையும் கவனித்து மென்மையாக சொன்னான், இவங்க என்னோட ஃப்ரெண்ட் அர்ச்சனா என்று அவளை கண்களால் வழிகாட்டினான். அர்ஜுனின் கண்கள் காயத்ரியின் மீது இருந்தன. ஒரு நொடி அவள் முகத்தை கண்ணோட்டமாக பார்த்து அமைதியான கையசைவால் வெளியே வரும்படி சைகை செய்தான். அந்த சைகையின் அர்த்தத்தை உடனே உணர்ந்த காயத்ரி மெதுவாக எழுந்து யாரையும் நோக்காமல் வீட்டு வாசலை தாண்டி வெளியே வந்தாள். வெளியே நின்ற அருண் அவளை பார்த்ததும் மென்மையான குரலில் கேட்டான், உங்க வீட்டுக்கு கொண்டு போய் விடலாமா? இன்னும் ஏதாவது உதவி வேண்டுமா? என் பொண்ணு எனக்கு ரொம்ப முக்கியம். அவளோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. காயத்ரி மெதுவாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே போயிடுவேன். அருண் மென்மையாக தலையாட்டினான். சரி, பார்த்து போங்க என்று மெதுவாக சொன்னான். அர்ஜுன் சென்னையிலிருந்து விமானத்தில் பயணம் செய்த போது எந்த குரலும் கொடுக்கவில்லை. சென்னையின் பாதையில் காரில் ஏறி வீட்டை நோக்கி சென்ற போதுதான் அவன் வாயை திறந்தான். உனக்கு நீச்சல் தெரியுமா? நீ எதுக்காக ஸ்விம்மிங் பூல்ல விழுந்த? அவன் கோபமாக கேட்டான். அந்த குழந்தை நீச்சல் குளத்தில் தெரியாம விழுந்தது, அதனால் தான் நான் விழுந்தேன். நீச்சல் தெரிந்த ஒருவரை கூப்பிட்டு எச்சரிக்க வேண்டியதுதான். ஆனா நீ அப்படி செய்யல. அந்த நேரத்துல நீ என்ன பண்ணன? அந்த வீட்டுல நீ என்னோட மனைவி என்று யாரிடமும் சொல்ல மாட்டேன்னு நான் சொல்லி இருந்தேன். அதனாலதான் நீ நீச்சல் குளத்தின் உள்ளே குதிச்சு என் வாயை திறக்க வைக்கணும்னு நினைச்சு இருக்க என்று கோபமாகவும் சத்தமாகவும் கூறினான். காயத்ரி வேகமாக, எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஆசை இல்லை. அங்க இருந்தவங்க எல்லாரும் நீ யாருன்னு கேட்டப்ப கூட நான் வாயவே திறக்கல. அர்ஜுன் கோபமாக, அதுவும் உன்னுடைய பிளான் தான் என்றான். காயத்ரி எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு குழந்தை ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து உயிருக்கு போராட்டிக்கிட்டு இருந்தா நான் அந்த குழந்தையை காப்பாத்த இப்ப மட்டும் இல்லை, இனிமையும் அப்படி நடந்தாலும் நான் அப்படித்தான் செய்வேன். காயத்ரியின் பதிலால் இன்னும் கொந்தளித்தான். அர்ஜுனின் கார் மெதுவாக வீட்டின் வாசலில் நின்றது. காயத்ரி கதவை திறந்து இறங்க நினைத்தவுடன் அர்ஜுன் திடீரென தனது டிரைவர் சீட்டில் இருந்து இறங்கி வந்து அவளுக்காக கதவை திறந்தான். அந்த செயல் அவளுக்கு புதிதாக இருந்தது. அர்ஜுன் இப்படி செய்வாரா என்று அவள் மனதில் சிறிய வியப்புடன் நினைத்தாள். அவள் கால் தரையில் பதியும் முன்னே அர்ஜுன் திடீரென அவளை தன் கரங்களில் தூக்கி கொண்டான். அர்ஜுன், என்ன பண்றீங்க? விடுங்க என்று காயத்ரி திணறிய குரலில் சொன்னாள். அர்ஜுனின் கண்கள் நேராக அவளை நோக்கின. அவன் முகத்தில் சிரிப்பிருந்தது. கோபம் மறைந்திருந்தது. அவன் ஒரு கையால் அவளை தழுவியபடி மற்ற கையால் அவள் முகத்தை வருடினான். அந்த தொடுதல் வெளியில் ரொமான்ஸ் போல் தோன்றினாலும் காயத்ரிக்கு அது ஒரு புயலின் முன் வீசும் காற்றாய் உணரப்பட்டது. காயத்ரியின் மனதில் ஒரு உறுதி வந்தது. இவன் இப்ப நடிக்கிறான். இவன் மனசுக்குள் கோபம் இருக்கு, எனக்கு தெரியும். அர்ஜுனின் கண்கள் திடீரென மாறின. ஒரு நொடி அவன் கால்கள் நீச்சல் குளத்தை நோக்கி நகர்ந்தன. காயத்ரி இன்னும் தப்பிக்க முயலும் முன் ஒரு திடீர் அசைவில் அவளை நீச்சல் குளத்தின் உள்ளே தூக்கி வீசினான். அர்ஜுன், ப்ளீஸ், என்னை வெளியே எடுங்க, எனக்கு நீச்சல் தெரியாது என்று காயத்ரி கத்தினாள். நீ தானே சொன்ன எத்தனை தடவை குழந்தைகள் நீச்சல் குளத்தில் விழுந்தாலும் காப்பாத்துவேன் என்று. அவன் சுருக்கமான குரலில், அப்போ முதல்ல நீச்சல் கத்துக்கணும் இல்லையா? நீச்சல் கத்துக்கிட்டு இந்த நீச்சல் குளத்தில் இருந்து வெளியே வா என்று திரும்பி நடந்து சென்றான். அவன் வீட்டின் கதவை மூடி உள்ளே சென்றான். காயத்ரி நீச்சல் குளத்தின் குளிர்ந்த நீரில் துடித்தபடி நடுங்கி கத்தினாள். அர்ஜுன், ப்ளீஸ், என்னை வெளியே எடுங்க, எனக்கு நீச்சல் தெரியாது. ஆனால் வீட்டின் உள்ளே அமர்ந்திருந்த அர்ஜுன் அவளது குரலை கேட்டு சிரித்து கொண்டிருந்தான். அவன் தன் கையால் தயாரித்த உணவை முன்பாக வைத்து மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தான். அப்போதுதான் அர்ஜுன் மெதுவாக தன் நாற்காலியில் இருந்து எழுந்தான். தட்டில் இருந்த கடைசி துண்டு ரொட்டியையும் எடுத்துக்கொண்டு வாயில் போட்டான். பிறகு ஒரு சிறிய கண்ணாடி நீரை குடித்து தன் சட்டையின் கைமடக்கை சரி செய்தான். நேரம் கடந்து சென்றது. 1 மணி, 2 மணி. அவனது அடிகள் மெதுவாக ஒலித்தன. அவள் இன்னும் குளத்தில் இருந்தாள். முகத்தில் சோர்வும் கண்களில் பயமும் கலந்திருந்தது. ஆனால் அவள் அவனை பார்த்ததும் உடனே குரலை உயர்த்தினாள். இப்பதான் வந்தீங்களா? என்ன பைத்தியமா இருக்கீங்க? எனக்கு குளிராகுது, என்னை வெளியே எடுங்க. அவன் மெதுவாக சிரித்தான். நீச்சல் தெரியாது என்கிற நீ இன்னும் தண்ணீரில் மிதக்கிறேனா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்றான், அவளது அச்சத்தை கிண்டலாக மாற்றியபடி. அர்ஜுன், இது ஜோக்கா இல்லை, நீ உண்மையிலேயே பைத்தியக்காரன்.
அர்ஜுன் திடீரென நீச்சல் குளத்துக்குள் குதித்தான். அதை பார்த்த காயத்ரி ஒரு நிமிடம் நிம்மதி அடைந்தாள். அப்பாடா, இப்பவாது காப்பாத்த வந்துட்டானே பைத்தியக்காரன் என்று மனதுக்குள் மெல்ல திட்டிக் கொண்டாள். ஆனால் அடுத்த நொடியில் அவள் முகத்தில் இருந்த நிம்மதி மறைந்தது. அர்ஜுன் அவளை காப்பாற்ற வரவில்லை. அவன் சும்மா தண்ணீரில் அமைதியாக நின்று, காயத்ரி இதப்பார், காலால் இப்படி தள்ளணும், கையால் இப்படி அசைக்கணும், அப்பதான் மேலே வர முடியும் என்று சுருக்கமாக கற்றுக் கொடுக்க தொடங்கினான். அவள் கண்களில் அதிர்ச்சி, கோபம், பயம் எல்லாம் இருந்தது. ஆனால் அர்ஜுனின் மனதில் வேறொரு சிந்தனை ஓடியது. அவன் நம்பிக்கை. ஒருவர் பசியால் இருந்தால் அவனுக்கு மீனை கொடுப்பதை விட அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் தான் அவன் வாழ முடியும். அதே எண்ணம் அவனது வியாபாரத்திலும் வெற்றியை தந்தது. காயத்ரி பசியில் திணறியும் தண்ணீரில் மூச்சு திணறியும் அவனது சொற்களை நினைத்து கால்களால் தண்ணீரை தள்ளி மேலே வர முயன்றாள். பொதுவாக அவளது அசைவுகள் மாறின. அவள் தன்னைத்தானே தாங்கிக் கொள்ள தொடங்கினாள். மேலே வர முயன்ற போது அர்ஜுன் அருகே வந்து அவள் தோளை தொட்டான். அது அவளுக்கு வெறுப்பாக இருந்தது. அவன் அவளை மெதுவாக தூக்கி கையை அவளது பின்னால் வைத்து வழிகாட்டினான். அர்ஜுன் நீச்சல் குளத்தில் காயத்ரிக்கு கற்றுக் கொடுத்த பின் அவள் நேரம் கடந்து வெளியே வந்தபோது அவளது கண்களில் சோர்வு, பசி, கோபம் அனைத்தும் கலந்திருந்தது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நீரில் போராடிய அவளுக்கு உடல் அதிர்ச்சி அடைந்திருந்தது. அவளது மனதில் ஒரே எண்ணம் மட்டும் இருந்தது, இவனோடு நான் வாழ முடியாது, இது மிகவும் கடுமையானது, என்னால் இனிமேலும் சகிக்க முடியாது. அர்ஜுன் காயத்ரி அருகே வந்தபோது கோபத்தில் அவள் அவன் சட்டையை பிடித்து, என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க என்று கத்தினாள். காயத்ரி மயங்கி விழுந்தாள். அடுத்த நொடியே அவள் கைகள் தளர்ந்து விழுந்ததை பார்த்த அர்ஜுன் அவளை தழுவிக்கொண்டு அவசரமாக உள்ளே ஓடினான். படுக்கையில் மெதுவாக அவளை படுக்க வைத்தான். காயத்ரி, காயத்ரி என்று அவன் மெதுவாக அழைத்தான். ஆனால் எந்த பதிலும் இல்லை. அவன் கைகள் நடுங்கியபடி மொபைலை எடுத்தான். டாக்டருக்கு அவசரமாக அழைத்தான். 2 நிமிடங்களில் டாக்டர் வந்தார். பயப்பட வேண்டாம், சோர்வும் பசியும் தான் காரணம். உடலில் வெப்பம் ஏறியிருக்கிறது, இவங்களுக்கு நல்ல ஓய்வு தேவை. சில மாத்திரைகளை எழுதினார். ஊசியை போட்டுவிட்டு இரவு முழுக்க கவனமாயிருங்கள், காய்ச்சல் குறையும் என்று கூறி சென்றார். டாக்டர் வெளியேறியதும் அர்ஜுன் அவளது அருகில் அமர்ந்தான். அவளது நெற்றியில் வெப்பம் பரவியிருந்தது. அவன் மெதுவாக ஈரமான துணியால் துடைத்தான். அடுத்த நாள் காலை மணி 10. காயத்ரி மெதுவாக விழித்தாள். உடல்நிலை சற்று சரியாகி இருந்தது. அவளை பார்த்து அர்ஜுன், உனக்கு சாப்பாடு டேபிள்ல செஞ்சு வச்சிருக்கேன் என்று ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான். காயத்ரி அமைதியாக தலையசைத்தாள். அர்ஜுனின் மனதில் இன்னும் கோபம். நீச்சல் கத்து கொடுத்தா என்னையே சட்டையை பிடிக்கிற என்ற எண்ணம் அவனை விட்டு போகவில்லை. சாயங்காலம் அர்ஜுன் வெளியே போகலாம் என்றான். எங்கே? காயத்ரி கேட்டாள். அவன் பதில் சொல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றான். அங்கு அர்ஜுன் அவளை ஒரு பெண் டாக்டரிடம் அறிமுகப்படுத்தினான். இவள்தான் என்னோட ஒய்ஃப். டாக்டர் காயத்ரியை பார்த்ததும் தேவையான மாத்திரைகளை எழுதி கொடுத்தார். காயத்ரி ஆச்சரியமாக கேட்டாள், இது என்ன மாத்திரை? இது உங்களை கர்ப்பமாக்க உதவும் மாத்திரை. காலை இரவு 2 நேரங்களிலும் சாப்பிட வேண்டும். வீட்டிற்கு வந்த காயத்ரி சோபாவில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் கையில் இருந்த மாத்திரையை நீண்ட நேரம் பார்த்தாள். அந்த சிறிய மாத்திரை அவளது வாழ்க்கையின் இன்னொரு சிறை போல் தோன்றியது. நான் ஏற்கனவே இவன் கிட்ட படும் துன்பம் போதாதா என்று மனதில் சொல்லி கொண்டாள். இப்போ ஒரு குழந்தை பிறந்தா அவனும் கஷ்டம்தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை குழந்தை பிறந்தால் கல்லூரிக்கு போகும் வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். இதுவாக எழுந்த காயத்ரி மாத்திரையை பார்த்தால் 1 நிமிடம் தயங்கினாள். பின்னர் ஆழ்ந்த சுவாசம் விட்டு அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுவிட்டாள். காயத்ரி அமைதியாக நின்றிருந்தாள். அவளை நெருங்கி வந்தான் அர்ஜுன். அவனது மூச்சு அவளது முகத்தை தழுவும் தூரம். அவன் கரம் மெதுவாக அவளது இடையில் படிந்தது. தன்னை நோக்கி இழுத்தான். விடுங்க, உடம்பு சரியில்லை, காய்ச்சல் மாதிரி இருக்கு என்று மெதுவாக சொன்னாள் காயத்ரி. அவளது வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் அர்ஜுன் மீண்டும் அவளை நெருங்கி கொண்டான். அவளது உடல் அவனது மார்பில் சாய்ந்தது. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னாங்க என்றான். ஆனா என்று சொல்ல முயன்றவளுக்கு திடீரென இருமல் வந்தது. சளி பிடிச்சிருக்கு, இன்னைக்கு முடியாது, நாளைக்கு பார்ப்போம் என்று மெதுவாக பேசிக்கொண்டே அவள் படுக்கையில் இருந்து எழுந்தாள். அவளது சோர்வான முகத்தை பார்த்தவன் 1 நிமிடம் அமைதியாக நின்றான். நேற்று அவள் இருந்த உடல்நிலையை நினைத்து சரி என்றான். அடுத்த நாள் காலை காயத்ரி சமையல் செய்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் வீட்டு கதவு தட்டும் சத்தம் கேட்கப்பட்டது. அங்கு அவளது கல்லூரி தோழி ரோஜா வந்திருந்தாள். ரோஜாவின் கையில் சில கல்யாண பத்திரிகைகள் இருந்தன. ரோஜா கல்யாணம் செய்ய உள்ள பையனும் நின்றிருந்தான். காயத்ரி ரோஜாவை காணும் போது உள்ளே ஒரு சந்தோஷம் பரவியது. அவள் விரைவாக ரோஜாவை அணைத்து வரவேற்றாள். அப்போது அர்ஜுன் காயத்ரி செயலை பார்த்து கொண்டு மெதுவாக கீழே வந்தான். அர்ஜுன் கீழே வந்ததும் காயத்ரி ரோஜாவையும் அவள் திருமணம் செய்ய போகும் பையனையும் அறிமுகம் செய்தாள். 4 பேரும் சோபாவில் அமர்ந்து கொண்டு மெதுவாக பேச ஆரம்பித்தனர். ரோஜா முதலில் குரல் கொடுத்தாள். காயத்ரி, நீ இல்லாம நான் படிக்க முடியல, நீ தான் எப்பொழுதும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பது. அர்ஜுன் காயத்ரியின் பதிலால் இன்னும் கொந்தளித்தான். நீ காலேஜ் வரலைனோன்னு எனக்கு முடியல, சீக்கிரமா வா. காயத்ரி திடீரென ரோஜாவிடம் கூறினாள். கல்யாணம்னு சொல்ற, படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொன்ன. ரோஜா சிரித்து பதிலளித்தாள். நீயும் தான் அப்படி சொன்ன, நீ கல்யாணம் பண்ணிக்கலையா?
ரோஜா தொடர்ந்தாள். உனக்கே நல்லா தெரியும், என் அம்மா சம்பாதிச்சு தான் என் குடும்பம் நடக்குது. என் தங்கையும் என்னையும் கூட படிக்க வைக்கணும். அம்மா ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால ரமேஷ் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அம்மா காசு வாங்க மறுக்கிறாங்க. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். என் படிப்பு மேல ரொம்பவே அக்கறை. இப்போ கூட கல்யாணம் லீவ்ல தான் நடக்குது. ரோஜாவை படிக்க வைப்பதற்காக ரமேஷ் கல்யாணம் செய்கிறார். அர்ஜுன் கல்யாணம் முடிந்தவுடன் என் படிப்பை நிறுத்திவிட்டான் என்று நினைத்த காயத்ரிக்கு கோபம் எழுந்தது. அதே நேரத்தில் ரமேஷ் ரோஜாவின் கையை மெதுவாக பிடித்து சொன்னான், உன்னை மட்டும் காதலிக்கவில்லை, உன் கனவுகளையும் காதலிக்கிறேன். அவர்கள் இருவரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த காயத்ரிக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. ரோஜாவும் ரமேஷும் சென்றதும் காயத்ரி அர்ஜுனை நோக்கி மனதில் கலந்த உணர்வுகளுடன் மெதுவாக சொன்னாள், பரஸ்பர புரிதலோடு இருக்கும் காதலர்கள். ரோஜா ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு. ரமேஷ் அழகாக சொன்னார், ரோஜாவை மட்டும் நான் காதலிக்கவில்லை, அவள் கனவுகளையும் காதலிக்கிறேன். இப்படிப்பட்ட புருஷன் அமைவதற்கு ரோஜா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் முகத்தில் கோபத்தை ஏறவிட்டனர். ஆனால் காயத்ரி அதை கவனிக்கவில்லை. அர்ஜுன் கோபமாக, அப்ப நான் நல்ல புருஷன் இல்லையா காயத்ரி? காயத்ரி, நான் அப்படி சொல்லல. அர்ஜுன் கோபத்தோடு, நீ சொல்றதுக்கு அப்படிதான் அர்த்தம். பரஸ்பர புரிதல் உடைய காதலர்கள் அப்படின்னு சொன்ன. இப்ப நம்ம அந்த மாதிரி இல்லை. நான் உன்னுடைய கனவுகளை காதலிக்கலை. நீ என்னை குத்தி காட்டிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு கூட நீ என்ன சொன்ன, நம்ம கல்யாணத்தை ஒரு கட்டாய கல்யாணம்னு சொன்ன. காயத்ரி கோபத்தோடு, இப்போ எதுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? அர்ஜுன் தீவிரமான கண்ணோட்டத்துடன், உன் மனசில் உள்ளதை தாண்டி சொல்கிறேன். ரோஜா கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்ன. அப்போ நீ கொடுத்து வச்சவ இல்லை, அவளே தான் கொடுத்து வச்சவளா? நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சரியில்லை, நான் பைத்தியக்காரன். காயத்ரி அந்த வார்த்தைகளை கேட்டதும் சோபாவில் இருந்து எழுந்தாள். உங்ககிட்ட பேச முடியாது என்று கத்தி அங்கிருந்து கிளம்பி செல்ல முயன்றாள். ஆனால் அர்ஜுன் உடனே அவள் கையை பிடித்து சோபாவில் அமர்த்தினான். அவன் மனதில் கலந்திருந்த கோபம் அவன் கண்களில் தெரிந்தது. கேளு, உன் மனசுக்குள்ள என் புருஷன் சரியில்லை என்ற எண்ணம் இருக்கிறது. அதனால்தான் உன் வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வருது. மனசுக்குள்ள இருக்கிறது. காயத்ரி கோபத்துடன், ஆமா அப்படிதான் வச்சுக்கோங்க. அர்ஜுன் கோபமாக ஒரு நொடி வெடித்து திடீரென அவன் கை உயர்ந்தது. காயத்ரியின் கன்னத்தில் சத்தமாக பதிந்தது. காயத்ரி அதிர்ச்சியில் ஒரு அடி பின் சென்றாள். வலியால் கன்னத்தை பிடித்தாள். அவளது கண்களில் நீர் வடிந்தது. கோபத்தாலும் வேதனையாலும் அந்த நொடியில் அவளது உள்ளம் சிதைந்தது. வார்த்தைகள் வரவில்லை. ஆனாலும் மௌனமே அவளது பதிலாக மாறியது. இந்த பதிலை தாண்டி உன் வாயிலிருந்து வர வைக்கணும்னு நினைச்சேன். நீ என் கூட வாழவே நினைக்கல. மெதுவாக குப்பையில் சிதறி கிடந்த மாத்திரைகளை எடுத்து காட்டினான். இந்த மாத்திரையை ஒழுங்கா போட்டியா? கூட வாழவே நினைக்கல. ஆனால் நான் உன் கூட வாழ நினைச்சேன். நீ கர்ப்பமாக இருக்கணும்னு சொல்லி மாத்திரையை கொடுத்தேன். அர்ஜுனின் குரல் திடீரென மென்மையடைந்தது. அவன் அவளை நேராக நோக்கி, உனக்கு குழந்தை பெற்றுக்கவே ஆசை இல்லையா காயத்ரி? இல்லை, எனக்கு குழந்தை பெற்றுக் கொடுக்க ஆசை இல்லையா? காயத்ரியின் உதடுகள் சில நொடிகள் துடித்தன. இப்போ எனக்கு குழந்தை வேண்டாம் அர்ஜுன். உண்மையை சொல்லணும்னா என்னால் இந்த கல்யாணத்தையே ஏற்றுக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் முடியல. இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. அது கண்களில் நீர் வழிந்தது. என்னை எங்கள் அண்ணன் கிட்டையே கொண்டு போய் விட்டுடுங்க ப்ளீஸ் அர்ஜுன். ஒரு நொடி அவளது இதயத்தில் இருந்த அனைத்தும் உடைந்து விழுந்தது. அர்ஜுனின் கோபம் தாங்க முடியாத அளவுக்கு வெடித்தது. என்னடி, பிடிக்கலனா யாரை பிடிச்சிருக்கு? அந்த ரமேஷ் தானே என்று கத்திக்கொண்டே அவள் கழுத்தை பிடித்தான். நான் வேணா ஒரு ஹெல்ப் பண்றேன், அவனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் என்று பிதற்றியவனின் கண்களில் தீப்பொறி. காயத்ரி மூச்சு திணறி அவன் பிடியில் போராடினாள். விடுங்க அர்ஜுன், வலிக்குது என்று அவள் குரல் துடித்தது. அவன் பற்களை கடித்தபடி, நீ என்னை விட்டுட்டு போக முடியாது காயத்ரி, செத்தா மட்டும்தான் முடியும் என்று கூறியவனின் கைகள் இன்னும் பலமாக இருக்கின. காயத்ரி, நீ எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். 10 மாதத்தில் ஒரு குழந்தை வேண்டும். இன்னைக்கு நைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல. அப்பதான் உங்க அண்ணன் வீட்டுக்கு போகணுன்ற ஆசையும் உனக்கு வராது. காயத்ரி திணறியவாறே, அது என்னால முடியாது. மறுபடியும் அர்ஜுன் காயத்ரியின் கன்னத்தில் அறைந்தான். உன்னை நான் ரொம்ப சாஃப்ட் என்று நினைத்து நிறைய இடம் கொடுத்து வச்சிருக்கேன். நீ ரொம்பவே அழுத்தக்காரி. இந்த விஷயம் முதல்லையே எனக்கு தெரிஞ்சிருந்தா அப்பவே உன்னை ஒரு வழிக்கு கொண்டு வந்திருப்பேன். பரவாயில்ல, நைட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ரூம்ல ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கேன், நைட்டுக்கு போட்டுக்கோ. ஆனா என் கை உன் கழுத்துல இருக்கும்போதே இந்த நேரத்திலும் என்கிட்ட என்ன எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? அது உன் உடம்புக்கு நல்லதல்ல. அது எனக்கு கோபத்தை இன்னும் அதிகரிக்கும் என்றான். வாயை முடிக்கோ, இல்லைனா இந்த மாதிரி தான் அடி வாங்கணும். அர்ஜுன் அலுவலகத்திற்கு கிளம்பியதும் காயத்ரி பதட்டமாக அண்ணன் குமாரை அழைத்தாள். காயத்ரி. குமார் அதிர்ச்சியுடன் பதிலளித்தான். என்ன நடந்தது? குமார் பதட்டமாக கேட்டான். அதே நேரத்தில் மனைவி வரலட்சுமி குமாரிடமிருந்து ஃபோனை வாங்கி ஹலோ என்றாள். காயத்ரி மெதுவாக, அண்ணி நான் காயத்ரி பேசுகிறேன். அர்ஜுன் கூட வாழ முடியல, நான் நம்ம வீட்டுக்கே வருகிறேன் என்றாள். வரலட்சுமி கேட்டாள், உன்னை அர்ஜுன் எதுக்காக அடிச்சாரு? காயத்ரி மெதுவாக பதிலளித்தாள், நாங்கள் 2 பேரும் பேசி கொண்டிருக்கும் போது கோவப்பட்டு அடிச்சிட்டாரு. வரலட்சுமி, அப்படின்னா அவருக்கு கோவம் வர மாதிரி பேசாத. பாரு, புருஷன் அடிச்சதுக்கு பொண்டாடி கோவப்பட்டு பிறந்த வீட்டிற்கு போக ஆரம்பிச்சா. ஆனா பொண்ணுங்க எல்லாருமே பிறந்த வீட்டில் தான் இருக்கணும். நீ தான் சமாளிச்சு போகணும். சும்மா பெட்டியை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடாத. காயத்ரி மனசு உடைந்து மறுபடியும் அழ ஆரம்பித்தாள். சிறிது நேரம் துயரத்தில் அமர்ந்த காயத்ரி உறுதியான முடிவெடுத்து எழுந்தாள். மனதில் குழப்பம்
கோபம், வருத்தம் எல்லாம் இருந்தது. நான் இவ்வாழ்க்கையை விட்டும் அர்ஜுனை விட்டும் செல்ல வேண்டும். அண்ணனும் வேண்டாம், அண்ணியும் வேண்டாம். வீட்டின் முன்பக்கம் பயமுடன் தோன்றியது. ஆகையால் காயத்ரி கவனமாக வீட்டின் தோட்டத்தின் பின்பக்க வழியை தேர்ந்தெடுத்தாள். சுவரில் ஏறி மெல்ல வெளியே வந்தாள். அவள் கைப்பிடியில் சில துணிகள், சில சான்றிதழ்கள் இருந்தது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரியா. பகுதி 3. வாங்க கதைக்குள்ள போலாம். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரியா. மலர்ந்த சிரிப்பை மூடிய நிழல். வாங்க கதைக்குள்ள போலாம். காயத்ரி மெதுவாக பஸ் நிலையத்தில் மூலையில் நின்றாள். மனதில் குழப்பம், ஆனால் நம்பிக்கையும் ஒன்றாய் கலந்திருந்தது. கையில் 2 சட்டை, சில புத்தகங்கள் மற்றும் சில சான்றிதழ்கள். அவளது புதிய வாழ்க்கையின் முதல் நிலை ஆயுதங்கள். பஸ்ஸில் ஏறும் முன் அவள் தன் பழைய தோழி பானுவின் எண்ணை டயல் செய்தாள். தொலைபேசி மணி 2 முறை ஒலித்தது. ஹலோ காயத்ரி என்று அந்த பக்கம் இனிமையான பெண்ணின் குரல். பானு, நான் மும்பைக்கு வரலாம்னு நினைக்கிறேன். அங்கே உன்ன மாதிரி படிச்சுக்கிட்டு வேலை பார்க்கணும். வா காயத்ரி, உனக்காக காத்திருக்கிறேன் என்று குரல் மெதுவாக பதிலளித்தது. போனை வைத்தவுடன் அவள் மனம் சிறிது அமைதியடைந்தது. இப்போ எல்லாம் நன்றாக நடக்கும் என்று தன்னைத்தானே நம்பிக்கையூட்டி கொண்டாள். ஆனால் அவளுக்கு தெரியாத ஒன்று இருந்தது. அந்த பக்கம் பேசுவது பானு அல்ல, பெண் குரல் போல் குரலை மாற்றும் ஒரு மனிதன். அவளது அறியாமையை கேலி செய்தபடி சிரித்து கொண்டிருந்தான். அறியாமல் காயத்ரி அந்த சதியில் தன் வாழ்க்கையின் புதிய கதவை திறந்து கொண்டிருந்தாள். மும்பைக்கு செல்லும் அந்த பஸ் அவளது கனவுகளையும் ஆபத்துகளையும் ஒரே நேரத்தில் எடுத்து சென்றது. மும்பையின் பரபரப்பான பஸ் நிலையம். காயத்ரி மெதுவாக பஸ்ஸில் இருந்து இறங்கினாள். வேர்வை சொட்டும் முகம், ஆனால் மனதில் ஒரு சிறு நிம்மதி. இப்போ எல்லாம் மாறும். அவள் கைப்பையில் இருந்து மொபைலை எடுத்தாள். பானுவின் எண்ணை மறுபடியும் டயல் செய்தாள். சில வினாடிகளில் அந்த இனிமையான குரல் மறுபடியும் கேட்டது. ஹலோ காயத்ரி, நான் பானு தான். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நானே வர முடியல. ஆனா கவலைப்படாத, நான் கார் அனுப்பியிருக்கேன். அந்த கார்ல வா, நான் வீட்டில் இருக்கேன். காயத்ரி சிறிது சோகத்துடன் சிரித்தாள். சரி பானு, நீ சுகமா இரு, நான் கார்ல வாரேன். போனை வைத்தவுடன் அவள் சுற்றி நோக்கினாள். மும்பையின் பெரும் பஸ் ஸ்டாண்ட் அவள் முன்பு கண்டதில்லை. கூட்டம், சத்தம், விளம்பர பலகைகள், வேகமாக பறக்கும் ஆட்டோக்கள் எல்லாம் ஒரு புதுமையான பயமூட்டும் அழகில் தெரிந்தது. டிரைவர் ஜன்னல் கண்ணாடியை கீழே இறக்கி, காயத்ரி மேடம் தானே, பானு மேடம் அனுப்பினாங்க, உள்ளே போங்க என்றான். அவள் நிம்மதியாக சிரித்து பையில் இருந்த ஆவணங்களை இறுக பிடித்து காரில் அமர்ந்தாள். கார் நகரத்தின் உள்ளே தெருக்களில் மெதுவாக செல்கையில் அவள் மனதில் ஒரு சிறு பதட்டம் தோன்றியது. அப்பொழுதுதான் அவள் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஆணை கவனித்தாள். அவன் முகம் பழக்கமில்லாதது, ஆனால் அவனது பார்வை ஒருவித நிழலை போல் இருந்தது. அவன் மெதுவாக திரும்பி சிரித்தான். நீங்க மும்பைக்கு படிக்க வரணும்னு நினைச்சீங்க இல்லையா? காயத்ரி குழப்பத்துடன் பார்த்தாள். நீங்கள் யார்? அவன் மெதுவாக சொன்னான். நான் தான் பானு, உன்னோட பானு. அவளுக்கு ஒரு நொடியில் தட்டுப்பட்டது. அந்த குரல் தொலைபேசி குரல். அதுவே. மொழி இழந்தவள் போல் அவள் வாயை திறந்தாள், ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. காயத்ரி அதிர்ச்சியோடு கத்தினாள். ஆனால் அந்த ஊரில் யாரும் அவளது குரலை கேட்க முடியவில்லை. ப்ளீஸ் அண்ணா, என்னை விட்டுடுங்க. எனக்கு படிப்பெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் சென்னைக்கே போகிறேன். காயத்ரி அழுகையோடு சொன்னபோது அவள் கண்களில் படிப்புக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கை இழந்து விடுவோமோ என்ற அச்சம் அவளை பரிதாபப்படுத்தியது. அண்ணா விடுங்க ப்ளீஸ். அவளது குரல் பயம், அச்சம் கலந்திருந்தது. ஆனால் அவன் அவளது சொற்களை கவனிக்கவில்லை. வலுவாக அவளது கைகளை பிடித்து தன் வலியோடு இழுத்து கொண்டான். இங்கே பார், நீ படிக்கிறதுக்கு நான் உதவி செய்கிறேன், ஆனால் நான் சொல்கிற வேலையை தான் நீ பார்க்கணும். இப்போ ஒரு ஆள் கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். அவருக்கு மட்டும் உன்னை பிடிச்சு போச்சுன்னா உன்னை டாக்டருக்கு கூட படிக்க வைப்பார் என்று சிரித்தான். அவர்கள் ஒரு பெரிய ஹோட்டல் அறைக்குள் வந்தபோது அவள் தப்ப முடியாத நிலைமையில் இருந்தாள். அவளை அந்த இடத்தில் தள்ளி அறையை மூடியபடி பூட்டி விட்டு வெளியே சென்றான். அதே நேரத்தில் சில நிமிடங்களில் ஹோட்டலின் அறை கதவு மறுபடியும் திறந்தது. 45 வயதுடைய ஒரு ஆண் ரவி நுழைந்து காயத்ரியை நோக்கி சுயநம்பிக்கையுடன் பேச ஆரம்பித்தான். பரவாயில்ல, உனக்கு படிக்க ஆசை உண்டானால் நான் உதவி செய்கிறேன். உனக்கு பிடித்ததை படி. பணத்தை அவள் மேல் வீசினான். நானே படிக்க வைக்கிறேன். நான் தினமும் இங்கே வந்துட்டு போறேன். என்ன மட்டும் நல்லா கவனிச்சுக்கோ என்று அவளிடம் நெருங்கி வந்தான். காயத்ரி அதிர்ச்சியோடும் அருவருப்போடும் ப்ளீஸ் என்னிடம் வராதே என கத்தினாள். ஆனால் அவன் கவனிக்கவில்லை. அவளின் குரல் அவன் மனதில் வெறும் ஒளியை போலவே போய்கொண்டே இருந்தது. ரவி காயத்ரியின் தோளில் கையை வைத்து அவள் சேலையை கலைக்க முயன்றான். காயத்ரி தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி அவனை தள்ள முயன்றாள். ஆனால் அவளால் முடியவில்லை. பயமும் வெறுப்பும் கலந்து அவளது மனம் துடித்தது. ஆனால் காயத்ரி முன்பே யோசித்து அருகில் ஒளித்து வைத்திருந்த பூச்சாடி நினைவுக்கு வந்தது. தன்னிடம் யாராவது தவறாக நெருங்கினால் வேறு வழி இல்லாமல் இதையே பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அவள் மனதில் நினைத்திருந்தாள். ரவி அருகில் வருவதை நிறுத்தவில்லை. அவள் சொல்லியும் கேட்கவில்லை. விடுங்க ப்ளீஸ் என்று கத்தினாள் அவள். ஆனால் அவன் சிரித்தபடியே மேலும் நெருங்கினான். உடனே அந்த ஜாடியை எடுத்து ரவி மண்டையில் முழு வலிமையுடன் அடித்தாள். சத்தத்துடன் ஜாடி உடைந்தது. ரவியின் நெற்றியில் ரத்தம் பீறிட்டது. ரவி அவளை தவறாக அணுக முடியாமல் தடுமாறி கீழே விழுந்தான். வலி தாங்காமல் அவன் கத்திக் கொண்டான். ரவியின் சத்தம் கேட்டு பானு என்ற பெயரில் பேசிக் கொண்டிருந்த மனோஜ் மற்றும் ஹோட்டல் ஊழியர்கள் சிலர் ஓடி வந்தனர்.
அந்த நொடியில் காயத்ரி மூச்சை பிடித்து நின்றாள். கண்களில் பயம் இருந்தது. அந்த இடம் இன்னும் சற்றும் அமைதியடையவில்லை. காயத்ரி அடித்த கண்ணாடி ஜாடியின் சத்தம் சுற்றிலும் ஒலித்து நின்றது. சில நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் சைரன் முழங்கியது. சிலர் ஓடி வந்தனர். ரத்தம் கசியும் ரவியை தூக்கி ஏற்றி கொண்டு சென்றனர். சற்று தூரத்தில் போலீஸ் ஜீப் நின்றது. 2 பெண் போலீஸ் வந்து அவளிடம், வா ஸ்டேஷனுக்கு போவோம் என்று மெதுவாக சொன்னார்கள். காயத்ரி தலையை தூக்காமல் அவர்களோடு நடந்தால். மனம் குழப்பமாக இருந்தது. நான் தவறா எதுவும் செய்யல, ஆனா இப்ப என்ன நடக்குது என்ற கேள்வி அவள் உள்ளத்தில். ரவி மருத்துவமனையில் இருந்தபடியே காயத்ரியின் பெயரில் பொய்யான புகாரை கொடுத்து விட்டான். அந்த பொண்ணு என்கிட்ட பணம் கேட்டா, கொடுக்கலன்னு சொன்னேன். அதுக்காக என் தலையை உடைச்சா. ரவியின் காயம் வெளிப்படையாக இருந்தது. அதனால் போலீசாரின் காதில் உண்மை போலவே தோன்றியது. அதோடு ரவி சில பணத்தையும் சுமூகமாக முடிக்க கொடுத்து விட்டிருந்தான். அதனால் அந்த ஸ்டேஷனில் இருந்த அனைவரின் பார்வையிலும் காயத்ரி குற்றவாளியாக மாறிவிட்டாள். அவளிடம் யாரும் சரியாக கேள்வி கேட்கவில்லை. அவள் விளக்கம் சொல்ல முயன்றது. ஒரு போலீஸ் அலட்சியமாக, சரி சரி உங்க வீட்ல இருந்து யாராவது வரட்டும், அப்புறம் பார்ப்போம் என்று சொன்னான். காயத்ரி அமைதியாக தலையை தாழ்த்தினாள். என் வீட்டில் இருந்து யார் வருவாங்க? சென்னையிலிருந்து மும்பை வந்த ஒரே காரணம், கணவன் முன்னும் அண்ணன் அண்ணி முன்னும் ஒரு நாளும் போகக்கூடாது என்ற எண்ணத்தோடு தான் வந்தாள். ஆனால் இன்று இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார்ந்திருப்பதை அவர்கள் பார்த்தால் என்னை இழிவாக நினைப்பார்கள். யாரையும் கூப்பிட மாட்டேன் என்று தனது மனதில் உறுதி எடுத்துக்கொண்டாள். போலீஸ் ஸ்டேஷனில் அந்த அமைதியை உடைக்கும் ஒரு குரல் ஒலித்தது. ஆழமாகவும் திடமாகவும். அரவிந்த், உன்கிட்ட பேச விரும்புகிறேன். நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும். எனக்கு பிரச்சனை பிடிக்காது. பிரச்சனை நான் பண்ண மாட்டேன், பண்ணவும் விட மாட்டேன். எனக்கு போய் பேசுகிறவங்களும் பிடிக்காது. அதை சொன்னவன் அருண், அர்ஜுனின் தம்பி. கூர்மையான கண்கள், முகத்தில் அந்த நம்பிக்கையுடன் கலந்த கடுமை. அவர்தான் அந்த வழக்கை பார்த்த அரசு வழக்கறிஞர் அட்வொகேட் அருண். முன்பாக அமர்ந்திருந்தவன் 18 வயது அரவிந்த். அவன் இன்னும் வாழ்க்கை எப்படி சுழல்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் வயதில்தான். தைரியமாக பதில் சொன்னான். உங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காது சார். ஆனால் நான் எந்த தப்பும் பண்ணலை. நான் பொய் சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது சார். அருண் மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்பில் எச்சரிக்கை இருந்தது. நம்பிக்கை என்றால் அது ஒரு முறைதான் கிடைக்கும். இப்போ உன் மேல அந்த நம்பிக்கையை வச்சிருக்கேன். அதை ஒரு நாளும் உடைக்காதே. நீ பொய் சொன்னா உன்னோட குரல் சொல்லாமலேயே எனக்கு தெரிஞ்சிடும். பொய் சொல்றவன் 10 மீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அவன் கண் சொல்வதை என் மனசு கேட்டுவிடும். அந்த கடைசி வார்த்தையால் அரவிந்த் தலை குனிந்தான். மரியாதையால் அல்ல, அச்சத்தால். அருண் அரவிந்திடம் பேசி முடித்து கோப்பையில் கையெழுத்தை வாங்கி கோப்பையை பின்னர் அவன் திரும்பி நடந்து சென்றான். ஏதோ ஒரு உணர்ச்சி அவனை சில நொடிகள் நிறுத்தியது. அவன் திரும்பி பார்த்தான். அப்போது காயத்ரி தலை குனிந்து அழுது கொண்டிருந்தாள். அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை. ஆனாலும் அவள் வலிமை அவனது மனதில் படிந்தது. அவன் அவளை ஒரு நொடி பார்த்துவிட்டு வழக்கம் போல் பக்கத்தில் சென்று விட்டான். அந்த நிமிடம் ஒரு போலீஸ்காரர் அருணிடம் ஓடி வந்தான். சார், இந்த பொண்ணு ரவி என்ற ஒருத்தன் அவளுக்கு பணம் தரலைன்னு சொல்லி ஜாடியை வச்சு மண்டையில் அடிச்சிருச்சாம். அவன் சொல்வதை கேட்ட அருண் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான். என்ன சொல்ற? காயத்ரி மெதுவாக தலையை தூக்கி பார்த்தாள். அவளை பார்த்தவுடன் அருணின் முகம் மாறிவிட்டது. அவன் மெதுவாக நம்ப முடியாமல் கேட்டான், நீங்க? அவனது நினைவில் நீச்சல் குளத்தின் அருகே மூச்சு திணற விழுந்திருந்த அவனது சிறுமி அபிராமி, தண்ணீரில் இருந்து தன் உயிரை பொருட்படுத்தாமல் காப்பாற்றிய அந்த பெண், இப்பொழுது குற்றவாளி என்று அழைக்கப்படும் பெண். அவனால் நம்ப முடியவில்லை. போலீஸ் கூறும் குற்றங்கள் எல்லாம் திடீரென அவனுக்கு பொய்யாய் தோன்றின. அருண் மெதுவாக அவளிடம் கேட்டான், உங்க பேரு? காயத்ரி என்றாள். அந்த சமயத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த ஒரு காவலர் டீயை வாங்கி கொண்டு வந்தான். அருண் 2 டீகளை எடுத்துக்கொண்டு ஒன்றை காயத்ரியிடம் நீட்டினான். எடுக்கணும், கொஞ்சம் குடிங்க, ரிலாக்ஸ் ஆகும் என்று அவன் மென்மையாக சொன்னான். காயத்ரி கைகளை கொஞ்சம் நடுங்கியபடி டீயை எடுத்தாள். இருவரும் மௌனமாக சில வினாடிகள் டீ குடித்தனர். அருண் அவளை நோக்கி மெதுவாக கேட்டான், என்னாச்சு உங்களுக்கு? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நான் பானு என்ற பெயரில் என் தோழியை தேடி மும்பைக்கு வந்தேன் சார். ஆனால் பானு என்ற பெயரில் என்னிடம் பேசிக்கொண்டிருந்தது மனோஜ் என்ற ஒருவன். அவன் என்னை ஏமாற்றி ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான். கதவை பூட்டி விட்டான். அதற்குள் ரவி வந்தான். அவன் என்னை தவறாக நெருங்க முயற்சித்தான். என்னால் முடியல, தப்பிக்கணும் என்றால் ஒரு பூச்சாடி இருந்தது. அதை கொண்டு அவன் தலையில் அடித்தேன். அதான் இப்படி ஆகிவிட்டது சார். அவன் மெதுவாக கேட்டுக்கொண்டிருந்தான். சில நொடிகள் அமைதி. பின்னர் அருண் மெதுவாக சொன்னான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்புகிறேன் காயத்ரி. ஆனால் நீங்கள் இன்னும் ஏதாவது மறைக்கிற மாதிரி தோணுது. காயத்ரி திடுக்கிட்டாள். இல்லை சார், உண்மையிலே இதான் நடந்தது. அருண் அவளை தீவிரமாக பார்த்தான். அப்படின்னா உங்கள் கழுத்தில் இருக்கிற இந்த காயம், நீங்கள் சொன்ன விஷயத்தில் இதுக்கு காரணம் தெரியலையே. இது வேற சார், மும்பைக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்த காயம். அவனது குரல் இன்னும் மென்மையாக. முன்னாடி யாரால? அவள் மெதுவாக சொன்னாள், என் ஹஸ்பண்ட். அந்த வார்த்தையை கூறியதும் அவள் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. காயத்ரி, என்கிட்ட எதுவும் மறைக்காம சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று நம்பிக்கையுடன் கூறினான். எனக்கும் அவருக்கும் பிரச்சனை சார். நான் படிக்கணும்னு சொன்னேன், அவருக்கு அது பிடிக்கல. அதனால தான் சென்னையிலிருந்து இங்கே வந்துட்டேன். ஒரு கேள்வி காயத்ரி, உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருச்சா? அவள் மெதுவாக முடிஞ்சிருச்சு சார் என்றாள். அருண் திரும்பி பார்த்தான். சார், இந்த கேஸுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் என்று அவன் கம்பீரமான குரலில் கேட்டான். ஒரு போலீஸ்காரர் உடனே எழுந்து, சார், ரவி என்ற ஒருவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, இந்த பெண் அடிச்சிட்டா என்று ஆரம்பித்தான். அருண் குரல் திடீரென மாறியது.
போதும் என்று தடுத்தான். இப்போ காயத்ரியை நான் கூட்டிட்டு போறேன். ஸ்டேஷனில் இருந்த எல்லா கண்களும் அவனை நோக்கி திரும்பின. அவர்களில் யாருக்கும் ஆச்சரியமில்லை. ஏனெனில் அருண் இந்த மும்பையில் கம்பீரமான தன்னம்பிக்கையோடு பேசும் வக்கீல். அதிலும் அவனுக்கு பணமும் செல்வாக்கும் மரியாதையும் குறைவில்லை. அவன் குரல் சொல்லியது சட்டம் போலவே இருந்தது. போலீஸ் ரவியிடம் இருந்து வேறு பணம் வாங்கியிருந்தனர். ரவிக்கு வேறு பதில் சொல்ல வேண்டும். அவன் தலையில் வேறு 28 தையல் என்று ரவி ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தான். ரவி 28 தையல் போட்டிருக்காங்க, எனக்கு அவளை சும்மா விடக்கூடாது என்று போலீசிடம் எச்சரித்திருந்தான். அந்த பயமே போலீசிடம். போலீஸ்காரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். யாருக்கும் மறுப்பதற்கான தைரியம் இல்லை. அருண் மெதுவாக காயத்ரியிடம் சொன்னான், வாங்க இங்கிருந்து போய்விடலாம். ஒரு போலீஸ் தைரியத்தை வரவைத்து, சார் எங்களுக்கு பிரச்சனை ஆயிடும், ரவி பிரச்சனை பண்ணுவான் என்றான். அதையெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் சார், இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். காயத்ரி குழம்பிய குரலில் சார் ஆனா என்று தொடங்கினாள். அவன் நிமிர்ந்து, நீ என் மகளின் உயிரை காப்பாற்றினவங்க, இப்போ நான் உன்னை காப்பாற்றுறேன். அவன் அவள் கையை பிடித்தான். அந்த தொடுதலில் ஒரு நம்பிக்கையும் பாதுகாப்பும் இருந்தது. அவர்கள் இருவரும் வெளியே நடந்தார்கள். அந்த இரவு நேரத்தில் ஒரு பெண்ணை அந்த நிலைமையில் தனியாக விட்டு செல்ல அருணின் மனம் சம்மதிக்கவில்லை. காயத்ரியின் கண்கள் சிவந்திருந்தது. அவள் ஜெயிலில் இருந்து வெளியே வந்திருந்தாள். அவள் மீண்டும் வெளி உலகத்தின் காற்றை சுவாசிக்க காரணம் ஒருவன், அருண். அவளது உயிருக்கு மதிப்பளித்தவன் அவன்தான். ஆனால் அந்த நிம்மதி இன்னும் நிலைக்கவில்லை. அதே நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் வாசலில் ஒரு காரின் ஹாரன் சவுண்ட் ஒலித்தது. கண்களில் கொதிக்கும் கோபத்துடன் ரவி உள்ளே வந்தான். அவன் முகம் சிவந்து தலையில் வெள்ளை கட்டு போடப்பட்டிருந்தது. இந்த பொண்ணு தான் என் மண்டையில ஜாடியை வச்சு அடிச்சவ, இவளை வெளியே விட்டுட்டீங்களா என்று போலீஸை பார்த்து கத்தினான். அப்போது அருண் மெதுவாக அவனை நோக்கி, ரவி சற்று அமைதியாக பேசுங்க, உண்மை எது என்பதை நாமே காண்போம். நீங்கள் சொல்கிறது உண்மைனா நிச்சயமாக நீங்கள் நியாயம் பெறுவீங்க என்றான் குளிர்ந்த குரலில். நீங்கள் சொல்கிறீங்க ரவி காயத்ரி உங்களை அடித்தாங்கன்னு, ஆனால் காயத்ரி சொல்கிறாங்க நீங்கள் தான் காயத்ரி அடிச்சிங்கன்னு. அடிக்கலை, அவள் தான் என்னை ஜாடியை வச்சு அடித்தா, ரவி கோபமாக வாதிட்டான். அருண் சிரித்தான். அந்த சிரிப்பு மென்மையான வலை போல் இருந்தது, விழுந்தவனை தப்ப வைக்காத வகையில். காயத்ரி இருந்த ஹோட்டல் ரூமுக்கு நீங்கள் ஏன் போனீங்க என்று அமைதியாக கேட்டான். திடீரென்று தடுமாறினான். நானா? அவ தான் அந்த ரூமுக்குள்ளே என்னை கூப்பிட்டா என்று பொய்யாக சொன்னான். அப்புறம் என்கிட்ட பணம் கேட்டாள், நான் கொடுக்கலன்னு கோபமா ஜாடியை எடுத்து அடிச்சிட்டா. ரவி, காயத்ரியின் கழுத்தில் கைத்தடை இருக்குது, அது உங்கள் கைரேகையோட மொத்தமாக பொருந்தது. இது நம்ம கோர்ட்லேயே நிரூபிக்கலாம். அப்படி இருக்கையில் நீங்கள் அவள் தான் அடித்தான்னு சொல்கிறது எப்படி? நான் அவளை அடிக்கலை, நான் அவளை தொட தான் போனேன், அவள் தான் ஜாடி வச்சு அடித்தா என்று தடுமாறி கூறினான். அருண் ஒரு சிறிய சிரிப்புடன் தலையை ஆட்டினான். இது போது ரவி, நீங்கள் இப்போ உண்மையை சொல்லிட்டீங்க. தொட போனேன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, அதுக்கு தான் காயத்ரி தற்காப்புக்காக ஜாடி எடுத்தா, அவள் தான் குற்றமற்றவள். போலீஸ் இன்ஸ்பெக்டர் அருணை நோக்கி பார்த்தார். அவன் குரல் தீர்ப்பாக ஒலித்தது. உண்மை வெளியில் வந்துருச்சு என்று இன்ஸ்பெக்டர் கூறினார். அருண் அதே கம்பீர குரலில், இப்போ தெரியுதா யார் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கணும்னு, ரவியை பிடிச்சி உள்ளே போடுங்க என்று உறுதியுடன் சொன்னான். ரவியின் முகத்தில் அவமானம் கலந்த பயம் தெரிந்தது. போலீஸ்காரர்கள் அவனை பிடித்து உள்ளே அழைத்து சென்றனர். ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்து காரின் கதவை திறந்து காயத்ரி மெதுவாக உள்ளே அமர்ந்தாள். அருண் டிரைவர் சீட்டில் அமர்ந்து என்ஜினை ஸ்டார்ட் செய்தான். சில நிமிடங்கள் யாரும் பேசவில்லை. சில தூரம் சென்ற பிறகு அருண் மெதுவாக கேட்டான், காயத்ரி உண்மைக்குமே உங்கள் கழுத்தை நெரிச்சவனை கம்ப்ளைண்ட் செய்ய வேண்டாமா? திடுக்கிட்டு பார்த்தாள். உங்கள் கணவன் மேலே தான் சொல்கிறேன், ஆனால் அவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பலை சார், அவரை பார்க்கவே விரும்பலை. அருண் ஒரு நிமிடம் சாலையை நோக்கி பார்த்தபடி சிரித்தான். ஆனால் அது வேதனை கலந்த சிரிப்பு. என்னால் பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியலை காயத்ரி. புது ஊரில் ரவி மாதிரி ஒருத்தன் உங்கள் மேலே கை வச்சதுக்கு ஜாடியை வச்சு அடித்து எதிர்த்து நிற்கிறீங்க தைரியமா. ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் கழுத்தை நெரிச்சவனை பற்றி சொல்லக்கூட மாட்டேங்கிறீங்க. ஏன்? குரலில் கோபம் இல்லை, ஒரு ஆதங்கம் மட்டும் இருந்தது. உங்கள் வீட்டில் பொருள் இல்லையா? கையில் கிடைத்த ஏதாவது ஒன்றால் உங்கள் புருஷனை அடிச்சிருக்கலாமே. காயத்ரியின் கண்களில் நீர் மிதந்தது. அதற்கு மேல் அருண் பேசவில்லை. அருணின் கார் மெதுவாக அவன் வீட்டின் முன் நின்றது. காயத்ரி சற்று தயக்கத்துடன் காரில் இருந்து இறங்கினாள். கதவை தட்டியதும் உடனே திறந்தவள் அருணின் அம்மா ஆனந்தி. அருண், யார் இது என்று ஆனந்தி ஆச்சரியமாக கேட்டாள். அம்மா, இவங்க காயத்ரி என் நண்பர், இப்போ கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், இன்று இங்கே தான் தங்குவாங்க. சொல்ல ஏன் தயக்கம், எத்தனை நாள் வேணாலும் தங்கட்டும், நம்ம வீடு தானே. ஆனந்தி காயத்ரியை உள்ளே அழைத்து சென்றாள். அதே நேரத்தில் ஒரு சிறிய குரல் கேட்கப்பட்டது, அப்பா. வந்தது அருணின் மகள் அபிராமி. அவள் முகம் முழுக்க மகிழ்ச்சியில் ஒளிர்ந்திருந்தது. அருண் உடனே அவளை தூக்கி கொண்டான். என்னாச்சு அபிக்குட்டி, இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அபி சிரித்தபடி காயத்ரியை காட்டி, அப்பா எனக்காக புது அம்மா கொண்டு வந்தீங்களா என்று சிநேகமாய் கேட்டாள். காயத்ரி திடுக்கிட்டாள். ஒரு நொடி பேச முடியாமல் நின்றாள். அவள் அப்படி கேட்க காரணம் ஆனந்திதான். எப்பொழுதும் உன் அப்பாவிடம் அம்மா கேள் என்று சொல்வதால் இன்று அம்மாவை கொண்டு வந்து விட்டார் என்று நினைத்து கொண்டது அந்த சிறு குழந்தை. சிரித்தபடி அபியை தூக்கி கொண்டான். அபி, உன்னோட அம்மா யாருன்னு சொல்லு என்று கேட்டான். அபி உடனே சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்த புகைப்படத்தை காட்டினாள். அம்மா, அந்த புகைப்படம் ஸ்ரீமதி. அருணின் முகம் ஒரு நொடி மாறியது. குரல் தளர்ந்தது. ஸ்ரீமதி தான் உனக்கு எப்போதுமே அம்மா அபி, அதை யாராலும் மாற்ற முடியாது. அவர்களை உள்ளே அழைத்து சென்றால் காயத்ரிக்கு ஒரு அறையை காட்டினாள். அங்கே ஓய்வெடுமா. தலையை ஆட்டி அறைக்குள் நுழைந்த போது
சுவரில் குடும்ப புகைப்படங்கள். அவற்றில் அருண், ஸ்ரீமதி, அபிராமி மூவரும் சிரித்த முகத்துடன். அப்போது கதவை திறந்த அருண் உள்ளே வந்தான். அவனது கையில் ஒரு சிறிய மருந்து குப்பி. காயத்ரி, இதை எடுத்து கழுத்துல போட்டுக்கோங்க, காயம் இன்னும் சிவப்பா இருக்கு என்று தயக்கத்தோடு மருந்தை எடுத்தாள். தேங்க்ஸ் என்றாள். அர்ஜுன் தன்னுடைய அலுவலக வேலை முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்தான். அவன் மெதுவாக கதவை திறந்து உள்ளே சென்றான். காயத்ரி என்று மெதுவாக அழைத்தான். சத்தம் இல்லை. மீண்டும், காயத்ரி எங்க இருக்க? அவன் அறையில் நுழைந்தான். அவள் உடை அலமாரி திறந்திருந்தது. சில ஆடைகள் காணாமல் போயிருந்தது. படுக்கையின் மேல் ஒரு வெள்ளை காகிதம் இருந்தது. அதில் எழுதியிருந்தது, அர்ஜுன், இனிமே என்ன தேடாதீங்க. உங்க கோபத்துக்கும் என் அமைதிக்கும் இடையில நம்ம வாழ்க்கை இருக்க முடியாது. இந்த வரிகளை பார்த்தவுடன் அர்ஜுன் கோபமாக, காயத்ரி, என்ன பண்ணிட்டேன்டினா என்று கத்தினாள். ஆனால் அடுத்த நொடி அர்ஜுன் முதலில் காயத்ரியின் அண்ணன் அண்ணி வீட்டிற்கு போனான். காயத்ரி இங்க வந்தாலா? அவர்கள் தலையசைத்தனர். அவன் காரில் பாய்ந்து பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடங்களிலும் அவளை தேடி. மழை கொட்டி தள்ள அவன் சட்டை முழுவதும் நனைந்தது. காயத்ரியின் முகம் அவனது கண் முன்னே மிதந்தது. இரவு முழுக்க அவன் பிஸியாக ஓடினான். கடைசியில் காலை வெளிச்சத்தோடு அவன் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றான். சார், என் மனைவி காயத்ரியை காணவில்லை. இங்கு அவளோட புகைப்படம் இருக்கு என்று சொல்லி புகார் எழுதினான். போலீசார் புகைப்படத்தை எடுத்தார். மும்பை உட்பட பல நிலையங்களுக்கு அவளது புகைப்படம் அனுப்பப்பட்டது. அதே நேரத்தில் அருண் தனது ஆபீஸில் இருந்தான். காகிதங்களால் நிரம்பிய மேசை, சில சட்ட புத்தகங்கள். அவன் ஆழ்ந்த எண்ணத்தில் இருந்தபோது அவனுடைய மொபைல் மணி ஒலித்தது. ஹலோ சார், மும்பை போலீஸ்லேருந்து பேசுகிறேன் என்று ஒரு உறுதியான குரல் வந்தது. சார், நம்ம நேற்று பார்த்த காயத்ரி ரவி சம்பந்தப்பட்ட கேஸ் விசாரணை. காயத்ரி புகைப்படத்தை சென்னை போலீஸ் அனுப்பியதை பார்த்தோம். காயத்ரி காணாமல் போயிருக்கான்னு அவளோட கணவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அருண் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். சார், நீங்கள் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டீங்க. இப்போ அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் தானே இருக்காங்க? ஆமாம் சார், அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு. ஒரு விஷயம் ஆனால் தெளிவாக சொல்லணும். அவங்களுக்கு தங்களோட கணவரோட வாழணும்னு விருப்பம் இல்லை. அவரோட வாழ்ந்த வாழ்க்கை அவங்களுக்கு துன்பம் தந்தது. அதனால தான் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. இப்போ அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை தேடுறாங்க. ஆனால் சார், சென்னை போலீஸ் கேட்குறாங்க. நான் இன்ஃபர்மேஷன் அனுப்பணும். அதற்கு அருண், சார் ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. என்ன சார்? போலீஸ்க்கு சொல்லுங்க அந்த பொண்ணு இன்னும் கிடைக்கலன்னு. சரி சார், நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு இன்னும் கிடைக்கலன்னு ரிப்போர்ட் அனுப்புகிறேன். தேங்க்யூ சார் என்று அருண் நிம்மதியாக சுவாசித்தான். மறுபக்கம் அர்ஜுன் இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்களில் சுற்றி கொண்டிருந்தான். அவனுடைய கண்கள் தூக்கம் இல்லாமல் நொறுங்கிய தோற்றம். அடுத்த நாள் காலை காயத்ரி குளித்து முடித்து வெளியே வந்தபோது சமையலறையில் இருந்து ஆனந்தியின் குரல் கேட்டது. காயத்ரி, சாப்பாடு தயாரா இருக்கு, வா சாப்பிடு என்று ஆனந்தி அன்பாக அழைத்தாள். அவளுக்காக தட்டில் சாப்பாடு பரிமாறி, சாப்பிடுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று கவனமாக கேட்டாள். அவள் மெதுவாக சிரித்து, போதும் ஆண்டி என்றாள். சாப்பிட்டு முடித்தவுடன் அவள் தண்ணீரை குடித்து, அருண் எங்கே என்று கேட்டாள். உன்னை சாப்பிட்ட பிறகு அருண் ரூமுக்கு வர சொல்லணும்னு சொன்னான் என்றாள். காயத்ரி தலையாட்டி சரி என்று சொல்லி மாடிப்படிகளை மெதுவாக ஏறினாள். மேலே சென்றதும் அருணின் அறை கதவு பாதியாக திறந்திருந்தது. உள்ளே பார்ப்பதற்கு அருண் தனது மகள் அபிராமிக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தான். ஆனால் அபிராமி சாப்பிடாமல் முகம் சுளித்து கொண்டு பக்கம் திரும்பினாள். அதை பார்த்த காயத்ரி ஒரு சிறிய சிரிப்புடன் உள்ளே வந்தாள். அருண் காயத்ரியை பார்த்ததும், எவ்வளவு பேசினாலும் ஒரு வாய் கூட வாங்க மாட்டேங்கிறா, கொடுங்க நான் கொடுக்குறேன் என்று காயத்ரி அவனிடமிருந்து தட்டை எடுத்தாள். அவள் அபிராமியின் பக்கத்தில் அமர்ந்து மென்மையாக, அபி, உனக்கு நிறைய சக்தி வேணும் இல்லையா? அப்படின்னா நிறைய சாப்பிடணும் என்று சொல்லி அன்பாக ஒரு வாய் சாப்பாடு கொடுத்தாள். அபிராமி ஆரம்பத்தில் தயங்கினாள். ஆனால் காயத்ரியின் குரலில் இருந்த அந்த மென்மை அவளை கரைத்தது. காயத்ரி மெதுவாக, அருண், எனக்கு வேலை மட்டும் பார்த்து கொடுங்க. நான் படித்து கொண்டே வேலை பார்க்குற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் என்று நம்பிக்கையுடன். அதற்கு அருண், அதை எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன், இப்போ அங்கதான் போறோம் என்றான். ரொம்ப தேங்க்ஸ் அருண் என்றாள். அருண் சிரித்தபடி, எத்தனை தேங்க்ஸ் தான் சொல்லுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தேங்க்ஸ் வருமா என்று கேட்டான். இருவரும் சிரித்தபடி படிகள் இறங்கி கீழே வந்தார்கள். அம்மா, நானும் காயத்ரியும் வெளியே கிளம்புறோம் என்றான் அருண். ஆனந்தி அதிர்ச்சியுடன், அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போறியா? இங்கேயே இருக்கட்டும்டா என்றாள் பாசத்தோடு. அருண் அமைதியாக, கவிதா ஆண்டி வீட்டுக்கு தாமா, வேலைக்கு ஒரு நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுன்னு கேட்டாங்க. பக்கத்து தெருதானே. அதை கேட்ட ஆனந்தி காயத்ரியை பார்த்து அன்புடன், ரொம்ப பக்கத்துல தான் காயத்ரி அவங்க வீடு, நீ எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம், இதுவும் உன் வீடு மாதிரி தான் என்றாள். சரி ஆண்டி என்று புன்னகையுடன் பதிலளித்தாள். தன் வீட்டு தோட்டத்தின் முன், செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற மறக்காதீங்க, நல்லா பராமரித்து பாருங்க என்று வேலையாட்களிடம் சொல்லிவிட்டு நியூஸ் பேப்பரை எடுத்துக்கொண்டு ஒரு இருக்கையில் அமர்ந்தாள். அந்த நேரத்தில் அருண் உள்ளே வந்தான். அவனுடன் ஒரு இளம்பெண். என்னை பார்த்தவுடன் கவிதா மகிழ்ச்சியுடன் எழுந்து, வா அருண், இந்த பொண்ணு யாரு என்றாள் அவளுடன். சிரித்துக்கொண்டே, நீங்க தானே சொன்னீங்க நம்பிக்கையான ஒரு பொண்ணு இருந்தா சொல்லுன்னு, இவங்க தான் காயத்ரி என்றான். ஆமா, நல்ல நேரத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்க, வா உள்ள வாங்க என்று அவர்கள் இருவரையும் உள்ளே அழைத்து சென்றாள். அருண் மெதுவாக அறிமுகப்படுத்தினான். இவங்க பேரு காயத்ரி, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. காலையில கல்லூரி போயிடுவாங்க, மாலையில உங்க ஆஃபீஸ் வேலையை செய்யறதுக்கு உதவியா இருப்பாங்க. கவிதா காயத்ரியிடம்,
நீ இங்கேயே இந்த வீட்டிலேயே தங்கிக்கலாம், உனக்கு எல்லா வசதியும் இருக்கு. என் ஆஃபீஸ் வேலை எப்படி இருக்கும்னு நாளைக்கு சொல்கிறேன். காயத்ரி தலை குனிந்து தேங்க்ஸ் மேடம் என்றாள். சரி ஆண்டி, இப்போ நான் காயத்ரியை கல்லூரிக்கு கூட்டிட்டு போறேன், அவளுக்கு அட்மிஷன் போடணும் என்று கவிதாவிடம் சொன்னான். அதற்கு பிறகு அருண் காயத்ரியை அழைத்து கொண்டு ஒரு அழகான கல்லூரிக்கு சென்றான். மாணவிகளின் சிரிப்புகள், கேண்டீன் வாசம் எல்லாம் உயிர்ப்புடன் இருந்தது. அருண் அனைத்தையும் சரிபார்த்து காயத்ரிக்கான அட்மிஷனை சில நிமிடங்களில் செய்து வைத்தான். அவள் மதிப்பெண் சிறப்பாக இருந்ததால் சேர்க்கை உடனே கிடைத்தது. இருவரும் கல்லூரி கேண்டீனில் அமர்ந்தனர். அருண் மட்டும் சற்று அமைதியாக எதையும் ஆர்டர் செய்யாமல் யாரையோ எதிர்பார்ப்பது போல கதவையை பார்த்து கொண்டிருந்தான். காயத்ரி அவனை கவனித்து கொண்டு, எதுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணல, யாருக்காவது வெயிட் பண்றீங்களா என்று கேட்டாள். அருண் சிரித்து ஆமாம் என்றான். அதே நேரத்தில் தான் கேண்டீன் வாசலில் ஒரு பெண் நுழைந்தாள். அவள் பானு. அவளை பார்த்தவுடன் காயத்ரி எழுந்து நின்றாள். அது நம்ப முடியாத மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு தன் மிக நெருங்கிய தோழியை பார்த்தாள். பானு என்று கத்திக்கொண்டே ஓடி சென்று அவளை இறுக அணைத்து கொண்டாள். பானுவும் அவளை அன்புடன் அழைத்து கொண்டாள். ஆனால் அடுத்த நிமிடம் காயத்ரி அவளை மெதுவாக தள்ளிவிட்டு, உன்னால எவ்வளவு பிரச்சனை என் வாழ்க்கையில வந்துச்சு தெரியுமா, உன் போனை எங்க தொலைச்ச, உன் பேர்ல வேறொருத்தன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். பானு சற்று திகைத்து நின்றாள். பிறகு மெதுவாக அருணை நோக்கி, ஆமா இதெல்லாம் அருண் சார் சொன்னாரு என்று கூறினாள். அவள் முகத்தில் உண்மையான வருத்தம் தெரிந்தது. மன்னிச்சுக்கோ காயத்ரி, எனக்கு இதெல்லாம் தெரியாது. காட்சியை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த அருண் சிரித்தான். சரி, இப்போ எல்லாரும் சாப்பிடலாமா என்றான். மூவரும் புன்னகையுடன் டேபிளில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர். அடுத்த நாள் காலை காயத்ரி தனது வழக்கமான வேலைகளை தொடங்கிவிட்டாள். கவிதாவுக்கு தேவையான உணவை தயார் செய்துவிட்டு தானும் சிறிது உணவு உண்டுவிட்டு அபிராமியை பார்க்க அருண் வீட்டிற்கு சென்றாள். அங்கிருந்த சிறுமி அபிராமி அவளை பார்த்ததும் புன்னகையுடன் ஓடி வந்தாள். காயத்ரி என்று குரல் கொடுத்தாள். அந்த சிறிய குரல் காயத்ரியின் இதயத்தில் ஒரு மகிழ்ச்சியை விதைத்தது. அபிராமியை தழுவி சாப்பிடலாமா என்று கேட்டாள். அபிராமியும் தலையசைத்து கொண்டு அவள் மடியில் அமர்ந்தாள். அந்த நாளில் இருந்து அபிராமியின் உணவு நேரம் காயத்ரியுடன் தான். அதன் பிறகு கல்லூரி செல்வாள். மாலை ஆனதும் அவள் திரும்பி வந்து கவிதாவின் ஆபீஸுக்கு செல்வாள். மும்பையில் நெரிசலான சாலைகளில் திவாகர் டெக்ஸ்டைல்ஸ் என்ற பெயர் பொன்னாக ஒளிர்ந்தது. அவர் வெறும் ஜவுளி வியாபாரி அல்ல, திவாகர் எலக்ட்ரிக்கல்ஸ் என்ற பெயரில் மும்பை முழுவதும் எலக்ட்ரிக் சப்ளை பிசினஸும் வைத்தார். அவர் குடும்பம் ஒரு வேறாக இணைந்திருக்க வேண்டும் என்பதே அவர் ஆசை. ஆனால் வாழ்க்கை அவ்வாறு செல்லவில்லை. திவாகரின் முதல் மனைவி கவிதா. அவர் தனது சொந்த பிசினஸான கவிதா கிரியேஷன் என்ற இன்டீரியர் டிசைன் நிறுவனத்தை நடத்தி வந்தாள். திவாகர் உயிரோடு இருந்தபோது அவள் ஜவுளி பிசினஸில் ஈடுபட்டதில்லை. ஆனால் இப்பொழுது எல்லா பொறுப்பும் அவள் தோள்களில் விழுந்தது. திவாகர் இறப்பதற்கு முன் எழுதிய ஒரு வரி இருந்தது, இந்த பேரரசை என் மகன் அர்ஜுன் பார்த்து கொள்ள வேண்டும். காரணம், அருணுக்கு பிசினஸில் எந்த ஆர்வமும் இல்லை. இப்படி பிசினஸை பார்க்க யாரும் இல்லாத சூழலில் கவிதாவுக்கு பூரண பொறுப்பு விழுந்தது. அந்த நேரத்தில் தான் அருண் சொன்னான், ஆன்டி, நம்பிக்கைக்குரிய ஒரு பெண் உங்க பக்கத்துல இருந்தா ஈஸியா இருக்கும். கவிதாவும் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டாள். அன்று மாலை காயத்ரி அவளது அலுவலகத்திற்கு வந்தாள். முதல் சில நாட்களில் அவள் பில்கள் சரிபார்த்தல், கிளை ரிப்போர்ட்டுகள் தயாரித்தல். பிறகு கவிதா அவளிடம், உன் வேலையில ஒரு நம்பிக்கை இருக்கு, இனிமேல் முக்கியமான கடைகள் 3 நீ நேரடியாக பார். நாளில் இருந்து காயத்ரி கவிதாவின் வழக்கை ஆனாள். இதுதான் இன்றைய கதை. நண்பர்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரியா. மலர்ந்த சிரிப்பை மூடிய நிழல் பகுதி 5. வாங்க கதைக்குள்ள போலாம். 6 மாதங்கள். அந்த 6 மாதங்கள் அர்ஜுனுக்கு ஒரு வாழ்க்கை போல் இல்லாமல் அது நீண்ட இருளாக இருந்தது. காயத்ரி இல்லாத காலம் அவனை முழுமையாக விழுங்கிவிட்டது. அவன் சிரிப்பதை மறந்து விட்டான். வேலைக்கு போவதை கூட நிறுத்திவிட்டான். அவன் நாள் தொடங்குவதும் மது கோப்பையுடன், முடிவதும் அதே கோப்பையுடன். அவனை விட்டு ஓடிவிட்டது. கண்கள் எப்பொழுதும் சிவந்து தாடி வளர்ந்த கண்ணாடியில் தன் பிரதிபலிப்பை கூட பார்க்க வெட்கப்பட்டான். தூங்க வேண்டும் என்றால் தூக்க மாத்திரை அவசியம். ஆனால் அவன் அந்த மாத்திரை அவனுக்கு ஓய்வை கொடுக்கவில்லை. மனதில் ஒலித்தது காயத்ரியின் பெயர் மட்டுமே. அந்த நாள் ஒரு தீர்மானம் எடுத்தான். மனநல மருத்துவரை பார்க்க வேண்டும். அர்ஜுன் முன் அமர்ந்திருந்த மனநல மருத்துவர் ஒரு புன்னகையுடன் பேச தொடங்கினார். அர்ஜுன், உன் கோபம் ஒரு நோய் அல்ல, அது ஒரு அறிகுறி. நீ பல வருடங்களாக உள்ளுக்குள் சேர்த்து கொண்ட வலியும் குற்ற உணர்வும் தான் அதை உருவாக்குகிறது. கோபம் வந்தால் மூச்சை ஆழமாக இழுத்து 3 வரை எண்ணு. அந்த நிமிடத்திலிருந்து சிறிது விலகி இரு. பேசுவதற்கு முன் யோசனை செய். இது பிரச்சனையை தீர்க்குமா அல்லது அதிகரிக்குமா என்று உன்னையே கேள். மருத்துவரின் ஆலோசனைகள் அவனுள் விதைத்திருந்த ஒரு நாள் வழக்கமான சிகிச்சை நாளில் அர்ஜுன் மருத்துவரின் அறையில் அமர்ந்திருந்தான். அர்ஜுன், இப்போ நீங்கள் முற்றிலும் மாறிட்டீங்க. ஒரு விஷயம் இன்னும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் சொன்னீங்களே உங்கள் அம்மா மும்பையில் இருக்காங்கன்னு. தலையசைத்தான். அர்ஜுன், ஒரு விஷயம், அவங்க உங்களை தள்ளி வச்சது அவங்க தவறாக இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்களும் அவர்களை தள்ளி வச்சிருக்கீங்க. அதனால் என்ன வித்தியாசம்? உங்கள் அம்மாவை சேர்த்துக்கோங்க. அவங்க உங்கள் அருகில் இருந்தால் நீங்கள் இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அந்த பாசம் உங்களை முழுமையாக்கும். மும்பை போய் அம்மாவை பார்க்கணும் டாக்டர். மருத்துவர் புன்னகையுடன், இதுதான் உண்மையான குணமடைதல் என்றார். இன்று காலை 8 மணிக்கு அர்ஜுன் மும்பை வீட்டை அடைந்திருந்தான். கதவு மணி அடிக்க அவள் விரைவாக திறந்தாள். கதவின் முன் நின்றது அவள் பையன் அர்ஜுன். ஒரு நொடி இருவரும் ஒன்றும் பேசவில்லை. கவிதா மெதுவாக அர்ஜுன் என்றார். அர்ஜுன் மெதுவாக சிரித்தான். அம்மா என்று சொல்லும் போதே அவன் குரலில் ஒரு குழந்தையின் மிருதுவும் ஒரு மனிதனின் வருத்தமும் கலந்திருந்தது. இருவரும் அமர்ந்தனர். ஒரு நாள் முழுக்க அவர்கள் பேச்சு நிற்கவில்லை.
கவிதா மெதுவாக கேட்டாள். இங்கேயே இருந்துடுறியாப்பா அம்மாவோட சேர்ந்து? அம்மா எனக்கு சென்னையில் கொஞ்சம் வேலை இருக்குது, அது முடிஞ்சதும் கண்டிப்பாக வாரேன் என்றான். ஆனால் அவன் மனதில் வேலை காயத்ரியை தேடுவது. சரிப்பா நீ வாரேன்னு சொன்னதே எனக்கு போதும். அடுத்த மாதமும் வந்து பார்த்தான் அர்ஜுன். அதன் பிறகு மாதம் மாதம் தவறாமல் வந்தான். கவிதா அந்த சந்தோஷத்தை காயத்ரியிடம் பகிர்ந்து கொண்டாள். என் பையன் என்னை மாதம் மாதம் வந்து பார்க்கிறான் என்று அவள் மகிழ்ச்சி. அந்த மாதமும் வழக்கம் போல் அர்ஜுன் மும்பைக்கு வந்திருந்தான். கவிதாவின் மனம் மகிழ்ச்சி. அன்று மாலை தேநீர் குடிக்கும்போது கவிதா மெதுவாக பேச ஆரம்பித்தாள். அர்ஜுன், அடுத்த வாரம் ஒரு முக்கிய நாள் இருக்கேப்பா. என்ன நாள் அம்மா? அருணோட பொண்ணு அபிராமிக்கு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் நம்ம அரண்மனை வீட்டில் செய்கிறாங்க. 5 வயசாகுது அந்த குழந்தைக்கு. நீ கண்டிப்பாக வரணும். சரிம்மா, நான் கண்டிப்பாக வரேன் என்றான் மெதுவாக. காலேஜ் வளாகத்தில் அந்த அமைதியான காலை நேரம். காயத்ரி தனியாக ஒரு பெஞ்சில் அமர்ந்து புத்தகத்தை ஆழமாக படித்து கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் பின்புறம் இருந்து மெதுவாக ஒரு கை வந்து அவளது முதுகில் தட்டியது. உன்னையெல்லாம் யார் காலேஜுக்குள்ளே விடுறது? காலையிலேயே வந்து படிச்சுக்கிட்டு என்றாள் பானு. இப்பொழுதும் சுறுசுறுப்பாக விளையாட்டாக பேசுபவள். அட, அதுக்கு எதுக்கடி அடிக்கிற என்றாள் காயத்ரி. இருவரும் ஒரே கல்லூரியில், அதுவும் ஒரே பிரிவில் எம்எஸ்சி கடைசி வருடம் படித்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் நட்பு பல வருடங்களாக ஆழமாக வேரூன்றிய ஒன்று. பானு பெஞ்சில் அவளது பக்கத்தில் அமர்ந்தபடியே, காயத்ரி, இன்னைக்கு அருண் சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு என்றாள். அப்படியா, என்ன விஷயம் என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் காயத்ரி. அவரோட பொண்ணு அபிராமிக்கு பிறந்தநாள்னு சொல்லியிருந்தாரு, நீ வருவியா? ஆமாம், என்னையும் கூப்பிட்டாங்க, கண்டிப்பாக போகணும். சரி, நம்ம இருவரும் சேர்ந்து போகலாம் என்றாள். சரி என்ற பானு, அரண்மனையில் தான் அபியோட பிறந்தநாள்னு சொன்னாங்க, அது எங்கே இருக்குன்னு தெரியலையே என்றாள். அதற்கு காயத்ரி, எனக்கு தெரியாதுடி, நானும் அந்த அரண்மனைக்கு போனதில்லை, அருணிடமே கேட்போம். அன்று மாலை நேரம் அருணின் நம்பரை அழைத்தாள் காயத்ரி. காயத்ரி, சொல்லுங்க, என்ன விஷயம்? அபியோட பிறந்தநாள் அரண்மனையிலன்னு சொல்லிட்டீங்க, அரண்மனை எங்கே இருக்குன்னு தெரியலையே. நீங்களும் பானுவும் காலேஜில் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை நேராக அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். சரி அருண் என்றாள் காயத்ரி. இதை கேட்ட பானுவின் முகத்தில் உடனே நிம்மதியும் மகிழ்ச்சியும் தோன்றியது. அருண் சார் ரொம்ப நல்லவர். அதற்கு காயத்ரி தலையசைத்தாள். பானு சிறிது நினைவுகளுடன், என் அப்பா ஒரு முறை ஆக்சிடெண்ட்டில் சிக்கிட்டார், டாக்டர் உடனே பணம் கட்டணும்னு சொல்லி அவசரப்படுத்தினாங்க. அப்போ யோசிக்காமல் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அருண் சார் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணார். அப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த பென்ஷன் பணம் வந்ததும் அருண் சார்கிட்ட வாங்கின கடன் அடைக்கணும். அதே நேரத்தில் ஒரு காரின் சத்தம் கேட்டது. அது மெதுவாக அவர்களை நோக்கி நின்றது. காயத்ரி தலை திருப்பி பார்த்தாள். அதிலிருந்து அருண் இறங்கி வந்தான். முகத்தில் வழக்கம் போல் சிரிப்பு, பார்வையில் நிதானம். பானுவும் காரின் பின்புறத்தில் அமர்ந்தனர். கார் மெதுவாக வந்தது. ஒரு பெரிய மாளிகையின் முன் நின்றது. கண்களை கவரும் அந்த அரண்மனையின் கதவின் மேல் பொன்னிற பலகை பிரகாசமாய் எழுதப்பட்டிருந்தது, திவாகர் மாளிகை. காயத்ரியும் பானுவும் மெதுவாக இறங்கி அரண்மனை வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். கண்களால் மாளிகையை ஆராய்ந்த காயத்ரி திடீரென பானுவிடம் மெதுவாக சொன்னாள், இந்த அரண்மனைக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். பானு ஆச்சரியத்துடன் தலையை திருப்பி, என்னடி சொல்ற, எப்போ வந்த என்று கேட்டாள். 2 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனோட அப்பா இறந்தப்ப நான் மும்பைக்கு வந்தேன்னு சொன்னல, அப்பதான் வந்தேன். பானுவின் கண்கள் பெரிதாக விரிந்தன. அப்படின்னா அருணுக்கும் அர்ஜுனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா என்று அவள் ஆச்சரியமாக கேட்டாள். எனக்கு தெரியலடி என்று காயத்ரி மெதுவாக. நான் தெரியலடி பானு, எனக்கு மனசுக்குள்ள ஏதோ பயமா இருக்கு. பானு அவளது கைகளை பிடித்து கொண்டாள். நீ நிம்மதியா இரு, நம்ம இருக்கோம். இருவரும் மெதுவாக மாளிகை வாசலை நோக்கி நடந்தனர். அதே நேரம் முன்புறம் நடந்து கொண்டிருந்த அருண் திரும்பி பார்த்தான். என்ன 2 பேரும் நத்த மாதிரி நடக்கிறீங்க, கொஞ்சம் வேமா நடங்க என்று சிரித்தபடி அழைத்தான். அவன் கதவை அடைந்ததும் மெதுவாக தட்டினான். சில வினாடிகளில் கதவு திறக்கப்பட்டது. கதவை திறந்தவன் அர்ஜுன். அந்த நொடி காயத்ரி உறைந்து நின்றாள். கையில் பிடித்திருந்த பைய தரையில் ஆல்மோஸ்ட் விழுந்தது. 2 வருடங்களுக்கு பிறகு தன் கணவன் அவள் கண் முன்னே நின்றான். அவனும் மெதுவாக, என்னாச்சு காயத்ரி? காயத்ரி மெதுவாக, அர்ஜுன். அதே நேரத்தில் அருண் சிரித்தபடி அர்ஜுனை அணைத்து கொண்டான். நீங்க மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றான் அன்புடன். அருண் லேசாக சிரித்தான். ஆனால் அவன் பார்வை காயத்ரியில் இருந்து விலகவில்லை. அர்ஜுனின் மனதில் ஒரு சின்ன அதிர்ச்சியும் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் கலந்திருந்தது. நேரத்தில் அருண் திரும்பி பார்த்தான். என்ன 2 பேரும் இங்கே நின்று என்ன பண்றீங்க? வீட்டுக்குள்ள வாங்க என்று மகிழ்ச்சியுடன். பானு மெதுவாக காயத்ரியின் கையை பிடித்து, வாடி, இப்போ ஓடி போகவும் உன்னால முடியாது என்று கிஸ்கிஸ்தாள். மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தாள். காயத்ரி, இவன் தான் என் மகன் அர்ஜுன். மெதுவாக கையை நீட்டி, ஹலோ காயத்ரி என்றான். கையை நீட்டி கடினமாய் அவனது கையை பற்றினாள். காயத்ரியின் முகம் முழுவதும் கோபம். அவள் திடீரென கையை இழுத்து கொண்டாள். வா பானு என்று உள்ளே திரும்பி நடந்தாள். ஆனால் அர்ஜுன் அந்த இடத்திலேயே நின்றான். காலை முழுவதும் வீடே ஒளிர்ந்தது. மெல்லிய இசை, பலூன்களின் வண்ணங்கள், குழந்தைகளின் சிரிப்புகள் எல்லாம் சேர்ந்து அந்த வீடு ஒரு சிறிய சொர்க்கமாக மாறியிருந்தது. அருணின் மகள் அபிராமி முகத்தில் மகிழ்ச்சியுடன், அபி, மெழுகுவர்த்தி ஊதிவிடு என்று பானு சொன்னாள். அபிராமி சிரித்து கொண்டே கையில் கத்தியை பிடித்து, ஹாப்பி பர்த்டே டு மீ என்று சொல்லி கேக்கை வெட்டினாள். கேக்கின் சிறிது துண்டை எடுத்துக்கொண்டு முதலில் தந்தையிடம் வந்தாள். அருண் அன்புடன் தலையில் முத்தமிட்டான். அபிராமியின் பிறந்தநாள் ஃபங்க்ஷன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனந்தி திடீரென மயங்கி விழுந்தார். அந்த கணத்தில் அனைவரின் முகத்திலும் பயமும் பதட்டமும். அதிர்ச்சியில் அருண் அவங்க என்று சொல்லி முடிக்க முடியவில்லை. அருண் குனிந்து தன் தாயை தழுவி கொண்டான். அம்மா, கண்ண திறங்க, என்னாச்சு அம்மா என்று கத்தினான். நேரத்தில் அர்ஜுன் அருகே வந்து
அருண் உடனே காரை ஸ்டார்ட் பண்ணு என்று சத்தமாக கூவினான். இருவரும் ஒரே நேரத்தில் செயலில் இறங்கினர். அர்ஜுன் ஆனந்தியை மெதுவாக தூக்கி கொண்டு வெளியே ஓட அருண் காரை வேகமாக ஸ்டார்ட் செய்தான். மருத்துவர்கள் வந்தனர். ஆனந்தியை ஐசியூக்குள் எடுத்து சென்றார்கள். சில நிமிடங்கள் கழித்து மருத்துவர் வெளியே வந்தார். மிஸ்டர் அருண், இது லிவர் ஃபெயிலியர் நிலை. உடனே ஆபரேஷன் செய்யாவிட்டால் ஆபத்து அதிகம். பண்ணுங்க டாக்டர், நான் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கேன் என்று அவன் சொன்னான். ஆனந்தியிடம் பேசும்போது அவள் மெல்லிய குரலில், இந்த ஆபரேஷன் எனக்கு வேண்டாம். அருண் ஆனந்தியிடம், அம்மா, எனக்கு உங்க உயிர் முக்கியம். இது சரியில்லை. ஆனந்தி படுக்கையில் ஓய்வாக இருந்தாள். கண்களில் மட்டும் அமைதி இல்லை. அவளது பக்கத்தில் அர்ஜுன், கவிதா, அருண் மூவரும் நின்று கொண்டிருந்தனர். அருண், நீ இன்னும் உன்னோட மனசுல இருக்கிற விஷயத்தை யாரிடமும் சொல்லாம இருக்க. நான் வேணா அந்த பொண்ணு கிட்ட சொல்றேன். குழப்பத்துடன், என்னம்மா, என்ன சொல்றீங்க? எந்த பொண்ணு? மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ல முடியலன்னா அது எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? அருண் வேகமாக, அம்மா, எனக்கும் காயத்ரிக்கும் நடுவில் ஒன்றுமே இல்லை. நொடியில் அர்ஜுன் கைகளை மூடிக்கொண்டு கண்களில் வெக்கம் கலந்த கோபம். ஆனந்தி மெதுவாக, நான் காயத்ரியோட பேரை சொல்லவே இல்லை, நீயே சொல்லிட்ட. காலையிலேயே காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி காயத்ரி நம்ம வீட்டுக்கு வாரா. அபிராமிக்கு காலையில் சாப்பாடு ஊட்டி விடுறா. லஞ்ச் பாக்ஸ் அடைச்சி வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் செக் பண்ணுறா. அவனோட முக்கியமான பொண்ணோட எல்லா தேவைகளையும் நிறைவேற்றா. அபிராமி ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் நான் தான் அபியோட அம்மானு சொல்லியிருக்கா காயத்ரி. அம்மா, அபியோட வாழ்க்கையில் ஸ்ரீமதியோட இடத்தை யாராவது எடுத்துக்க முடியும்னா அது காயத்ரியால் முடியும். ஆனால் என் மனசில் காயத்ரி இல்லை. அது மாதிரி காயத்ரி மனசில் நான் இல்லை. காயத்ரி ஸ்கூலுக்கு அபியோட அம்மாவாக வந்தது அவளோட ஆசை இல்லை, அபிராமியோட விருப்பம். ஒரு மூச்சு விட்டான். அதுக்கப்புறம், எங்களுக்குள்ள நல்ல நட்பு தான் இருக்கு, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. வார்த்தைகள் விழுந்தவுடன் அர்ஜுன் தான் முதலில் சுவாசம் எடுத்தான். அர்ஜுனின் பார்வை மெதுவாக அருணை தாண்டி கதவின் பக்கம் சென்றது. அந்த கதவிற்கு வெளியே காயத்ரி அபிராமியை தழுவி சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள். பார்த்தவுடன் அர்ஜுனின் மனம் ஒரு நொடி அமைதியாகியது. அருண் அவளது பக்கத்தில் அமர்ந்திருந்தான். தாயின் கையை தனது கையால் மூடி பிடித்திருந்தான். அவனது குரல் மென்மையாக, அம்மா, நாளைக்குள்ள ஆபரேஷன் பண்ணணும், இல்லைனா உங்க உயிருக்கு ஆபத்து. ஆனந்தி மெதுவாக கையை அவன் தலையில் வைத்து, அருண், ஆபரேஷன் பண்ணிக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணிக்கோ. முகம் கடினமானது. மெதுவாக தாயின் கையை எடுத்து விட்டு எழுந்தான். அம்மா, இது கல்யாணம் பேசுற நேரமா என்று சத்தம் இல்லாமல் சொன்னான். பின்னர் மூச்சு எடுத்து விட்டு கொண்டு அமைதியாக அறையிலிருந்து வெளியே நடந்தான். கவிதா உடனே எழுந்து அவன் பின்னால் சென்றாள். அவனை பார்த்தபடி மெதுவாக பேசினாள். அருண், நீ பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ. உன் அம்மா ஒரு பிடிவாதக்காரி, உனக்கே நல்லா தெரியும் இல்ல. அவ சொன்னதை மாற்ற முடியாது. இப்போ நீ கோபத்துல முடிவெடுத்தா அது உனக்கு துன்பம் தரும். அவன் எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தான். ஒரு பக்கம் தாயின் உயிர், மறுபக்கம் அவள் விரும்பும் கல்யாணம். நான் என்ன செய்ய? அதே சமயம் காயத்ரியும் பானுவும் அந்த வழியாக வந்தனர். அவர்கள் இருவரும் கவிதாவையும் அருணையும் பார்த்ததும் அந்த நிலைமை புரிந்தது. ஆனந்தி எப்போதுமே அருணுக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்ததை அவர்கள் அறிந்திருந்தனர். அப்பொழுது என்ன பேசப்பட்டிருக்கலாம் என்று இருவரும் கணிக்க முடிந்தது. பானு மெதுவாக காயத்ரியை நோக்கி, அந்த அம்மா தான் உயிர் ஆபத்தில் இருந்தாலும் மகனின் எதிர்காலம் பற்றி யோசிக்கிறாங்க. தலையசைத்தால். மருத்துவமனையின் வழிச்சாலை நீண்டது. அருண் அந்த வழியாக நடந்து சென்றான். இரவு நேரம் பூங்காவில் ஒரு மூலையில் அருண் தனியாக அமர்ந்திருந்தான். அந்த நேரத்தில் மெதுவாக ஒரு நிழல் அவன் முன்னால் வந்து நின்றது. தலையை தூக்கி பார்த்தான். அது பானு. அவளை பார்த்ததும் அவன் சற்று ஆச்சரியப்பட்டான். இங்கேயே வந்த என்று அவன் சோர்ந்த குரலில், பின்பு மெதுவாக, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடணுமா என்று கேட்டான். பானுவின் முகத்தில் ஒரு அமைதியும் குரலில் ஒரு உறுதியும் கலந்திருந்தது. அருண் சார், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவனது கண்கள் பெரியதாகின. என்ன உளர்ற என்றான். பானு மெதுவாக, நான் உளரல சார். என் அப்பா ஆக்சிடென்ட்ல இருந்தப்ப நீங்க தான் பணம் கொடுத்து உதவுனீங்க. இன்று உங்க அம்மா ஆபத்தில் இருக்காங்க. அவங்களை காப்பாற்ற ஒரு வழி தான் இருக்கு. நான் உங்க வாழ்க்கையில வரணும். அருண் கோபம் அடைந்தான். அவனது குரல் திடீரென கூர்மையாயிற்று. பணத்துக்காக நான் எதுவும் நினைச்சதில்லை. கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை வீணாகிடும். நான் இன்னொருத்திய, என் ஸ்ரீமதி என் மனசில் இருக்கா. உங்கள் மேலே எனக்கு காதல் இல்லை சார். ஆனால் அபிக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பேன். இதுதான் என் முடிவு. சில நொடிகள் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். தாயின் முகம் நினைவுக்கு வந்தது. அவள் சொன்னது போல, நீ கல்யாணம் பண்ணிக்கோ என்ற வார்த்தை மீண்டும் அவன் காதில் ஒலித்தது. அவன் கண்களை மூடி ஆழமாக மூச்சு விட்டான். விருப்பம் இல்லை என்றாலும் இது அவன் தாயை காப்பாற்றும் வழி. பானு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் மெதுவாக போக முயன்றாள். அருண் மெல்லிய குரலில் சொன்னான், நாளைக்கு பேசுவோம். சிறிய கோவிலில் மண்டபத்தில் தீபங்கள் ஏற்றப்பட்டிருந்தன. அருணும் பானுவும் மண்டபத்தின் நடுவில் அமர்ந்திருந்தனர். இருவரின் முகங்களிலும் ஒரே நேரத்தில் அமைதியும் பதட்டமும் தெரிந்தது. காயத்ரி பானுவின் பக்கத்தில் நின்று அவளது கையை பிடித்து மெதுவாக உற்சாகப்படுத்தினாள். அர்ஜுன் அருணின் பக்கத்தில் அமைதியாக நின்றான். பூசாரி மந்திரம் சொன்னார். அந்த நொடியில் அருண் தாலியை எடுத்தான். அவன் மெதுவாக பானுவின் கழுத்தில் தாலியை கட்டினான். எளிமையான திருமணம் ஆனந்தியின் கனவை நிறைவேற்றியது. திருமணத்திற்கு பின் இருவரும் அமைதியாக மருத்துவமனைக்கு சென்றனர் ஆனந்தியை பார்க்க. அருண் விரைவாக நடந்து கொண்டிருந்தான். ஆனால் பானு ஒவ்வொரு அடியும் மெதுவாக வைத்து கொண்டிருந்தாள். அடையில் அந்த தயக்கம். அருண் திரும்பி பார்த்தான். என்ன ஆச்சு பானு என்று மெதுவாக கேட்டான். அவளது முகத்தில் ஒரு குழப்பம் தெரிந்தது. அருண் சற்று மெதுவாக கேட்டான், யோசனையோடு நடக்கிற மாதிரி இருக்கே, ஏதாவது பிரச்சனையா? இவனை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சு வருத்தப்படுறியா என்று அவன் சிறு நகைச்சுவையோடு கேட்டான். அருண் உடனே தலை குனிந்து, இல்லை அருண்,
எனக்கு இந்த saree புதுசு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என் தோழி காயத்ரி கட்டிவிட்டா. தான் நடக்கவே பயமாக இருக்கு. சேலை கலன்றுமோ பயமாக இருக்கு என்றாள். பேசுவது குழந்தை பேசுவது போல் அப்பாவித்தனமாக இருந்தது. அருண் சிரித்தான். அந்த சிரிப்பில் அவன் மனம் சிறிது இலகுவானது. அது எல்லாம் ஒன்றும் ஆகாது பானு என்று அவன் மெதுவாக. பின்னர் அவளது கையை பிடித்தவன், வா நம்ம அம்மாவை பார்ப்போம். அவள் இதுவரை யாருடைய கரைத்தையும் இப்படி பிடித்ததில்லை. தந்தையிடம் கூட இவ்வளவு நெருக்கம் இருந்ததில்லை. அவனின் தொடுதல் அவளுக்கு ஒரு புதிதான சொல்ல முடியாத வெப்பம் தோன்றியது. அவள் மெதுவாக அவனுடன் நடந்தான். அருணின் மனதில் இவளுக்கு நாம் மரியாதையும் பாதுகாப்பும் கொடுக்கணும் என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றியது. அருணும் பானுவும் மருத்துவமனை அறைக்குள் நுழைந்தார்கள். அருகில் நின்ற காயத்ரி, அர்ஜுன், கவிதா அனைவரும் சில நொடிகள் மௌனமாயினர். கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த அருண் இப்பொழுது தன் மனைவியின் கையை பிடித்து கொண்டு வருவது அவர்களுக்கு ஆச்சரியமாயிருந்தது. அந்த பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்த அருண் பானுவின் கையை விட நினைத்தான். ஆனால் ஆனந்தியின் கண்களில் தெரிந்த அந்த மகிழ்ச்சி அவனை நிறுத்தியது. அவன் புன்னகையுடன் பானுவை அருகில் இழுத்து கொண்டு பானுவின் முகம் சிவந்தது. அதை பார்த்த ஆனந்தி தலையசைத்தால் ஆபரேஷனுக்கு ஒப்புதல் அளித்தாள். அடுத்த நாள் காலை கவிதா காயத்ரியிடம், காலேஜுக்கு கிளம்பணும் இல்லையா, லேட் ஆயிடும். காயத்ரி மெதுவாக, ஆனந்தி ஆண்டியை நான் பார்த்துக்கிறேன். அதற்கு கவிதா, புது மருமக பானு இருக்கா, அவள் எல்லாம் பார்த்துப்பா, நீ காலேஜுக்கு கிளம்பு என்றார். சரி ஆண்டி என்று கிளம்பினான். அதே நேரத்தில் வாசலில் நின்ற அர்ஜுன் 2 ஆண்டுகளாக காயத்ரியை காண முடியாமல் தவித்தவன், அவளை தனியாக பார்க்கும் வாய்ப்புக்காக காத்திருந்தவன். காயத்ரி மெதுவாக ஹாஸ்பிட்டல் வாசலை நோக்கி நடந்தாள். பின்னால் அமைதியாக பின்தொடர்ந்தவன் அர்ஜுன். சில நொடிகளுக்கு பிறகு யாரும் இல்லாத அந்த நடபாதையில் அவன் திடீரென அவளின் தோளில் கையை வைத்து அவளை அணைத்து கொண்டான். சற்று உறைந்து நின்றாள். ஆனால் அர்ஜுனின் குரல் நடுக்கத்துடன் ஒலித்தது. உன்னை எங்கெல்லாம் தேடினேன்னு உனக்கு தெரியுமா காயத்ரி? நீ போன நாள் முதல் என் வாழ்க்கையே நின்று போச்சு. ஒவ்வொரு நாளும் நீ திரும்பி வருவேன்னு எதிர்பார்த்தேன். தினமும் காலையில் எழுந்தவுடன் இன்னைக்கு கண்டுபிடிப்பேன்னு நம்பிக்கையோடு வாழ்ந்தேன். ஆனால் நீ வரவே இல்லை. அவனது குரல் உடைந்தது. என்னதான் என் மேல உனக்கு கோபம் இருந்தாலும் என்னை பிரிந்து உன்னால எப்படி இருக்க முடிந்தது? அந்த வீட்டில் நீ இல்லாமல் ஒவ்வொரு நாளும் எனக்கு வெறுமையாக இருந்தது. அவனை விட்டு மெதுவாக விலகிய காயத்ரி அவளது கண்களில் பழைய வலி. அந்த நாளில் அந்த வீட்டில் நடந்ததை மறந்துட்டீங்களா? அதுதான் என்னை உங்களிடமிருந்து பிரித்தது. நீ என்னை மதிக்கவே இல்லை. என் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கவே இல்லை. அதுக்கு மேலே நீ என்னை அடிச்ச. அவளது குரல் நடுங்கியபடியே, நீ இப்போ மன்னிப்பு கேட்டாலும் அந்த வலி மறையாது என்றாள். அர்ஜுன், காயத்ரி நீ என்னை மன்னிக்க மாட்டியா? ஆனால் அவள் ஒரு நிமிடம் கூட நிற்காமல் வெளியே வந்து விட்டாள். அப்பொழுது ஒரு டாக்ஸி வந்து அவள் முன்னால் வந்து நின்றது. கதவை திறந்து உடனே உள்ளே ஏறினான். டாக்ஸி நகர்ந்தது. அதே நேரம் அந்த இடத்திற்கு அருண் வந்தான். காயத்ரி வேகமாக ஓடி செல்வதை பார்த்து அவன் விரைவாக அர்ஜுனிடம் வந்தான். அண்ணா என்னாச்சு? உங்களை பார்த்து காயத்ரி ஏன் ஓடுறாங்க என்று கேட்டான். அதற்கு அர்ஜுன் எதுவும் நடக்காதது போல் அமைதியாக அவனை பார்த்து, அவக்காலு அவ ஓடுறா என்றான். கவனித்த அருண் குழம்பியவனாய், அப்படி தெரியலையே என்றான். அண்ணா உங்க கூட தான் இவ்வளவு நேரமும் காயத்ரி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்று தொடங்கியவனை அர்ஜுன் உடனே நிறுத்திவிட்டான். எதுக்கு இப்ப இத்தனை கேள்வி கேட்குற? இன்னைக்கு வேற எங்கேயும் கட்ட பஞ்சாயத்து பண்ண போகலையா அட்வொகேட் அருண்? வேற வேலை இல்லைனா சரி பரவாயில்ல, என் கூட ஆஃபீஸ்க்கு வா, எனக்கு பிசினஸ்ல உதவியா இரு என்றான் அர்ஜுன். அதற்கு அருண் சிரித்தபடி, அண்ணா நமக்கும் பிசினஸ்க்கும் செட் ஆகாது. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நிறைய கட்ட பஞ்சாயத்து வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அருண் சொல்லிவிட்டு அவன் திரும்பி சென்றான். ஆனந்தி மருத்துவமனையில் முழுமையாக நலம் பெற்றாள். பானு தனது மாமியார் ஆனந்தியை அன்பாகவும் பொறுமையாகவும் கவனித்தாள். திருமணம் சரியா தவறா என்று தனக்குள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்த அருண் பானுவின் கரிசனமான நடத்தையை பார்த்தபோது, இல்லை நான் நல்ல முடிவு எடுத்திருக்கிறேன் என்று மனதார நிம்மதி அடைந்தான். கவிதா அருணிடம், அருண் இப்போ உன் அம்மா ரொம்ப நல்லா இருக்கா, நம்ம இரு குடும்பமும் சேர்ந்து அரண்மனை வீட்டில் வாழலாம். உன் அப்பாவும் இதுக்கு தான் ஆசைப்பட்டாரு. அவர் உயிரோடு இருந்தப்ப நம்ம சேர்ந்து வாழலை. இப்போ நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் வாழ்ந்தா அவர் பார்த்து சந்தோஷப்படுவார். அருண் மெதுவாக, நீங்க சொல்றது உண்மை ஆண்டி என்றான். நாட்களுக்கு பிறகு ஆனந்தி, பானு, அருண், கவிதா, அர்ஜுன், காயத்ரி அனைவரும் சேர்ந்து அந்த அழகான அரண்மனை வீட்டை நோக்கி குடிபெயர்ந்தனர். பானு ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆனந்தியுடன் வீட்டிற்கு வந்தவுடன் அருண் அமைதியாக அவளை வரவேற்று மெதுவாக அரண்மனையை சுற்றி காட்டினான். அவளை தன் அறைக்கு கூட்டிச் சென்று அறையை சுற்றி காட்டினான். அமைதியாக இருந்தது. ஒரு மூலையில் ஒரு பியானோ இருந்தது. ஒரு கபோர்டை திறந்து மெதுவாக சொன்னான், அதுல என்னோட துணி இருக்கு, இந்த பகுதி உனக்கு, நீ வேற மாதிரி அடிக்கிக்கோ, இப்பையிலிருந்து இது உன்னோட இடம், டேபிளை நீ படிக்க யூஸ் பண்ணிக்கோ. அறையின் சுவர்கள் முழுவதும் ஒருவரின் நினைவால் நிரம்பியிருந்தன. அவன் முன்னாள் மனைவியின் புகைப்படங்கள் எல்லாம் இன்னும் அந்த அறையில் உயிரோடு இருந்தன. மனைவின் கண்களை நேராக பார்த்து மெதுவாக சொன்னான், ஹாஸ்பிட்டலில் நீ அம்மாவை கவனித்த விதம் நான் மறக்க முடியாது. நன்றி பானு, இது என்னோட கடமை என்றாள். அந்த இரவு இருவரும் ஒரே அறையில் ஒரே கட்டிலில் படுத்திருந்தார்கள். பானுக்கு தூக்கம் வரவில்லை. அவள் சில முறை திரும்பி பார்த்தாள். அருண் அதை கவனித்தான். தூங்கலையா என்று மெதுவாக கேட்டான். இல்ல, புது இடம், அதனால்தான் என்றாள் மெதுவாக. உண்மையாவே புது இடம் என்பதால் தானே என்று கேள்வியுடன் கேட்டான். மீண்டும் மெதுவாக சொன்னான், பரவாயில்லை, பழகிவிடு, என் பக்கத்திலும் இந்த வீட்டிலும். சிறிது நேரம் அவனை பார்த்தாள். மெதுவாக கேட்டாள், அப்போ நீங்க மட்டும் ஏன் தூங்கல? அவன் அவளை பார்த்து சிரித்தான். எனக்கு யாராவது பக்கத்துல உருண்டு உருண்டு படுத்துக்கிட்டு இருந்தா தூக்கம் வராது என்றான். பிறகு அவள் முகத்திலும் சிரிப்பு மலர்ந்தது. பிறகு எந்த அசைவும் இல்லாமல் அவள் கண்களை மூடினாள். அடுத்த நாள் காலை காயத்ரியும் பானுவும் 5 மணிக்கு எழுந்தனர். இருவரும் சத்தமின்றி சமையலறையில் நுழைந்தனர்.
நேரத்தில் வீடு முழுவதும் சாம்பாரின் வாசனையும் நெய்யின் மனமும் பரவி விட்டது. பானு, அபிக்கு இனிமே நீதான் சாப்பாடு ஊட்டணும், அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவா நடந்துக்கணும். பானு திணறி கேட்டாள். நான் கொடுத்தா அவ சாப்பிடுவாளா? அபிக்கு பிடிச்ச மாதிரி எப்படி சாப்பாடு ஊட்டணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். மெதுவாக சாப்பாடு ஊட்டணும், சிரிச்சு பேசணும், அப்பதான் சாப்பிடுவா. பூதங்கதைகள் ரொம்ப பிடிக்கும், அப்பதான் முழுசா சாப்பிடுவா. அவளும் அவ்வாறே செய்தாள். அபிக்கு முன் அமர்ந்து மெதுவாக தோசையை குழம்பில் விட்டு சிரித்தபடியே சொல்ல தொடங்கினாள். ஒரு பூதம் இருந்ததாம். அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் குழந்தைக்கான பாசம் மிகுந்தது. அபிராமியும் புன்னகையுடன் தலையாட்டி சாப்பிட்டு கொண்டாள். அதே நேரத்தில் அருண் குளித்து முடித்து அறையிலிருந்து வெளியே வந்தான். அவனுடைய புது மனைவி அவன் மகளுக்கு சிரித்தபடி சாப்பாடு ஊட்டுகிறாள். அவன் அமைதியாக நின்று பார்த்தான். மனதில் ஒரு எண்ணம், இவள் உண்மையாகவே நல்ல அம்மாவாய் மாறப்போகிறாள். இந்த நேரத்தில் காயத்ரியும் பானுவும் காலேஜுக்கு செல்ல தயாரானார்கள். காயத்ரி திடீரென நினைவுபடுத்தினாள். ஆன்ட்டிக்கு மாத்திரை கொடுத்தியா? பானு திடுக்கிட்டாள். ஐயோ, மறந்துட்டடி, இப்போ கொடுத்துட்டு வரேன் என்றாள். அவள் விரைவாக போய் மாத்திரையை கொடுத்து விட்டு திரும்பி வந்தாள். காயத்ரி, கல்யாணம் முடிச்சா பொண்ணுங்களுக்கு தான் அதிக வேலை மாதிரி தெரியுது. காயத்ரி சிரித்தபடி, ஆனா ஆண்களுக்கு வேலை குறையும், உனக்கு கல்யாணம் புதுசு தானே, பழகிவிடும் என்றாள். அது மட்டும் இல்லாம உன் அப்பா வீட்டில் உன் அப்பாவே உனக்கு சமைச்சு தருவாரு, இங்கே நீதான் சமைக்கணும். இருவரும் சிரித்து கொண்டே பைகளை எடுத்து அப்பொழுதுதான் அருண் காரை வெளியே எடுத்து கொண்டு வந்து நின்றான். பானு உடனே சொன்னாள். அருண், நாங்கள் பஸ்ல போயிடுறோம் என்றாள். அவன் கம்பீரமாக சொன்னான். அது வேண்டாம், இனிமே நானே காலேஜில் விடுறேன், ஏறுங்க. அவன் குரலில் ஆணின் பொறுப்பும் ஒரு விதமான பாசமும் கலந்திருந்தது. இருவரும் ஒரு நிமிடம் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். காயத்ரி மெதுவாக பானுவிடம் குனிந்து, நீ முன்னாடி போய் உட்காரடி, உன் புருஷன் தானே என்றாலும் மெதுவாக, என்னடி என்னை மாட்டி விடுறியா என்று அவள் மெதுவாக கேட்டாள். பின்னர் முகம் சிவந்தபடி பானு காரின் பின் சீட்டில் அமர்ந்தாள். அருண் மெதுவாக காரை இயக்கினான். பின் சீட்டில் காயத்ரியும் பானுவும் இருவரும் சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்தனர். பானு தன் கழுத்தில் தொங்கிய தாலி செயினை ஆடையின் உள்ளே மெதுவாக நுழைத்து கொண்டிருந்தாள். மனதில் ஒரே எண்ணம், இந்த கல்யாண விஷயம் கல்லூரியில் யாருக்கும் தெரியக்கூடாது. அதை கவனித்த காயத்ரி சிரித்தபடி, பானு, தாலி செயின் வெளியில தெரியலடி, ஆனா நான் வேணா கல்லூரியில் போய் சொல்லட்டா பானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்று குறும்பாக கேட்டாள். பானு உடனே சிரித்தாள். அவளது கண்கள் விளையாட்டாக மின்னின. நீ சொல்ல போற, நானே சொல்றேன், நான் உன்னதான் கல்யாணம் பண்ணேன்னு என்று கிண்டலாக சொன்னாள். நீ அருணை கல்யாணம் பண்ணிட்டேன்றவுடன் உன் பழக்க வழக்கம் மாறிடுன்னு நினைச்சேன், நீ திருந்தவே மாட்டேன், அதெல்லாம் தள்ளி உட்காரு என்று நகைச்சுவையாக கூறினாள் காயத்ரி. இப்போதும் பானு இப்படிதான், சோகத்தில் கூட சிரித்தே வாழ்பவள். பானு அதே நேரத்தில் சிரித்தபடி காயத்ரியிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள். அந்த சிரிப்பின் ஒளி அருணின் உள்ளத்தை கவர்ந்தது. அவன் அவளை கண்ணாடியில் ரசித்தான். அவள் கண்கள், அவள் சிரிப்பு எல்லாம் அவனுள் புதிதாக பூத்தன. பின் சீட்டில் பானுவும் காயத்ரி மெதுவாக பேசி கொண்டு சிரித்து கொண்டு வந்தனர். இருவரின் சிரிப்பின் ஒளி மட்டும் காருக்குள் முன் சீட்டில் அமர்ந்திருந்த அருணுக்கு கேட்டது. கல்லூரி வாசல் முன் அருண் காரை நிதானமாக நிறுத்தினான். பானுவும் காயத்ரியும் பின் சீட்டில் இருந்து இருவரும் தங்களுடைய பைகளை கொண்டு காரில் இருந்து இறங்கினார்கள். அதே நேரத்தில் அருண், பானு உன் கூட பேசணும் என்றான். அதை கேட்ட காயத்ரி சிரித்தபடி, சரி சரி, எனக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், நான் போயிடுறேன். பானு அவசரமாக, எனக்கும் சமர்ப்பிக்கணும், நான் போயிடுறேன் என்று சொல்லிக்கொண்டு திரும்பி சென்றாள். அந்த நொடியில் அருண் அவளது கையை பிடித்தான். அவள் திடுக்கிட்டாள். அருண் அவளை பார்த்து மெதுவாக, கொஞ்ச நேரம் பேசிட்டு போனா ஒன்றும் ஆகாது என்றான் அமைதியாக. சரி என்றால், கேண்டீனுக்கு போகலாம் என்றான் அருண். இருவரும் ஒரு மூலையில் மேசையில் அமர்ந்தனர். அருண் எழுந்து சென்று 2 குளிர்ந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கி வந்தான். எனக்கு இந்த ஜூஸ் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீ நல்லா கவனிச்சு பாத்துக்கிற, அப்புறம் நீ என் பொண்டாட்டி, உன்னை பத்தி தெரியாம எப்படி இருப்பேன்? அவள் முகம் சிவந்தது. அவள் மில்க் ஷேக்கை மெதுவாக குடித்தாள். பானு, நம்ம கல்யாணம் ஆன பிறகு உங்க அப்பாவை பார்க்க போகவே இல்லை, இன்றைக்காவது போய் பார்க்கலாமா? பானுவின் முகம் பதட்டத்தோடு. அப்பா இன்னும் கோவமாக தான் இருக்காரு, கல்யாணம் சொல்லாமல் பண்ணிக்கிட்டோம்னு. பானுவிற்கு பயம். கல்யாணத்திற்கு முன் தந்தையிடம் சொன்னால் தந்தை வேண்டாம் என்று சொல்லிவிடுவாரோ, அதனால் தந்தையிடம் சொல்லாமல் அருணை கல்யாணம் செய்து கொண்டாள். ஆனால் அருண் சொல்லியிருந்தான், கல்யாணத்திற்கு முன் உன் அப்பாவிடம் சொல்ல வேண்டும் என்றார். ஆனால் அவள் தான் ஒத்துக்கொள்ளவில்லை. என் அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், அவர் கோபம் காட்டுறதுக்கும் நான் தான், பாசம் காட்டுறதுக்கும் நான் தான். என் அப்பாவுக்கு என்னை விட்டால் யாரும் கிடையாது. எனக்கு இந்த உலகத்தில் ரொம்ப பிடிச்சது என் அப்பா தான். தந்தையின் மீது காட்டும் அளவில்லாத பாசம் அவன் உள்ளத்தில் சிறிது பொறாமையை கிளப்பியது. நேரத்தில் பானுவின் மொபைல் மணி அடித்தது. அவள் திரையில் பார்த்தாள். அப்பா. கவனித்த அருண், உங்க அப்பா தானே, பேசு. போனை காதில் வைத்தாள். பானு, காலையில் எந்திரிச்சிட்டியா? காலேஜுக்கு கிளம்பிட்டியா, இல்லை இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியா என்று அவள் தந்தை. பானு சிரித்தபடி, இல்லப்பா, நான் காலேஜில் தான் இருக்கேன் என்றாள். சாப்பிட்டியா என்று அக்கறையோடு கேட்டார். அவள் சாப்பிட்டேன்ப்பா என்றாள். அவர் மெதுவாக சொன்னார், உன் உடம்ப பார்த்துக்கோ, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வருவியா? டியூஷன் பசங்க தினமும் பானு டீச்சர் வந்துட்டாங்களான்னு கேட்குறாங்க. பானுவின் முகம் விழிர்ந்தது. கண்டிப்பாக வருவேன்ப்பா, ஒரு வாரம் லீவு விட்டாச்சு, இன்னைக்கு கண்டிப்பாக வருவேன் என்றாள் உற்சாகமாக. சரிம்மா, நான் ஃபோனை வைக்கிறேன் என்றார் அவளது தந்தை சாமிநாதன். அவளை பார்த்தபடியே அருண் கேட்டான், டியூஷன் சொல்லி கொடுக்குறியா நீ? ஆமாம், ஆரம்பத்தில் ஒரு டியூஷன் சென்டரில் வேலை பார்த்தேன், ஆனால் இப்போ நானே டியூஷன் தனியாக எடுக்கிறேன். 10, 12 படிக்கிற பசங்க பொண்ணுங்களுக்கு மட்டும். சரி, அப்படின்னா நீ டியூஷனுக்கு போயிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு லேட்டாக தான் வருவியா?
ஆமாம், அத்தைக்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ அந்த பசங்களுக்கு எக்ஸாம் வரும். அருண் மெதுவாக சொன்னான். உன்னோட செமஸ்டர் மார்க் பார்த்தேன் பானு, ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த செமஸ்டர் மார்க்கை விட இது ரொம்பவே கம்மி. டியூஷன் காரணமாக உன்னால் படிக்க முடியல போல. சிறிது ஆச்சரியத்துடன், என்னோட மார்க்கை நீங்கள் ஏன் பார்த்தீங்க? உன்னோட காலேஜ் ஃபீஸ் கட்ட போன போது பார்த்தேன். அப்பா சொன்னார் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு. நீங்கள் கட்டிட்டீங்களா? தலையசைத்தான். ஆமாம் பானு, இனிமேல் உன் அப்பாவிடம் காசு கேட்காத. உனக்கு தேவையான செலவெல்லாம் இனிமேல் நானே பார்த்துக்கிறேன். நாம் இப்போ ஒரே வாழ்க்கையில் இருக்கோம். நான் உன்னோட கணவன். உன்னோட படிப்பு, உன்னோட எதிர்காலம் எனக்கு முக்கியம். நீ நல்லா படிக்கணும். டியூஷன் எடுத்தால் உன்னால் படிக்க முடியாது. அதனால் இப்போ டியூஷன் வேண்டாம் உனக்கு. அவள் மெதுவாக தலையசைத்தாள். சரி அருண் என்றாள். காயத்ரி கல்லூரி முடிந்தவுடன் வழக்கம்போல் நேராக அலுவலகத்துக்குள் வந்தாள். அவள் கதவை திறந்தவுடன் அவள் கண்களில் முதலில் பட்டது கணினி திரையில் வேலை செய்து கொண்டிருந்த அர்ஜுன். அவன் அவளை பார்த்தவுடன் ஒரு சிறிய சிரிப்பு. அந்த சிரிப்பை அவன் மறைக்க முயன்றான். அவளும் ஒன்றும் கண்டு கொள்ளாதது போல் அமைதியாக நடந்து வந்து தன் மேசையில் அமர்ந்தாள். அவளது இடம் அவன் பக்கத்தில் இருந்தது. அந்த அறை முழுவதும் அவர்கள் இருவருக்காக மட்டுமே அமைக்கப்பட்டது போல. முன்பு அந்த இடத்தில் அமர்ந்திருப்பது அர்ஜுனின் அம்மா கவிதா. இப்போது மகன் அந்த பொறுப்பை ஏற்று அவளது அனைத்து முக்கிய பணிகளையும் கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் வந்த முதல் நாளிலிருந்தே அலுவலகத்தின் வேலை வேகம் மாறியிருந்தது. காயத்ரி செய்ய வேண்டிய வேலைகளும் குறைந்து விட்டன. வேகமும் திறனும் அவளுக்கு எப்போதும் ஆச்சரியம். 2 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் கோப்பை அவன் ஒரே நாளில் முடித்து விடுவான். அன்று அவளுக்கு பர்ச்சேஸ், சேல்ஸ், ஜிஎஸ்டி பில்களை சரிபார்க்க வேண்டிய நாள். அதற்கு தேவையான சில பேப்பர்கள் அவனிடம் இருந்தன. அதனால் அவள் வேறு வழி இல்லாமல் அவனிடம் சென்றாள். ஜிஎஸ்டி ஃபைல்ஸ் வேணும், சரிபார்க்கணும் என்றாள். அவள் திரும்பி சென்று அமர்ந்ததும் அவனது பார்வை அவள் மேல் தங்கிவிட்டது. அவள் பக்கம் பார்த்தாள். அவன் திடீரென தலை குனிந்து வேலை செய்வது போல் நடித்தான். இது பல முறை நடந்தது. அவளுக்கு சந்தேகம் வந்தது. இவன் என்ன பண்றான், என்ன செய்கிறான்? அவள் மெதுவாக எழுந்து அவனது பின்புறம் சென்றாள். அவன் வேலை செய்யும் பேப்பரில் அவளது முகமே வரைந்து கொண்டிருந்தான். அவள் அதிர்ச்சி அடைந்தாள். அவளது கண்களில் கோபம். இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? முதல்ல அந்த பேப்பரை கொடுங்க என்று சற்று உயர்ந்த குரலில் சொன்னாள் காயத்ரி. சிரித்தபடி அவன் வரைந்த பேப்பரை மேலே தூக்கினான். இன்னும் வரைந்து முடிக்கலையே என்றான் மெதுவாக. அவள் அதை பிடிக்க முனைந்தாள். அவன் உயரமாக பிடித்திருந்தான். அவள் நீட்டி முயன்ற போது சமநிலை இழந்து விழப்போனாள். அந்த நொடி அவன் அவளை வலுவாக பிடித்தான். இருவரும் மிக நெருக்கமாக நின்றனர். அவனது மூச்சு அவனது முகத்தில் தொட்டது. அந்த சூழலில் ஒரு நிமிட அமைதி மட்டுமே. அந்த நேரத்தில் கதவை திறந்து அருண் உள்ளே வந்தான். காட்சியை பார்த்ததும் காயத்ரி சற்று தயங்கி உடனே தன்னை விடுவித்து வெளியே சென்றாள். அருண் சிரித்தான் நகைச்சுவையோடு அர்ஜுனை நோக்கி. அண்ணா, அப்பா உயிரோடு இருந்தப்ப சொன்னாரு, அர்ஜுன் மட்டும் நம்ம பிஸ்னஸை பார்த்தா நம்ம பிஸ்னஸ் எங்கேயோ போயிடும்னு. ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் கூட காயத்ரியோட படத்தையும் சேர்த்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ் ஓஹோன்னு வரும் போலையே. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி தோணுதா அண்ணா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் சரி பண்ணுறேன். அர்ஜுன் அவனை அமைதியாக பார்த்தான். என்னோட பிரச்சனையே நீந்தான் அருண் என்றான் மெதுவாக. அருண் குழப்பத்துடன் நானா என்று கேட்டான். அம்மா, நீதான். இங்கே வராமல் இருந்தா அவள் இன்னும் சில வினாடிகள் என் கையில் இருந்திருப்பாள் என்று மனதில் நினைத்து கொண்டான். ரொம்ப தேங்க்ஸ் அருண், நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க. உண்மையிலேயே நீ என்னோட பிரச்சனை கிடையாது, ஆனால் என்னோட பிரச்சனைகளை நீ சரி பண்ணியிருக்க. காயத்ரி கஷ்டத்தில் இருந்தபோது நீதான் அவளுக்கு துணை. உனக்கு தெரியும்ல அருண், காயத்ரிக்கும் எனக்கு என்ன உறவு? அருண் அமைதியாக அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்தான். தெரியும் அண்ணா, காயத்ரி உங்கள் மனைவி தானே? ஆமாம், என் மனைவிதான். ஆனால் அவள் அதை விடவும் அதிகம். அவள் எனக்கு எல்லாம். ஆனால் அதை நான் புரிஞ்சுக்கல. அவள் என் வாழ்க்கையில் இருந்தபோது நான் அவளை சுதந்திரமாக வாழ விடலை. என் காதல் அவளை பிடித்து வைத்து கொண்ட காதல். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அருண், உண்மையான காதல் என்பது பிடித்து கொள்வதல்ல, விடுவதுதான் காதல் என்பது சுதந்திரம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் ஆனது தெரியும். திடீர்னு நீங்கள் கவிதா ஆண்டி கிட்ட வந்து பேச ஆரம்பித்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னாச்சுன்னு புரியலை. அதனால தான் நான் உங்களை விசாரிக்க சொன்னேன். சென்னையில் ஒரு ஆளிடம் கேட்டேன். அப்போ தான் தெரிய வந்தது, கல்யாணம் ஆனதும் உங்கள் வைஃப் உங்களை விட்டுட்டு போனதும். அப்போ தான் உங்களுடைய பழைய கல்யாண புகைப்படத்தை பார்த்தேன். காயத்ரியின் படம். காயத்ரி மும்பை வந்த பிறகு மும்பையில் என்ன நடந்ததோ அனைத்தையும் அருண் அர்ஜுனிடம் கூறினான். அர்ஜுன், நீ அவளை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அருண் என்றான். அப்போ தான் நீங்கள் காயத்ரியை தேடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. அதனால தான் நான் ஒரு திட்டம் போட்டேன். அபிராமியோட பிறந்த நாளை அரண்மனையில் வைக்கணும்னு சொல்லிட்டேன். உங்களையும் காயத்ரியும் சந்திக்க வைக்கணுன்ற ஆசையில் தான் இதை பண்ணினேன். ஆனால் காயத்ரி எனக்கு ஒரு நல்ல தோழி. அவளை நான் ரொம்பவே மதிக்கிறேன். இனிமேல் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இதுதான் என் ஆசை என்றான். அர்ஜுன் இப்பொழுது அருணிடம் ஆஃபீஸ் விஷயங்களை பற்றி பேச ஆரம்பித்தான். புதிய கிளை திறப்பதற்கு லீஸ் ஒப்பந்தம் ரெடி பண்ணணும். ஒரு பக்கம் ஜிஎஸ்டி பிரச்சனைக்காக நோட்டீஸ் வந்திருக்கு. அதையெல்லாம் நீயே பார்க்கணும். நான் அவங்க நோட்டீஸ் ஏன் அனுப்பியிருக்காங்கன்னு முதல்ல நான் பார்க்குறேன். அதுக்கு பிறகு அந்த லீஸ் ஒப்பந்தம் ரெடி பண்ணிடுறேன். இதோ நண்பர்களே, இங்கேதான் மலர்ந்த சிரிப்பை மூடிய நிழல் கதையின் பகுதி 5 முடிகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம்.